ஸோ இன்னைக்கு கோர்ஸ் என்னன்னா, நீங்க ரொம்ப சூட்டபிளான கோர்ஸ். எதிர்கால வெற்றி தருணத்திற்காக எல்லாருமே கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கம் தான். பட் எதுவும் நீங்க கவலையே பட தேவையில்ல. நீங்க படிக்கிறது போதும். ஏன்னா யாருமே பெருசா படிக்கல. அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் நம்ம படிக்கிறோன்றத நினைச்சு சந்தோஷப்படுங்க. சில பேர் என்னன்னா, ஐயோ இது பத்தாதே, நம்ம எப்படி படிக்க போறோம், நம்ம நிறைய சிலபஸ் இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. நீங்க படிக்கிறேன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. மற்றவங்கலாம் நிறைய பேர் படிக்காம இருக்கிறாங்க. படிக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். அதுல நீங்களும் இருக்கீங்க, ரேஸ்ல இருக்கீங்கன்னு சந்தோஷப்படுங்க ஃபர்ஸ்ட். அதாவது எதோ சொல்லுவோம் இல்லையா, நான் ஒன்னே ஒன்று சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றேன். நம்ம கண்டதையும் நினைச்சு கவலைப்படக்கூடாது. ஏன்னா இருக்கிறதுல இந்த உலகத்துல பெருசு எது சொல்லுங்க பார்ப்போம். இந்த உலகத்துல பெரிய வெற்றி எது சொல்லுங்க டக்குன்னு. ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மோட்டிவேஷன் கோர்ஸா ஸ்டார்ட் பண்ணுவோம். சும்மா போ எல்லா டைமும் எல்லாத்தையும் பேசிட்டே சப்ஜெக்டா பேசிட்டா போர் இருக்குல்ல. ஹாப்பி தான் சார். ஹாப்பி எது? சார். ஹாப்பி. குட். வேற? இது இந்த உலகத்துல மிக பெருசு எது? ஹாப்பி, ஆல்வேஸ் ஹாப்பி. அதை விட பெருசு எது அப்படின்னா, நாளைக்கு உயிரோட நம்ம இருக்கிறதே நல்ல பெருசு. ஹெல்த்தோட உயிரோட இருக்கிறதா பெருசு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் ஹெல்த்து, அப்புறம் நிம்மதி அதெல்லாம் வரும். ஸோ அதனால நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கோம்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஏன்னா எத்தனையோ அடுத்த நிமிஷம்ன்றதே லைஃப்ல வந்து பர்மனெண்ட் இல்லை. ஸோ அதனால உயிரோடு இருக்கோம். காலேஜ் டிஆர்பின்ற ஒரு கோலுக்காக படிக்கிறோம். அதுக்காக ஒவ்வொரு நாளும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஏதோ, உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கலாம், நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்கலாம், ஆனாலும் கொஞ்ச நேரம் கிளாஸ் கவனிக்கிறோம். கண்டிப்பா அந்த திருப்தி போதும். கண்டிப்பா எக்ஸாம் வந்து பாஸ் ஆகும் அப்படின்னு நம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதனால இன்னைக்கு இந்த நிமிஷத்தை எக்ஸாமுக்காக பயன்படுத்துறோம். அதனால வெற்றி கண்டிப்பா அடைவோம். அவ்வளவுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களோட உறுதியும் விடாமுயற்சியும் உங்களை வெற்றிகரமான நபராக மாற்றும். கண்டிப்பா நீங்க வந்து கவர்மெண்ட் டீச்சரா மாறியே தெரிவிங்க. விடாமுயற்சி இருக்கு, உங்ககிட்ட உறுதி இருக்கு. அது இல்லாம யாரும் இப்ப கிளாஸ்ல படிக்கல. ஆனா அது 2 இருக்கும்போது நிச்சயமா நீங்க வந்து வெற்றி அடைவீங்க. அது உறுதி. வெற்றி அடையலாமா? எஸ். முடியுமா? முடியாதா? முடியும்னா எஸ் போடுங்க. கண்டிப்பா முடியும். யார் எஸ் போடுறீங்களோ நிச்சயமா முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதான் நடக்கும். உறுதியா நம்புங்க. நிச்சயமா நடக்கும். அதுல மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. யார் ஒருத்தவங்க முடியாது, நம்பிக்கை இல்லை, எனக்கு டவுட்டா இருக்குதோ, தயவு செஞ்சு நீங்க படிக்கவே வேணாம். டவுட்டா இருக்கு, எனக்கு வந்து நான் படிக்கிறது போதுமான்னு தெரியல அப்படிலாம் நினைச்சீங்கன்னா வேணாம். ஏன்னா நீங்களே உங்களை நம்பலாம், அப்புறம் யார் உங்களை நம்புறது? ரைட். குட். வெரி குட். இப்போ ஃபுல் பாசிட்டிவ் வந்துட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? ரெடி. ஆர் போடுங்க இப்போ. எஸ் சார், ரெடி. எஸ். ஆர் ட்ரிபிள் ஆர். எஸ், வெரி குட். நிறைய ஆர் போட்டிங்க. குட். கவர்மெண்ட் ஜாப் வாங்குறோம். நம்மளால முடியலன்னா யாராலும் முடியாது. ரைட். இதான் யூனிட் 4 இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம். யூனிட் 4ல கரெக்டாக நம்ம வந்து 5 டேஸ் தான் இருக்கு. ஆனால் 5 டேஸுக்காக சிலபஸ் படிக்கிறதே 5 டேஸ் ஆகிடும் போல, அவ்வளோ சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்ம வந்து 5 டேஸில் முடிக்க வேண்டிய சூழல் இருக்கு. அப்போ தான் நம்ம அந்த டிசம்பர் 20க்குள்ளே சிலபஸை முடிக்க முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் நான் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் டச் பண்ணணும். அதே டைமில் லைக் நம்மளுக்கு எது ரொம்ப இம்பார்ட்டனோ அதை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். அதான் வித்தியாசம். ஸோ இந்த வந்து யூனிட் 4ல் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா பிக் டேட்டா சிஸ்டம், அதாவது இந்த டிபிஎம்எஸ்ல இருக்கிற லாஸ்ட் ஒரு பாயிண்ட்டை தூக்கி இதில் போட்டாங்க. அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? டிபிஎம்எஸ் உடைய அந்த லாஸ்ட் இது வந்து தூக்கி போட்டிருக்காங்க இதில். பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்னா அதை வந்து அப்படியே வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு டிபிஎம்எஸ் நடத்தும் போது நடத்த சொல்லியிருக்கேன். அப்படி இல்லைனாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இப்போ வந்து நம்ம வந்து என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்க, சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ரெடியா? இதுலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆனால் உங்களுக்கு கொஷனில் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹாஸ்பேட் ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஏன்னு தெரியவில்லை. பட் எப்படி நான் எழுதுறது? ஏதாவது இருக்கா பார்க்கலாம். ம்ஹும். ஒரே நிமிஷம் இருங்க லைன்லி. ஓகே, இதில் வச்சு எழுதிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எழுத தெரியுதா பாருங்க, சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இல்லை சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா என்ன, பேசிக்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, முடிஞ்சா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், இந்த 3 டாபிக் பார்ப்போம். ரைட்டு. டைம் தான். அப்புறம் த்ரெட்ஸு, CPU ஷெடியூலிங், டெட்லாக்ஸு, மெமரி மேனேஜ்மெண்ட், ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட், ஃபைல் அண்ட் இன்புட் சிஸ்டம், செக்யூரிட்டி, விர்ச்சுவல் மிஷின், லினக்ஸ், விண்டோஸ்.
இதெல்லாம் ரொம்ப கொஸ்டின் வராத டாபிக், எப்பவுமே நம்ம அதிகமாக படிக்க மாட்டோம். எது அதிகமான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எப்பவுமே எவர் கிரீன் டாபிக்ஸ் அப்படின்னா இது வந்து மெமரி மேனேஜ்மெண்ட். உங்களுக்கு கண்டிப்பாக இதுல இருந்து கொஸ்டின் வரும், 100% வரும். நெக்ஸ்ட் டெட்லாக், இது வந்து எவர் கிரீன் டாபிக், எப்பவுமே இதில் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து CPU ஷெடியூலிங், இது எப்பவுமே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ரைட்டுங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் சம்டைம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து எவர் கிரீன் டாபிக்ஸ். சிஸ்டம் சாஃப்ட்வேர், பேசிக்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், சில டைமில் கேட்கலாம், ஏதாவது 1-2 கொஸ்டின் கேட்கலாம். ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் எவர் கிரீன் டாபிக்ஸ், இது கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. த்ரெட் வந்து எப்பயாவது ஒரு வாட்டி கேட்பாங்க. நான் இப்போ இங்கே ஸ்டார் போட்டுக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், CPU ஷெடியூலிங், டெட்லாக்கு, மெமரி மேனேஜ்மெண்ட், சம்டைம் ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட். இதுவுமே வந்து ஒரு சும்மா அப்படி ஸ்டார் மட்டும் போட்டுக்கோங்க. மீதியெல்லாம் வந்து நீங்கள் வந்து இன்னும் அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதில்லை. வாட் இஸ் வாட்னு படிக்கவும் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஹெவி சிலபஸாக இருக்கும்போது நம்ம எது இம்பார்ட்டன்ட் அதை படிச்சுக்கலாம். ஸோ இந்த டாபிக்லாம் இன்றைக்கி நான் வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக இந்த 3மே நான் நடத்துகிறேன். ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் தான் நம்ம கொஸ்டின் கேட்குறது. அது மீதி எல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம், எதுவுமே கவர் பண்ணாமல் விட போகிறதில்ல, எல்லாத்தையும் கவர் பண்ணுவோம். பட் நான் இப்போ ஸ்டார் போட்டுக்கிறத மட்டும் நல்லா படிங்க, அவ்வளோதான். ஏன்னா இப்போ நீங்கள் பாருங்கள், நான் நிறைய கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் இருக்கட்டும். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு காமிக்கிறேன். ஏன்னா நீங்கள் முதல்ல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு படிங்க. இப்போ எதுவுமே எந்த சப்ஜெக்ட்டுமே, ஒரு நிமிஷம் இருங்க. ஏன் நம்ம கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னு தெரிஞ்சு படிக்கணும்னா அப்போ தான் நம்ம எந்த டாப்பிக்லேருந்து இம்பார்ட்டண்டாக படிக்கணும், எதை வந்து விடணும் அப்படின்ற ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும். கொஸ்டின்ஸ் எதில் கேட்குறாங்க அதிகமாக நீங்கள் தெரிஞ்சாதான் எந்த டாபிக் நம்ம நிறைய படிக்கணும், எந்த டாபிக் வந்து ஓரளவுக்கு படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுற கொஷின்ஸ் தெரியுதா பாருங்கள். கொஷின்ஸே தனியாக ஒரு பிபிடி வச்சுருக்கேன். விசிபிளாக இருக்கா பாருங்கள். இஸ் இட் ஓகே? சரி சார். எஸ் சார். ஓகே, இது வந்து டிஎன் செட்டில் 2025. ஏன்னா இது கவர்மெண்ட் நம்ம டிஎன் செட், டிஆர்பி இது எல்லாம் ரிலேட்டட் இல்லையா, அதனால இதை போட்டு வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி மேனேஜ்மெண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. நான் டாபிக் மட்டும் சொல்கிறேன். இது வந்து CPU ஷெடியூலிங்லேருந்து. ஏன்னா டிஎன் செட்டில் ஓஎஸ்ல அதிகமாக கேட்கல, பட் இருந்தாலும் கேட்டது எல்லாமே கொஞ்சம் ஒரு ப்ராப்ளம் மெமரி மேனேஜ்மெண்ட் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி மற்ற செட் எக்ஸாம் பேப்பர்லாம் பார்க்கும்போது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி மேனேஜ்மெண்ட், டிஎல்பி ப்ராப்ளம். நெக்ஸ்ட் இதுவும் மெமரி மேனேஜ்மெண்ட்டு, இது எல்லாமே ப்ராப்ளம் தான். இது வந்து வெஸ்ட் பெங்கால் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு CPU ஷெட்யூலிங் ப்ராப்ளம். இது வந்து உங்களுக்கு டெட்லாக்ல உங்களுக்கு வந்து பேங்கர்ஸ் அல்காத்தோட ப்ராப்ளம். இது வந்து உங்களுக்கு மெமரி மேனேஜ்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஃபிட் பெஸ்ட் ஃபிட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் இது வந்து CPU ஷெட்யூலிங்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மெமரி மேனேஜ்மெண்ட், பேஜ் ப்ரொடக்ஷன், பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி, டர்ட்டி ரீடு. இது நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது என்ன பாருங்க, என்ன டாபிக் சொல்லுங்க பார்ப்போம். டெட்லாக்கு. இது என்ன டாபிக்? செமஃபோர். ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன். இது என்ன டாபிக்? இது மெமரி. இது டிஎல்பி. இது ஸ்கேன், ஸ்கேன், டிஸ்க் ஷெட்யூலிங். இது குஜராத். இதுதான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான், சிம்பிள் டேபிள்னா என்ன. நெக்ஸ்ட் கம்பைலர். இது சில டைம்ல இதுல இருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்கான்னு வச்சுங்களேன். மேக்ரோ. இது ஃபோக்கு. இது அது ஆர்டரா கேட்டிருக்கான், இதில் தான். அப்புறம் த்ராஷிங்னா என்ன, த்ரெட்டு, இதை ஏதாவது இந்த மாதிரி எதாவது ரேராக கேட்பாங்க. மற்றபடி எல்லாம் ஃபெமிலியராக உங்களுக்கு ஒன்று தான், எல்லாமே ரவுண்ட் ராபின்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது டெட்லாக்கு. இது வந்து பேஜ் ரீப்ளேஸ், அந்த மெமரி மேனேஜ்மெண்ட்டு. அகைன் இது பார்த்தீங்கன்னா டெட்லாக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்கள் பீட்டர்சன் சொல்யூஷனு. அதே மாதிரி இதுவும் வந்து ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன். இது கொஷின் த்ரெட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ராபின்னு. இது வந்து அகைன் வந்து மெமரி மேனேஜ்மெண்ட்டு, த்ராஷிங், ஏஜிங்லாம் வருது. இது CPU ஷெட்யூலிங்கு. இது வந்து அது மெமரி மேனேஜ், எல்லாரும் பேஜ் ரிப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம், பேஜ் ஃபால்ட்டு. ஸோ நீங்கள் எது வேணாலும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு கொஷின்ஸ் எதில் வந்து அதிகமாக வருது சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்ததில் எதுல இருந்து அதிகமாக கொஸ்டின் வருது சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் இப்போ நடந்த எக்ஸாம். நான் இதை எடுத்து இது அதாவது இந்த கொஸ்டின் எதுவுமே இது வரைக்கும் நான் டிஸ்கஸ் பண்ணாத கொஸ்டின் பாரு ரெஃபரன்ஸ். இது எல்லாம் இப்போ 2025 2024 எடுத்த கொஸ்டின்ஸ். இது எதுவுமே நான் டிஸ்கஸ் பண்ணதில்லை இது வரைக்கும். இதெல்லாம் குஜராத் மட்டும் தான் 2023 எடுத்தேன். ஏன்னா அது இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணலான்னு. மீதெல்லாம் வந்துன்னா இப்போ நடந்த எக்ஸாம் 2025 எடுத்தது எல்லாமே. வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும், இது எல்லாமே டிஎன் செட்டாக இருக்கட்டும். மற்ற எல்லா கொஸ்டினுமே ஆல்ரெடி நான் இதை விட அதிகமான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வச்சிருக்கேன் நெட்டு செட்டுலாம். பட் இது எல்லாமே இப்போ நடந்த எக்ஸாமில் 2025ல் 2024 எடுத்தது. குஜராத் மட்டும்னா 2023, மற்றது எல்லாமே 2025 2024 எடுத்தது. லாஸ்ட் 1 இயரில் எடுத்தது தான். 2024 கூட லாஸ்ட்டாக நடந்து தான் அது. இதுலேருந்து எதில் அதிகமாக கொஸ்டின் வந்திருக்கு சொல்லுங்க பார்ப்போம். என்னென்ன டாபிக் பாருங்க, நம்ம கொஸ்டின் வந்த டாபிக்லாம் அதிகமாக வந்த கொஸ்டின் டாபிக்ஸ். CPU ஷெட்யூலிங் வந்திருக்கு சார். மெமரி மேனேஜ்மெண்ட். அப்புறம் டெட்லாக் வந்துருக்கு.
ஸோ அது ஏன் நான் சொல்றேன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 100 கொஸ்டின் இருக்குன்னா, அந்த 100 கொஸ்டின்ல 80 கொஸ்டின் வந்து ஸ்டாண்டர்ட் டாபிக்லேயே வந்துடும். 80ல் 90 கொஸ்டின் வந்துடும். ஒரு 10 கொஸ்டின் தான் வெளியில இருந்து வரும். இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஏதாவது 1 2 கொஸ்டின் வந்து லைக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பைலர்ல இருந்து வரலாம். அது ரொம்ப ரேர். அது வந்து நம்மளுக்கு வந்து ப்ராபபிலிட்டி சொல்லுவோம் இல்லையா? ப்ராபபிலிட்டி நீங்க கூட டிஸ்ட்ரிக்ட் மேக்ஸ்ல படிக்கிறீங்க இல்லையா? அது ரொம்ப ரேர் ப்ராபபிலிட்டி. அது வந்து ரொம்பலாம் அப்படியே ஃப்ரீக்வெண்டா வராது. அதனால நீங்க அதை பத்தி ரொம்ப ஒரி பண்ண வேணாம். ஏன்னா நம்ம அந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் ஒரி பண்ணோம்னா நம்மளால மார்க் வாங்க முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் என்னன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்டா ஃப்ரீக்வெண்டா கேட்குற டாபிக்ல நீங்க கிளியரா இருந்தாலுமே 80% கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியும். நான் திரும்ப சொல்றது, இந்த நாட் ஓன்லி ஓஎஸ், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. என்னன்னா, ரொம்ப ரிப்பீட்டடா கேட்குற கொஸ்டின்ல A to Z நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அதுக்கே நம்மளுக்கு டைம் பத்தாது. நீங்க ஒரு இப்போ எடுத்து பாருங்க, சிலபஸ் எடுங்க. சிலபஸ் எவ்வளோ ஹெவியா இருக்கு. அத்தனையும் நம்ம கரைச்சு கொடுக்க முடியுமானா ஒரு காலம் முடியாது நம்மளால. அதுக்காக நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போக முடியுமானா அதுவும் கஷ்டம். மனசு ஒத்துக்காது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, எது இம்பார்ட்டனோ அதை நல்லா படிப்போம். எது நான் இம்பார்ட்டனோ அதை கோத்ரூ பண்ணிட்டு போவோம். ஏன்னா கோத்ரூ பண்றது மூலம் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். நல்லா படிக்கிறது மூலமா ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் வந்தா ஆன்சர் பண்ணி மார்க் எடுக்க முடியும். ஓகே தானே இந்த ஸ்ட்ராட்டஜி நான் சொல்றது? ஓகேவா? சரி சார், உங்களுக்கு இல்லை ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? ஸ்ட்ராட்டஜி என்னன்னு புரியுதுங்களா? எல்லாத்துலயுமே இம்பார்ட்டன்ட் டாபிக் நல்லா படிங்க. நான் இம்பார்ட்டன்ட் டாபிக் வாட் இஸ் வாட்னு பாருங்க. ஏன்னா ரெண்டுத்தையும் நம்மளால நான் இம்பார்ட்டன்ட் டாபிக் வாட் இஸ் வாட் பார்க்கறது மூலயமா நம்மளுக்கு ஏதாவது கொஸ்டின் வந்தாலும் எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். நல்லா படிச்ச டாபிக்கை நல்லா பார்க்கறது மூலயமா எந்த தப்பு இல்லாமல் மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது வந்து நாட் ஓன்லி ஓஎஸ், எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டாபிக் எடுத்துங்க. ஓஎஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 5 டாபிக் நல்லா படிங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் நிறைய பேர் நெட்டு கிளியர் பண்ணாங்க. நான் நெட்டு கிளியர் பண்ணேன், வெண்ணிலா மேம் நெட்டு கிளியர் பண்ணாங்க. இன்னும் கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே நெட்டு கிளியர் பண்ணது மேக்ஸிமம் இந்த ஸ்ட்ராட்டஜி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் 15 வருஷமா. ஸோ நான் அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம டிஆர்பிக்கும் ஃபாலோ பண்ண போகிறோம், காலேஜ் டிஆர்பிக்கு. என்னன்னா கொஞ்சம் நம்ம இதில் ஹார்ட் ஒர்க், கொஞ்சம் எஃபர்ட் நிறைய போடணும். அவ்வளோதான். ஏன்னா காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். கவர்மெண்ட் ஜாப்ன்றதுனால இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும். இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக படிக்கணும். அவ்வளோதான். படிக்க வேண்டிய மெத்தட்லாம் ஒரே மெத்தட் தான். இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக, இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக, இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கோட படிக்கணும். ஆனால் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கு. ரைட்? ஷார்ட் டைம். ஆமாம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஷார்ட் டைமில் நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ண முடியும். சரியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 20 எக்ஸாமு. ஸோ அதனால் இன்னிலேருந்து நான் திரும்ப அதான் சொல்கிறது, ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஒரு புது நாள் தான். ஒவ்வொரு நாளும் ஒரு பிறப்பு தான். அதனால் இன்னைக்குலேருந்து நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக, இன்னும் ஃபோக்கஸ்டாக படிக்கலாம். முக்கியமான டாப்பிக்கை நல்லா படிங்க. நான் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை ஒரே பண்ணாதீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 25 டேஸ் இல்லை, ஒன்றும் ஒரு நாள் இருந்தால் கூட போதும். இன்னைக்கு தான் லாஸ்ட் நாளாக கூட நினச்சி படிங்க. என்னைக்கு படித்தாலும் அப்படி நினச்சி படிங்க. நாளைக்கு எக்ஸாம், இன்னைக்கு தான் லாஸ்ட் நாள், அப்படி படிங்க. ஓகே சார், ஓகே பார்க்கலாம். 25 டேஸ்ன்றது அதிகம் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த வகையில் நான் சொன்ன அதே டாபிக் தான் உங்களுக்கு எக்ஸாமில் அடிக்கடி கேட்குறாங்க. அதுக்காக தான் எப்படி நான் இம்பார்ட்டன்ட் டாபிக் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கொஷின்ஸ் தான். ஏன்னா எல்லாமே கன்சல்டேட் பண்ணி வச்சிருக்கேன். டோன்ட் வரி. இது வந்து இப்போ எடுத்தது. நான் ரீசெண்டாக ஒரு 2 நாள் சொல்லுங்க சார். இந்த மாதிரி கன்சால்டேட் பண்ணி கொஸ்டின் எல்லா யூனிட்டுக்கும் கிடைக்கும். ஆமா சார், நான் தரேன். இப்போ இது வந்து நான் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி எடுத்தேன். ஓஎஸ் எடுக்க போறேன்றதுனால உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நான் கன்சல்டேட் பண்ணி நம்ம நெட் கிளாஸ் எடுத்த கொஸ்டின்லாம் அப்படியே தான் இருக்கு. அது கன்சல்டேட்ல தான் இருக்கு. அதனால ஓகே சார். இந்த கொஸ்டின் தூக்கி அதில் போட்டு உங்களுக்கு அப்படியே அதில் கொடுத்துருவேன். ஓகேவா? டோன்ட் வரி. கொஸ்டின் தேங்க்யூ சார். மட்டும் ஆமா, நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் நான் கன்சல்டேட் பண்ணி தான் வச்சிருக்கேன். நெட்டுக்கெல்லாம் வந்து அப்படிதான் நம்ம எடுப்போம். ஒரு டாபிக் எடுத்து அந்த டாபிக்ல என்ன மாதிரிலாம் நெட் எக்ஸாம் கொஸ்டின் கேட்டாங்க, செட் எக்ஸாம் கொஸ்டின் கேட்டாங்க, அப்படிதான் வச்சிருக்கோம். பட் இது வந்து லேட்டஸ்டா இருந்தது. இதை கூட அது கூட இன்க்ளூட் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருவேன். கிளாஸ் நடத்தும் போதே கொடுத்துருவேன். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வேற எதுவாக இருந்தாலும் நீங்க தாராளமாக கேளுங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆர் யூ ரெடி? ஸோ இதுதான் ஓஎஸோட மொத்த ஐடியா. இப்போ ஓஎஸ்ல நீங்க 5 டாபிக் தான் படிக்க போறீங்க. 5 டாபிக் உங்களோட தாரகம் வந்துடும். 5 டாபிக் என்னென்ன டாபிக்? ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன? 5 டாபிக்ல Memory management, scheduling, deadlock, process management, ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ப்ராசஸ்னு வச்சுங்க. ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். மெமரி மேனேஜ்மெண்ட் தான் பேஜ் ரிப்ளேஸ்மெண்ட்லாம் வரும். அதனால மெமரி மேனேஜ்மெண்ட்ல என்னென்ன டாபிக் வரும் தெரிஞ்சு வச்சுங்க. நான் இப்போ சொல்றதை நல்லா மனசுல ஏற்றிங்க. ஏன்னா புதுசாக படிக்கிறவங்களா பழசா படிக்கிறாங்கன்னா கன்சல்டேட் பண்ணிடுறேன். கவனிங்க, நான் சொல்றதை மட்டும் மனசுல ஏற்றிங்க. அந்த டாபிக் நல்லா படிங்க. மற்ற டாபிக் வாடி ஸ்வாட் பாருங்க. கிருஷாந்த், மேடம் கொஞ்சம் மியூட் பண்ணிட்டு உங்க போன் எங்க? நானே மியூட் பண்ணிடுறேன். மேடம் திஷாந்த் கூப்பிடுறேன். மேடம் கொஞ்சம் நீங்கள் மியூட் பண்ணிட்டு கூப்பிடுங்க. ஓகே தான். ஸோ நம்ம கன்சல்ட் பண்ணிடலாம். இப்போ என்னென்ன டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு மற்றெல்லாம் வாட்டி ஸ்வாட் பார்த்தா போதுங்க. மற்ற என்ன கேட்டாலும் சரி, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் அதெல்லாம் படிக்கணும்னு அவசியமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதுலேருந்து கொஸ்டினே கேட்டது கிடையாது. அதுதான் உண்மையும் கூட. அதனால் நீங்கள் கவலைப்படாமல் படிங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு எப்பயும் போல் நீங்கள் இப்போ சொல்கிறது 100% கொஸ்டின் வரக்கூடிய டாபிக்னா மெமரி மேனேஜ்மெண்ட் தான். இந்த மெமரி மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே என்ன டாபிக் பார்க்கணும் அப்படின்னா, இந்த மெமரி மேனேஜ்மெண்ட்ல நிறைய சப் டாபிக் இருக்குது. மெமரி மேனேஜ்மெண்ட் நம்ம சொல்லிட்டோம். ஆனால் அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் ரிப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம்.
ஏன்னா இது வந்து ப்ராப்ளமாக கேட்குறாங்க, ஏரியா கேட்பாங்க, பேஜ் ரிப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம். அந்த பேஜ் ரிப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி அதாவது டைப்ஸ் ஆஃப், அதாவது பேஜிங் அண்ட் செக்மெண்டேஷன் நம்ம சொல்லுவோம். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய மெமரி ஸ்கீம் இருக்கு, மெமரி அலோகேஷன் ஸ்கீம் இருக்கு, ஃபிக்ஸடு, வேரியபிள் இதெல்லாம் நிறைய இருக்கு. ஆனால் நம்மளுக்கு அதிகமாக கேட்குறது பேஜிங் தான். செக்மெண்டேஷன் ஒன்றும் கிடையாது, பேஜிங் தான். இந்த பேஜிங்கில் தான் நம்மளுக்கு பேஜ் ரிப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் வரும். பேஜிங்கில் தான் வந்து அதுக்கப்புறம் மெமரி அலோகேஷன் வந்து அந்த அல்காரிதம் ஃபர்ஸ்ட் ஃபிட், பெஸ்ட் ஃபிட், ஒர்ஸ்ட் ஃபிட், இது சம்டைம் கேட்குறேன். ஃபர்ஸ்ட் ஃபிட், பெஸ்ட் ஃபிட், ஒர்ஸ்ட் ஃபிட், இதெல்லாம் வந்து அலோகேஷன். இது எங்கே வரும்னா இது வந்து டைனமிக் மெமரி அலோகேஷன் வரும். இதெல்லாம் நான் நடத்தும் போது சொல்லுவேன். ஒர்ஸ்ட் ஃபிட்டு, இந்த பேஜ் அல்காரிதம் நம்ம எந்த அல்காரிதத்தை அலோகேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு டிஎல்பி ப்ராப்ளம், இதெல்லாம் ப்ராப்ளமாக கேட்குறாங்க. டிஎல்பி ப்ராப்ளம் இதுதான் 4 உங்களுக்கு ப்ராப்ளமாக கேட்டால் பேஜ் ரிப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம், பேஜிங் ப்ராப்ளம், ஃபர்ஸ்ட் பிட் பெஸ்ட் பிட் ப்ராப்ளம், நெக்ஸ்ட் டிஎல்பி ப்ராப்ளம். இதை தவிர வேறு எதாவது இருக்கா? நான் உங்களுக்கு நடத்துனதுல ஞாபகம் இருக்கா? மெமரி மேனேஜ்மெண்ட் வேறு எதாவது இருக்கா? இது வந்து இந்த டாபிக், இதுக்குள்ள சப் டாபிக் இதுதான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2வது டாபிக் உங்களுக்கு அதிகபட்சமான கொஸ்டின் கேட்கக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ஏன்னா அதில் தான் ப்ராசஸ் சிங்க்ரோனைசேஷன், அந்த ப்ராசஸ்ஸு இது எல்லாமே வரும். இப்போல்லாம் ப்ராசஸ் சிங்க்ரோனைசேஷன் கேட்குறாங்க. ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்லாம் ப்ராசஸ்ஸு, அதனோட லைஃப் சைக்கிள், ப்ராசஸ்ஸு, அதனோட லைஃப் சைக்கிள், அதாவது ப்ராசஸோட லைஃப் சைக்கிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் சிங்க்ரோனைசேஷன், இந்த டாபிக் ரொம்ப முக்கியம். இந்த 2 டாபிக் நீங்கள் படிக்கும். சிங்க்ரோனைசேஷன் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம இப்படி படிக்கிறோம். மற்றதெல்லாம் அது பாருங்க இஷ்டத்துக்கு இருக்கு, எக்கச்சக்க டாபிக் இருக்கு, அதெல்லாம் விட்டுருங்க. 3rd டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது டெட்லாக். கண்டிப்பாக டெட்லாக்ல கொஸ்டின் கேட்டுனே இருப்பாங்க. அது முக்கியமாக பேங்கர்ஸ் அல்காரிதம். இது வந்து இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லை. பேங்கர்ஸ் அல்காரிதம் கேட்டுகிட்டே இருப்பாங்க கொஸ்டின். டெட்லாக்ல பேங்கர்ஸ் அல்காரிதம், அதுக்கப்புறம் தேரியெல்லாம் நம்ம பார்ப்போம். நான் சொல்றது ப்ராப்ளம் தான். அடுத்து 4வது டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது என்ன டாபிக் சொல்லுங்க பார்ப்போம்? மெமரி மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், டெட்லாக்கு, அப்புறம் ஆ ரொம்ப முக்கியமானது CPU ஷெட்யூலிங். இதில் ப்ராப்ளம் கண்டிப்பாக கேட்குறாங்க. அது 2025 வரைக்கும் டிஎன் செட்லேயே கேட்பாங்க. கண்டிப்பாக அந்த காலேஜ் டேபிள் CPU ஷெட்யூலிங்னு ஒரு கொஸ்டின் வரும். 100% வரும். ஏன்னா அவங்க எல்லாமே ப்ராப்ளமாக கேட்டால் ப்ராப்ளம் தான் கேட்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி கொஞ்சம் டஃப்பான எக்ஸாமுக்குலாம் ப்ராப்ளம் கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் CPU ஷெட்யூலிங் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கொஸ்டின். இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் ஷெட்யூலிங் பார்த்தா போதும். இது 4வது டாபிக். 5வது டாபிக் நான் இதை ஆர்டராக எழுதலாம், நீங்கள் சும்மா அப்படியே மனசில் வச்சுங்க, அவ்வளோதான். அன்ஆர்டராக எழுதி வச்சுருங்க. வேறு 5வது டாபிக் சொல்லுங்க. ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் தான் டிஸ்க் ஷெட்யூலிங்லாம் வரும். ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட்டு அதுக்குள்ளே தான் டிஸ்க் ஷெட்யூலிங் வரும். இதுக்குள்ளே தான் டிஸ்க் ஷெட்யூலிங் வரும். ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட்டில் டிஸ்க் ஷெட்யூலிங். ஸ்டோரேஜ்னாலுமே அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா செகண்டரி மெமரி தான் சொல்லுவோம், ரைட்டுங்களா? இந்த 5 டாபிக் நீங்கள் படித்தாலுமே உங்களுக்கு வந்து 90% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகிடும். மீதி 10% கொஸ்டின் படிக்கிறதுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட 10 டாபிக் படிக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? 90% கொஸ்டின் படிக்கிறதுக்கு எத்தனை டாபிக் நீங்கள் படிக்கணும்? 5 டாபிக் படிக்கணும். மீதி இருக்க 10% கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு எத்தனை டாபிக் படிக்கணும்? 10 டாபிக் கண்டிப்பாக படிக்கணும். டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டமாக இருக்கலாம், எதோ ஒன்றாலும் கேட்கலாம். லினக்ஸாக இருக்கலாம், விண்டோஸாக இருக்கலாம், விர்ச்சுவலாக இருக்கலாம், செக்யூரிட்டி இருக்கலாம், ஃபைல் இன்புட் இருக்கலாம், அவுட்புட் இருக்கலாம், த்ரெட் இருக்கலாம், ரைட்டுங்களா? பிக் டேட்டா இருக்கலாம், NoSQL இருக்கலாம், சிஸ்டம் சாஃப்ட்வேர் இருக்கலாம். ஏன்னா பிக் டேட்டா NoSQL கேட்கறதுக்கான வாய்ப்பு இதில் கிடையாது. உங்களுக்கு இதில் கேட்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இதில் கேட்க வேண்டிய முக்கியமான டாபிக் நிறைய இருக்குது. அதில் போய் பிக் டேட்டா NoSQLலாம் கேட்க மாட்டாங்க. அது அவன் என்ன பண்ணுறான்னா அதில் இருக்கிறத தூக்கி இதில் தள்ளிட்டான். அதனால் DBMS கூட வர வேண்டிய டாபிக் இது. அதனால் நீங்கள் 100% ஒரி பண்ணவே தேவையில்லை இது. பட் இருந்தாலும் DBMS நடத்தும் போதில் இல்லை நானே கூட உங்களுக்கு ஒரு ஓவரி கொடுத்து விட்ருவாரு. ஓகேவா? அப்போ நம்ம இந்த 5 டாபிக் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக 5 டாபிக் 5 நாள். ஏன்னா அதுவே நமக்கு 10வது டைம். மீதி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வாட் இஸ் வாட் நான் சொல்கிறேன். அதில் ஏன்னா எடுத்தவொடனே நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னு சொல்லக்கூடாதுன்றதுனால ஃபர்ஸ்ட் கிளாஸில் நான் இந்த 3 டாபிக் உங்களுக்கு கவர் பண்ணிடுறேன். அடுத்தது வந்து நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து முக்கியமான டாபிக் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் கவர் ஆகிடும். இன்றைக்கி வந்து ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் நம்ம முடிச்சிடுவோம். அடுத்து நம்ம CPU ஷெட்யூலிங் நாளைக்கு, அடுத்த டெட்லாக்கு, லாஸ்ட்டாக மெமரி மேனேஜ்மெண்ட் 2 days வரும். அது கூட ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட், இதான் 5 days டாபிக். ஓகே, மீதிலாம் வந்து வாட் இஸ் வாட் தெரிஞ்சுங்க, இல்லைனாலும் விட்டுருங்க, அவ்வளோதான். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற ஷார்ட் பீரியடில் நீங்கள் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ண வேணாம். இந்த 5 டாபிக் படிங்க, 90% கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க, அவ்வளோதான். 1-2 கொஸ்டின் விட்டால் பரவாயில்ல. 150 நம்மளுக்கு வந்து 150 மார்க்கில் நம்மளோட எய்ம் வந்து ஒரு 130 எடுத்தால் போதும். அப்படி தான் மேக்ஸிமம் எய்ம் வைக்கிறோம். அப்போ 110லேருந்து 130 வரைக்கும் எடுத்தாலுமே நம்மளுக்கு ஓகே தான். ஒரு 20 மார்க் நம்ம வந்து மிஸ் பண்ணலாம். ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் விட்டால் கூடமே நம்ம இந்த கணக்கில் வரணும். ஓகேவா? ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் விட்டால் கூட நம்மளால் எல்லாத்துலையும் ஒரு 7 கொஸ்டின் 8 கொஸ்டின் அட்டன் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் இருந்தால் போதும். ரைட், சரி பார்க்கலாமா? ஆர் யூ ரெடி? எஸ். டெய்லி ஷேர் மோர் ப்ராக்டிஸ் கொஸ்டின். ஓகே மேடம், ஓகே மேடம், எஸ் குட்.
இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். ஓகேங்க, இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்க்குறோம். சிஸ்டம் சாஃப்ட்வேர் இதுதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கிறது வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர். இதான் 2 டாபிக். சிஸ்டம் சாஃப்ட்வேர், பேசிக்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சிஸ்டம் சாஃப்ட்வேர்க்குள்ள தான் மெஷின் லாங்குவேஜ், அசம்பிளி லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ், கம்பைலர், இன்டர்பிரட்டர், லோடர், லிங்கர், ரீலொகேஷன், மேக்ரோ, டீபக்கர்ஸ் இது எல்லாமே இதில் வந்துடும். ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச டாபிக் தான். ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன காம்போனன்ட் இருக்கும் சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா, அசம்பிளர்ன்றது ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர், லிங்கர், கம்பைலர், மேக்ரோ, டீபக்கர், சிஸ்டம் யூட்டிலிட்டிஸ். சிஸ்டம் யூட்டிலிட்டிஸ்னா என்னன்னா விஎல்சி மீடியா பிளேயருக்கு அந்த மீடியா அதாவது வாய்ஸ் சவுண்டுக்காக ஒரு யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் போடுவோம். சவுண்டுன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். இதெல்லாம் ஹார்ட்வேர் சப்போர்ட் பண்ணுறது, சவுண்டு போகிறதா இருக்கட்டும், மவுஸுக்கு, அப்புறம் கீபோர்டுக்கு, இது எல்லாத்துக்கும் யூட்டிலிட்டிஸ் போடுவோம். யூட்டிலிட்டிஸ் அப்படின்றது வந்து எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டிங் சிஸ்டத்துக்கு சப்போர்ட் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் தான் சிஸ்டம் யூட்டிலிட்டிஸ்னு சொல்லுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அசம்பிளர் உங்களுக்கு தெரியும், லிங்கர், லோடர், கம்பைலர் இதெல்லாம் வாய்ஸ் பார்த்துக்கும். இதுதான் சிஸ்டம் சாஃப்ட்வேர். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்ட்ரோல் அண்ட் சப்போர்ட் த ஃபங்க்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம். கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேரை ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் யூஸ் ஆகுது. சிஸ்டத்தை அதாவது நம்ம 2 வகையான சாஃப்ட்வேர் 2 பிரிக்கலாம். என்னென்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ன்றது வந்து யூசருக்கு வந்து அப்ளிகேஷன்ஸாக நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். எக்ஸாம்பிளாக C++, ஜாவா இதெல்லாம் வந்து இதை வச்சு நம்ம அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண முடியும். இந்த லாங்குவேஜை வச்சு பண்ண முடியும். சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்றது வந்து சிஸ்டம் வந்து தன்னைத்தானே வந்து வேலை செய்யறதுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அப்ளிகேஷனாக இருக்கலாம். இப்போ வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, உங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் நிறைய அப்ளிகேஷன்ஸாக இருக்குப்பீங்க. ஆனால் உங்களுடைய ஹெல்த்து, உங்களுடைய லைக் வந்து உங்களுடைய மைண்டு, உங்களுடைய மெமரி இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிறது சிஸ்டம் சாஃப்ட்வேர். உங்களை நீங்கள் பார்த்துக்கிறீங்களே அதுதான் சிஸ்டம் சாஃப்ட்வேர். அந்த மாதிரி சிஸ்டம் தனக்கான தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் தான் சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஸோ அந்த சிஸ்டம் சாஃப்ட்வேரில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது மெஷின் லாங்குவேஜ், அசம்பிளி லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ். மெஷின் லாங்குவேஜ்னா என்னன்னு தெரியும், பைனரி, 0s and 1s டேரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும் சிபியூவில். அதுக்கு வந்து எந்த ஒரு லாங்குவேஜோ இன்டர்மீடியட் லாங்குவேஜ்லாம் தேவைப்படாது. இது வந்து ஆர்கிடெக்சர் டிபெண்டன்ட். அதாவது என்ன ஆர்கிடெக்சரோ அதுக்கேற்ற மாதிரி தான். இப்போ எக்ஸாம்பிளாக நம்ம வந்து சிபியூ ஆர்கிடெக்சர் என்ன ஆர்கிடெக்சர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இதுக்கான கோடு நம்ம எழுதணும். டிஃபிகல்ட்டாக இருக்கும் கோடு எழுதுறது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா 0s and 1s மெயின்டைன் பண்ணதும் டீபக் பண்ணதும் ரொம்ப கஷ்டம். மெஷின் லாங்குவேஜ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 0s and 1s. அடுத்து அசம்பிளி லாங்குவேஜ். இது வந்து என்னன்னா நிமானிக்ஸ், சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன். நிமானிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆடு, மூவ், சப் இந்த மாதிரி எழுதுவோம். இதில் வந்து லேபிள்ஸ் இருக்கும், வேரியபிள்ஸ் இருக்கும். ஆர்கிடெக்சர் எதுவுமே 8085, 8086 இந்த ஆர்கிடெக்சர் பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த லாங்குவேஜ் எழுதுவோம். இதுக்கு வந்து அசம்பிளர் தேவை. அசம்பிளி லாங்குவேஜுக்கு என்ன வேணும்னா அசம்பிளர் வேணும். இந்த அசம்பிளர் என்ன பண்ணுன்னா அசம்பிளி லாங்குவேஜ் வந்து மெஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணும். இந்த லேபிள்ஸ் எல்லாத்தையும் 0s and 1s கன்வெர்ட் பண்ணும். அதுக்கு இந்த அசம்பிளர் யூஸ் பண்ணுவாங்க. அது மொத்தம் எல்லாமே மெஷின் லாங்குவேஜ் தான் மாறுது. இதை வந்து மெஷின் லாங்குவேஜில் எழுதுனா கஷ்டன்றதுனால கொஞ்சம் நிமானிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆடு, சப்பு, அப்படின்னா ஆட்னா அடிஷன், மூணா ஒரு டேட்டா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல மூவ் பண்ணுறது, சப்ராக்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அசம்பிளி லாங்குவேஜ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அசம்பிளரை அசம்பிளி லாங்குவேஜை மிஷின் லாங்குவேஜாக மாற்றுறதுக்கு அசம்பிளர் யூஸ் பண்ணுறோம், ரைட். அடுத்த ஹை லெவல் லாங்குவேஜ். இது வந்து பார்த்தோன்னா ப்ராப்ளம் ஓரியன்ட், இங்கிலீஷ் மாதிரி இருக்கும். ஆர்கிடெக்சர் இண்டிபெண்டன்ட். இது வந்து எந்த ஆர்கிடெக்சரும் பேஸ் பண்ணியிருக்காது. இதுக்கு முன்னாடி இது 2மே ஆர்கிடெக்சர் டிபெண்டன்ட். மெஷின் லாங்குவேஜாக இருக்கட்டும், அசம்பிளி லாங்குவேஜ் இருந்தால் ஆர்கிடெக்சர் டிபெண்ட். ஆர்கிடெக்சர்னா 8085னா அதுக்கு ஒரு மாதிரி எழுதணும், 8086னா அதுக்கு வேறு மாதிரி கமாண்ட். ஆனால் இது வந்து ஆர்கிடெக்சர் இண்டிபெண்டன்ட். இது எந்த ஆர்கிடெக்சர்லாம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதில் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா கம்பைலர், இன்டர்பிரட்டர் யூஸ் பண்ணுவாங்க. கம்பைலர்ன்றது உங்களுக்கு தெரியும், ஒரு ஹை லெவல் லாங்குவேஜை மெஷின் லாங்குவேஜாக மொத்தமாக மாற்றும். இன்டர்பிரட்டர்னா லைன் பை லைனாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ கம்பைலர் அதுதான் இங்கே சொல்கிறேங்க, என்டையர் ஹை லெவல் லாங்குவேஜ் இன்ட்டு மெஷின் கோடு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு C++, ஜாவா இதெல்லாம் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ்க்கு எக்ஸாம்பிள், அதனுடைய கம்பைலர்ஸ். இன்டர்பிரட்டர்னா லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த கம்பைலரில் என்ன ஃபேஸஸ் இருக்குது இதை ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணுங்க. இதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எல்லாருமே வந்து இதை ஒரு கோத்ரூ பண்ணணும். நான் வாட் இஸ் வாட்னு கொடுத்துருக்கேன். முடிஞ்சால் லெக்சிக்கல் அனாலிசிஸ் நானே இப்போ சொல்கிறேன். லெக்சிக்கல் அனாலிசிஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் போடுறீங்க, இன்டிஜர் A = 10, இன்டிஜர் B = 20, C = A+B, printf C அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் லெக்சிக்கல் அப்படின்றது டோக்கன்ஸ்னு சொல்லுவோம். இந்த லெக்சிக்கல்னா என்னன்னா டோக்கன்ஸ். அப்படியே வாட் இஸ் வாட் சொல்ல போதுங்க, அது மட்டும் நீங்கள் கவனிங்க, வேறு எதுவும் நீங்கள் படிக்க தேவையில்ல. லெக்சிக்கல்னா டோக்கன்ஸ். டோக்கன்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இன்டிஜர் அப்படின்றது வந்து ஒரு டோக்கன், ஏன்றது ஒரு டோக்கன், ஈக்குவல்ன்றது ஒரு டோக்கன், 20ன்றது டோக்கன். இதான் டோக்கன். ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு கேரக்டர், இதெல்லாம் ஒன்று ஒரு டோக்கன். இந்த டோக்கன் எல்லாம் பிரிக்கிறது தான் இந்த லெக்சிக்கல் அனாலிசிஸ். எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சிடும். அப்படி பிரித்த உடனே அதில் ஐடென்டிஃபையர்னா என்ன, அதில் வந்து ஆப்ரேட்டர்னா எது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஆப்பரண்ட் எது, ஆப்ரேட்டர் எது, இதெல்லாம் பிரித்து வச்சிடும் லெக்சிக்கல் அனாலிசிஸில். சின்டாக்ஸ் அனாலிசிஸ்னா ரூல்ஸை செக் பண்ணும். சின்டாக்ஸ்னா ரூல்ஸ் உங்களுக்கே தெரியும். இப்போ என்ன ரூல்ஸ்னா செமிகோலன் இருக்கா, ஒரு ஸ்டேட்மெண்ட் செமிகோலனோட முடியுதா, ரைட்டுங்களா. ஃபார் லூப் போனால் ஓப்பன் இருக்கா, க்ளோஸ் இருக்கா, இந்த மாதிரி ரூல் எல்லாம் செக் பண்ணுறோம். அப்படின்னு லூப்பிங், ஃபார் லூப்னா
இனிஷியலைசேஷன், இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் கண்டிஷன் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது, இந்த ரூல்ஸை செக் பண்ணுறது சின்டாக்ஸ் அனாலிசிஸ். சின்டாக்ஸ்னா ரூல்ஸ், லெக்சிக்கல்னா டோக்கன்ஸ். இதெல்லாம் கீ பாயிண்ட், அவ்வளோதான். சிமாண்டிக் அப்படின்றது வந்து, சிமாண்டிக்னா என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க பார்ப்போம். சிமாண்டிக் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? மீனிங் செக் பண்றது. வெரி குட். மீனிங்னா என்ன மீனிங்? எல்லாரும் தெரியும் சிமாண்டிக்னா மீனிங். மீனிங்னா என்ன மீனிங் செக் பண்ணுங்க. இப்ப இன்டீஜர் ஏ ஈக்குவல் டு நான் வந்து 10 கொடுத்தா அது கரெக்ட் சார். இப்ப ம். இன்டீஜர் ஏ ஈக்குவல் டு நான் கேரக்டர் அசைன் பண்றேன்னா இந்த லெக்சிக்கலோ சின்டாக்ஸ் அனலைசரோ இதை செக் பண்ணாது. வெரி குட். சிமாண்டிக் அனலைசர் தான் இதை செக் பண்ணும். ஆமா, ஏன்னா அது சின்டாக்ஸ் பிரகாரம் கரெக்ட். ஏதோ ஆமா. ஒரு ஐடென்டிஃபை இருக்கு, அதுக்கு அசைன் பண்ணிட்டோம். பட் நீங்க என்ன அசைன் பண்ணீங்க? இன்டிஜருக்கு வந்து இன்டிஜர் வேல்யூ தான் அசைன் பண்ணீங்களா, இல்ல வேற வேல்யூ அசைன் பண்ணீங்களா, அந்த டேட்டா டைப்லாம் கரெக்டா இருக்கா, அந்த மாதிரிலாம் மீனிங்ஸை செக் பண்றது அது சிமாண்டிக் அனாலிசிஸ். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து இன்டர்மீடியட் கோட் ஜென்ரேஷன். இது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இப்போ இன்டர்மீடியட் கோட் ஜென்ரேட் பண்ணுவாங்க. எதுக்காகனா, இப்போ நம்ம வந்து சிம்பிள் டேபிள் கிரியேட் பண்ணுவோம். சிம்பிள் டேபிள் எங்க கிரியேட் பண்ணுவோம்? சிம்பிள் டேபிள் எங்க கிரியேட் ஆகும்? எந்த ஃபேஸஸ்ல சிம்பிள் டேபிள் கிரியேட் ஆகும்? சிம்பிள் டேபிள் அப்படி அந்த டேபிள்ஸ் வந்து கிரியேட் ஆகும். சிம்பிள் டேபிள் எதில் கிரியேட் ஆகும்? சின்டாக்ஸ்ல, சிமாண்டிக்லையா? சின்டாக்ஸ்ல கிரியேட் ஆயிருக்கு சார். சின்டாக்ஸ்ல தான் கிரியேட் ஆகும். சிம்பிள் டேபிள்னா இதெல்லாம் ஆமா, சின்டாக்ஸ் அனாலிசிஸ்ல கிரியேட் ஆகும். அது ரொம்ப டீப்பா நம்ம போகணும்னா அது நிறைய இருக்கு. கம்பைலர்லேயே ஃபேஸஸ் ஆஃப் கம்பைலேஷன் ரொம்ப டீப்பா போகலாம். பட் ஓஎஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதில் கொஸ்டின் கேட்க மாட்டேங்குது. எங்க வரும்னா தியரி ஆஃப் கம்படிஷன்ல வரும். உங்களுக்கு தியரி ஆஃப் கம்படிஷன்ல இந்த ஃபேஸஸ் வரும்னு நினைக்கிறேன். இல்லை இன்னொரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல கூட இதை யூஸ் பண்ணுவாங்க இந்த கம்பைலரை. சரிங்களா? அதனால நீங்க இதுல ஓஎஸ்ல இதை ரொம்ப டீப்பா கேட்க போறதில்ல. பட் ஏதாவது ஒரு இடத்துல கேட்கலாம். ஸோ அதனால நான் அதுக்கான பேசிக்ஸ் நான் சொல்றேன். இன்டர்மீடியட் கோட் ஜென்ரேஷன் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒவ்வொன்றத்தையும் இப்போ ஒரு லைக் இப்போ இன்டிஜர் ஏ ஈக்குவல் டு 10, பி ஈக்குவல் டு 20, சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இப்படி இருக்கு இல்லையா? இப்போ இது ஒரு வேரியபிள், இது ஒரு வேரியபிள். ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா, இன்டர்மீடியட் வேரியபிள் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் லைக் வந்து பார்த்தோன்னா சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி டெம்பரரியில் போய் ஸ்டோர் பண்ணுவாங்க. இதை இந்த மாதிரி ஒரு 4-5 லைனாக இருக்கு இல்லையா? இதை வந்து நம்ம சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்மீடியட் கோட்னா என்னன்னா, நம்ம இந்த வேரியபிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இது ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னால் எப்படி சொல்லலாம்னா, டெம்பரரின்னு சொல்லிட்டு சில வேரியபிளை அசைன் பண்ணுவாங்க. நல்லா கவனிங்க. இப்போ இதெல்லாம் வந்து நார்மலா இதை டெம்ப் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஆட் பண்ணும்போது ஏ தனியா பி தனியா இதை ஒரு டெம்பரரியில் ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சிக்கு அசைன் பண்ணுவாங்க. அதுதான் இன்டர்மீடியட் கோட். நிறைய டெம்பரரி வேரியபிள்ஸ் கிரியேட் ஆகும். இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த இடத்துல இது வந்து சுருக்கத்து கிடையாது, எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் என்னன்னா, இப்போ 3 லைனா இருந்தது ஒரு 6 லைனா மாறும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இன்டர்மீடியட் கோட் ஜென்ரேஷன்ல என்ன ஆகுனா, ஒரு 3 லைனா இந்த ப்ரோக்ராம் கோட் வந்து ஒரு 6 லைனா மாறும். உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். எப்படி சார் ஆறும்னா, இது மாதிரி டெம்பரரி வேரியபிள் கிரியேட் ஆகும். இன்னும் கொஞ்சம் வந்து டீன்ற மாதிரி சம் வேரியபிள்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணுவாங்க. சம் லைன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா போடுவாங்க. இது எதுக்காகனா இன்னும் பர்ஃபெக்டா மேட்ச் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் கோட் ஆப்டிமைசேஷன்னா, அது அந்த டெம்பரரி வேரியபிள் எதுக்காகனா, நம்ம இப்போ இந்த மாதிரி நிறைய பேசிஸ்லாம் இருக்குல்ல, லைக் வந்து சிம்பிள் டேபிள் கிரியேட் பண்ணுறோம், இல்லை நம்ம வந்து திரும்ப திரும்ப வந்து டீபக் பண்ணுறோம். அந்த இடத்துக்குலாம் இந்த எக்ஸ்ட்ரா வேரியபிள் தேவைப்படும். ஒன்ஸ் அதெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா கோட் ஆப்டிமைஸ் ஆகும். கோட் ஆப்டிமைஸ்னா என்னன்னா, இந்த 6 லைன் இருக்கு இல்லையா, அது திரும்ப 2 லைனாக மாறும், இல்லை ஒரு 3 லைனாக மாறும். இதான் கோட் ஆப்டிமைசேஷன். திரும்ப அந்த கோட் ஆப்டிமைஸ் பண்ணும். இது எக்ஸ்பேண்ட் பண்ணி திரும்ப சுருக்கும். காரணம் என்னன்னா சம் ஆப்ரேஷன். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஃபைனலாக கோட் ஜென்ரேஷன் மெஷின் கோடாக மாறும். இல்லை ஆப்ஜெக்ட் கோடுன்னு சொல்லுவோம். அதுதான் மெஷின் கோடை தான் ஆப்ஜெக்ட் கோடுன்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட் கோடுனா மேக்ஸிமம் நம்ம சொல்லுவோம். ஆப்ஜெக்ட் கோட்னா 0s and 1s மாறும். இது புரியுதுங்களா? இஸ் இட் ஓகே? நான் சொல்ற இந்த ஸ்டெப்ஸ் புரியுதுங்களா? இன்டர்மீடியட் கோட் ஜென்ரேஷன்னா எக்ஸ்ட்ரா லைன்ஸ் ஆட் ஆகும். கோட் ஆப்டிமைசேஷனா ஃபைனலாக அது எல்லாமே வந்து இன்னும் ஆப்டிமைஸாக மாறும். அவ்வளோதான். அந்த அளவுக்கு தெரிஞ்சுங்க. ரொம்ப இஸ் இட் ஓகே? ரைட், குட், வெரி குட். ஸோ அடுத்தது இன்டர்பிரேட்டர் அப்படின்றது வந்து லைன் பை லைனாக சொல்லிட்டு நம்ம இது வந்து ஸ்லோவாக எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா லைன் பை லைனாக கன்வெர்ட் ஆகுது இல்லையா? இதில் வந்து இன்டர்மீடியட் கோட் இருக்காது. இந்த இன்டர்பிரேட்டரில் இன்டர்மீடியட் கோட்லாம் ஜென்ரேட் ஆகுது. டேரெக்டாகவே ஆப்ஜெக்ட் கோட் ஜென்ரேட் ஆகும். ஏன்னா அது வந்து லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகுது. இமிடியேட்டாக எரர் வந்து ரிப்போர்ட் பண்ணும். ரைட்டுங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பைத்தான் பேசிக் இதெல்லாம் வந்து இன்டர்பிரேட்டர் யூஸ் பண்ணுறேன். பைத்தான் வந்து இன்டர்பிரேட்டர் லாங்குவேஜ், பேசிக்கும் ஒரு இன்டர்பிரேட்டர் லாங்குவேஜ். நீங்கள் லைன் போடும்போது உங்களுக்கு அந்த எரர் காமிக்கும். அடுத்த லிங்கிங், லோடிங், ரீலொகேஷன். இது ரொம்ப முக்கியம். லிங்கிங்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நல்ல கவனிங்க. மல்டிபிள் ஆப்ஜெக்ட் மாடியூல்ஸ் இருக்கு, நிறைய ஆப்ஜெக்ட் ஃபைல்ஸ் இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட் ஃபைலெல்லாம் வந்து லிங்க் பண்ணுறதுக்கு தான் இந்த லிங்கர். அதாவது ஒரு லைப்ரரி இருக்கு, ஒரு லைப்ரரி கால் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கிளாஸ்க்குள்ள நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் நீங்கள் கால் பண்ணுறீங்க. அந்த ஆப்ஜெக்ட்லாம் லிங்க் பண்ணுறது, எக்ஸ்டர்னலாக ஒரு லைப்ரரி ஃபைலை லிங்க் பண்ணுறதுக்கு, இல்லை ஏதோ ஒரு இன்புட் அவுட்புட் ஒரு டிஸ்கில் வச்சிருக்கீங்க, அந்த ஃபைலை வந்து நீங்கள் கால் பண்ணுங்க. இப்போ பைத்தான்லாம் கோட் போடும்போது நம்ம ஒரு 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 டெக்ஸ்ட் ஃபைல் வச்சிருப்போம். அந்த டெக்ஸ்ட் ஃபைல இருந்து டேட்டாவை ரீட் பண்ணுவோம். அப்போ அந்த டெக்ஸ்ட் ஃபைலை வந்து லிங்க் பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த லிங்கிங் யூஸ் ஆகும். லிங்கிங்னா என்னன்னா, லைப்ரரி ஃபைல்ஸை லிங்க் பண்ணும். அப்படி கூட நான் வச்சுங்களேன், ஹெடர் ஃபைல்ஸை லிங்க் பண்ணும் அப்படின்னு வச்சுங்க. கம்பைன் மல்டிபிள் ஆப்ஜெக்ட் மாடல்ஸ் இன்டு சிங்கிள் எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல்.
இது வந்து யார் பண்ணாலும் லிங்கர். இதில் 2 டைப் ஆஃப் லிங்கிங் இருக்குது. ஸ்டாட்டிக் இருக்குது, இன்னொன்று டைனமிக் இருக்குது. ஸ்டாட்டிக் அப்படின்றது வந்து என்னன்னா எக்ஸிகியூஷன் முன்னாடியே எல்லாத்தையும் லிங்க் பண்ணால் ஸ்டாட்டிக். டைனமிக்னா டூரிங் த ரன் டைம் பண்ணால் டைனமிக் லிங்கிங் லைப்ரரி டிஎல்எல்எஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது லைப்ரரி. அந்த லைப்ரரிலாம் நம்ம ரன் பண்ணும்போது லிங்க் பண்ணால் அது வந்து டைனமிக் லிங்கிங். அவ்வளோதான். ரன் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் லிங்க் பண்ணி வச்சுட்டா ஸ்டாட்டிக். ரன் பண்ணும்போது லிங்க் பண்ணால் அது டைனமிக். ரைட்டுங்களா? லிங்கிங் அப்படின்றது லைப்ரரிஸ் எல்லாம் லிங்க் பண்ணுறது நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரீலொகேஷன். ரீலொகேஷன் அப்படின்றது வந்து ஒரு அட்ரஸை மாடிஃபை பண்ணுறது. இப்போ நான் வந்து இது ரொம்ப சிம்பிளாக சொல்லேன். உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் அட்ரஸு, லாஜிக்கல் அட்ரஸு அப்படி நம்ம அட்ரஸ் நம்ம 2ஆக பிரிப்போம். என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒன்று வந்து பார்த்தோன்னா லாஜிக்கல் அட்ரஸ்ன்னு சொல்லுவோம், இன்னொன்று பார்த்தா ஃபிசிக்கல் அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ லாஜிக்கல் அட்ரஸ்னா எங்கே இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். 2 அட்ரஸ் இருக்குது, லாஜிக்கல் அட்ரஸ், இன்னொன்று ஃபிசிக்கல் அட்ரஸ். லாஜிக்கல் அட்ரஸ்னா எங்கே இருக்கும்? பேஜஸ்ல இருக்கும் சார். அங்கெல்லாம் போகக்கூடாது. பேஜஸ் ஓகே தான், நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். பட் இன்னும் கொஞ்சம் பேசிக்காக சொல்லுங்க பார்ப்போம். லாஜிக்கல் அட்ரஸ் யார் ஜெனரேட் பண்ணும்? யார் ஜெனரேட் ஆமாம் சிபியூ. ஆமாம் சிபியூ ஜென்ரேட் பண்ணது லாஜிக்கல் அட்ரஸ். சிபியூ ஜென்ரேட்னா என்ன சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேனே. இப்போ இன்டிஜர் A = 10ன்னு சொல்லிட்டேன், B = 20ன்னு சொல்லிட்டேன். நல்லா கவனிங்க. இன்டிஜர் A = 10, B = 20ன்னு சொல்லிட்டேன். இப்போ ஏன்றது ஒரு வேரியபிள், பின்றது ஒரு வேரியபிள். இந்த வேரியபிள் எல்லாமே டிஸ்கில் இருக்கும்போது ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும். நல்லா கவனிங்க. இப்போ நான் ஹார்ட் டிஸ்கில் போட்டு இந்த ப்ரோக்ராம் போட்டு சேவ் பண்ணுறேன். அடிஷன் ஆடுன்னு ஒரு add.c ஒரு ப்ரோக்ராம் பேரை போட்டு நான் சேவ் பண்ணேன். சேவ் பண்ணோடனே இப்போ இந்த வேரியபிள்ஸ் இந்த கோடு இது எல்லாமே எங்கே போய் ஸ்டோர் ஆகும்? ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் ஆகும். அப்போ ஹார்ட் டிஸ்கில் அது வந்து டிஸ்க் ஸ்பேஸ், அந்த இடத்துல வேற மெமரி இருக்கும். ஏன்னா அது ஒரு பர்மனன்ட் மெமரி அந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஹார்ட் டிஸ்க்லேருந்து எங்கே போகும் ப்ரோக்ராமு? இப்போ ஹார்ட் டிஸ்க்லாம் ஸ்டோர் பண்ணிட்டேன், எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த ஹார்ட் டிஸ்க்லேருந்து ப்ரோக்ராம் எங்கே போகும்? மெயின் மெமரி ரேமுக்கு போகும். அப்போ நல்லா கவனிங்க. ஹார்ட் டிஸ்க்ன்றது வந்து லைக் இப்போ நீங்கள் கல்யாண மண்டபத்தில் இருக்கீங்க அப்படின்னா ரிசப்ஷன்லாம் இருக்கீங்க, எல்லாரும் நிறைய பேர் ரிசப்ஷனில் உட்காந்துருக்கீங்கன்னா அது ஒரு இடம். ரைட்டுங்களா? இப்போ நீங்கள் சாப்பாடு அந்த சாப்பாடு ரூமுக்கு போகிறீங்களா, அப்போ அங்கே வந்து சேர் போட்டிருப்பாங்க, லைனாக உட்கார வைப்பாங்க. அப்போ இந்த இடத்துலேருந்து இது போகிறீங்களா, இது ரீலொகேஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இது வந்து ஹார்ட் டிஸ்கில் இருக்கும்போது அது ஒரு லைக் வந்து பார்த்தோன்னா அது பர்மனன்ட் மெமரி. ஹார்ட் டிஸ்க் வந்து 500 GB, அது ஏதோ ஒரு இடத்துல இருக்கும், லொக்கேட் ஆகிருக்கும். அது திரும்ப நீங்கள் ரேமுக்கு லோட் பண்ணும்போது வேறு இடத்துக்கு போய் மாறும். ஏன்னா ரேமில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப லிமிடெட் மெமரி, 2 GB, 8 GB, 10 GB. அதாவது இந்த ப்ரோக்ராமுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மொத்தமாக இப்போ ரேம் வந்து 8 GB ரேம்னு வச்சிங்களேன், ஏதோ ஒரு லைக் கேபிளில் தான் இருக்கும் இந்த ப்ரோக்ராம் இது உள்ளே எடுத்துகிட்டு போகிறது. அப்போ அந்த இடத்துல போய் லொக்கேட் ஆகுது இல்லையா, இதுதான் ரீலொகேஷன் சொல்லுவோம். இப்போ மாடிஃபைங் அட்ரஸ் டிபெண்ட் அப்பான் த இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டேட்டா இந்த ப்ரோக்ராம். ஸோ அந்த அட்ரஸ் வந்து மாடிஃபை ஆகத்தான் ரீலொகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட்டுங்களா? அப்போ என்ன சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள், when a program is compiled, the compiler assume that program starts particular memory address. கம்பைல் பண்ணும்போது ஒரு இடத்துல இருக்கும், எக்ஸிக்யூட் ஆகும்போது லோடர் மே பிளேஸ் இந்த டிஃப்ரெண்ட் மெமரி லொகேஷன். அப்போ கம்பைல் பண்ணுறது ஹார்ட் டிஸ்கில் இருக்கும், எக்ஸிக்யூட் ஆகும்போது அது என்ன ஆகுனா நம்மளுக்கு வந்து மெயின் மெமரியில் போகும்போது வேறு இடத்துல அது லோட் ஆகும். அதுதான் ரீலொகேஷன். அப்போ ரீலொகேஷன் என்ன பண்ணால் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றும், அவ்வளோதான். எல்லாத்தையும் வந்து இருக்கிற இப்போ கம்பைலரில் பிளேஸ் மாறுறது தான் ரீலொகேஷன். அவ்வளோதான். ஆமாம், இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறீங்களே, அது என்ன சொல்லுவீங்க? இப்போ ஒரு ஊரில் இருக்கீங்க, பிள்ளைங்க படிப்புக்காக வேறு இடத்துக்கு போகிறீங்க, வேறு ஒரு இடத்துல வாடகை வீட்டில் தங்குறீங்க அப்படின்னா அது ரீலொகேஷன் தானே. அதே தான் இதுவும் லொகேஷன் சேஞ்சுன்னு சொல்லுவோம், அதான் இடத்துல ரீலொகேஷன். ஆமாம் மேடம், லொகேஷன் சேஞ்சுக்கு இங்கிலீஷில் ரீலொகேஷன், அவ்வளோதான். ரைட்டுங்களா? அதை நான் உங்களுக்கு சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்த லோடிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லோடிங்னா என்ன அப்படின்னா ரீலொகேஷன் உங்களுக்கு புரியுது இல்லையா? லோடிங் அப்படின்றது வந்து ஒரு லைக் உங்களுக்கு வந்து மெயின் மெமரிக்கு இப்போ செகண்டரி மெமரிலேருந்து மெயின் மெமரிக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்கிறேன் இல்லையா, அது வந்து லோடர் தான் போகணும். இப்போ அது எந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆகுது ரீலொகேஷனு, ஆனால் யார் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அவர் வந்து லோடிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து என்ன எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம் மெமரி ஃபார் எக்ஸிக்யூஷன். அப்போ ப்ராசஸ் வந்து பிரிங் இந்த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம் இன்டு மெமரி ஃபார் எக்ஸிக்யூஷன். மெமரிக்கு எடுத்துகிட்டு போகுது ப்ராசஸர் அப்படின்னா அதுதான் லோடிங் சொல்லுவோம். அந்த லோடிங் என்ன பண்ணால் அலோகேட் அப்போ அந்த லோடர் என்ன பண்ணும் அப்படின்னா ரீலொகேஷன்றது வந்து செகண்ட்லேருந்து மெயின் மெமரிக்கு போகிறது ரீலொகேஷன். அந்த மெமரி எந்த இடத்துல இருக்கணும் அந்த அலோகேட் பண்ணுறது, ப்ரோக்ராமை மெயின் மெமரிக்கு லோட் பண்ணுறது, ரீலொகேஷன் பண்ணுறதும் யாருன்னா இந்த லோடரோட வேலை. ரீலொகேஷன்லாம் என்னன்னு புரியுது, அந்த ரீலொகேஷன் பண்ணுறதே லோடர் தான். ஸோ இந்த லோடரை 3 வகையாக பிரிக்கிறாங்க: அப்சல்யூட் லோடர், ரீலொகேட்டிங் லோடர், டைரக்ட் லிங்கிங் லோடர். இது ரொம்ப முக்கியம். அப்சல்யூட் லோடர்னா என்ன அப்படின்னு பாருங்க. 3 லோடர் இருக்காங்க, அதுதான் இது வந்து டைரக்ட் லிங்கிங் லோடர் தான் டைனமிக் லோடர் அப்படின்னு சொல்கிறோம். அப்சல்யூட் லோடர் அப்படின்னா அது ரீலொகேஷன் தேவையில்லை. என்னன்னா ஒரு ஃபிக்ஸட் அட்ரஸ் இதெல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணதுன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம படிப்போம்ல ஃபிக்ஸட் அட்ரஸிங் ஸ்கீம்லாம், இப்போ மெமரி ஸ்கீம் நம்ம என்ன படிப்போம்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஹார்ட் டிஸ்கில் என்ன மெமரி அட்ரஸோ அது அப்படியே ரேமுக்கு இருக்கும். அது வந்து அப்சல்யூட் லோடர் அப்படின்னு சொல்லுவோம். ரீலொகேஷன் தேவையில்லை.
அது வந்து அப்போ நம்ம யூஸ் பண்ணிருப்போம்ல, மெமரியை 2 டைப்பாக பிரிப்போம், கண்டினியூஸ் அலோகேஷன், நான் கண்டினியூஸ் அலோகேஷன் சொல்லிட்டு. கண்டினியூஸ் அலோகேஷன் என்னன்னா அப்படியே ஃபிக்ஸடாக இருக்கும். அப்போ அதுக்கு வந்து ரீலொகேஷன் தேவையில்லை, அது வந்து ஃபிக்ஸட் அட்ரஸ் வச்சு பண்ணுவோம். ஆனால் அது பேர் அப்சல்யூட் லோடர் அப்படின்னு. அப்சல்யூட்னா என்னன்னா அதுக்கு ரீலொகேஷன் தேவையில்லை, ஹார்டிஸ்கில் என்ன அட்ரஸ்ல இருந்ததோ அதே அட்ரஸ்ல போய் ரேமில் ஸ்டோர் ஆகும், அவ்வளோதான். ரேமுக்குள்ள அதே மாதிரி அட்ரஸ் இருக்கும், அதே ஸ்ட்ரக்சர் அங்கே இருக்கும். ரைட்டுங்களா? அடுத்து ரீலொகேட்டிங் லோடர் அப்படின்னா அப்போ லோடர் எனிவேர். இப்போ ஹார்டிஸ்கில் வந்து எங்கேயோ ஹார்டிஸ்கில் வந்து நீங்கள் ரேமில் ஏதோ ஒரு இடத்துல போய் லோட் பண்ணுவீங்க, அது வந்து ரீலொகேஷன் லோடர். டைனமிக் லோடர்னா இது வந்து பார்த்தோன்னா ரன் டைமில் எப்போ எக்ஸிக்யூட் ஆகுதோ அப்போ லோட் ஆகும். நல்லா கவனிங்க, ரீலொகேஷன் லோடர்னா முன்னாடியே எதுவும் வச்சுக்கும். ஆனால் டைனமிக் லோடர் வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகுதோ அப்போ மட்டும் எடுத்துன்னு போகும். இப்போ புரியுதுங்களா? ஆனால் ரெண்டும் ஒன்று தான், அது அந்த டைம் தான் வேரி ஆகும். இப்போ புரியுதுங்களா? அப்சல்யூட் லோடர்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். அப்சல்யூட் லோடர்னா என்ன? No relocation. Location and the run and ஒரு ஃபிக்ஸ்டு அட்ரஸ்ல இருக்கிறது தான் ஒரு அதுக்கு பேர். fixed addressல வந்து run ஆகும் sir. அவ்வளோதான், ஃபிக்ஸட் அட்ரஸ், அவ்வளோதான் ஞாபகம் வச்சுங்க, ஃபிக்ஸட் அட்ரஸ். ஓகேங்களா? அடுத்தது Relocation. ரீலொகேஷன் என்ன சொல்லுவீங்க? அது வந்து Relocating program load loader. பண்றது வந்து Programல அது load ஆமா, பண்ணி அதாவது எந்தாவது ஒரு இடத்துல போய் லோட் ஆகும், ஃபிக்ஸட்லாம் கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல எந்த இடம் கேப்பா இருக்கோ, எந்த இடத்துல ஃபியூரி இருக்கோ அந்த இடத்துல போய் லோட் ஆகும், எனிவேர் அப்படின்னு வச்சு. அடுத்தது டைனமிக்னா என்ன? dynamic loader. அது அந்த run timeல execution time தான் அதை relocate பண்ணும் sir. அதாவது கம்பல் டைம்ல இல்லாம ரன் டைம்ல மட்டும் போய் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ கிளியர் தானே எல்லாருக்கும்? ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இப்போ லோடர் வந்து 3 டைப்பாக பிரிக்கிறோம், அப்படி இன்னும் நிறைய டைப் இருக்குது, இதுதான் உங்களுக்கு முக்கியமான டைப். முக்கியமாக அப்சல்யூட் லோடர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ரீலொகேஷன் லோடர்னா என்ன, டைனமிக் லோடர்னா என்ன. கிளியர்னா சி போடுங்க முதல்ல. நீங்கள் எல்லாம் கிளியரா எல்லாம் கவனிக்கிறீங்களா அப்படின்றத எனக்கு ஒரு சீன்னு ஒரே ஒரு வார்த்தையை போடுங்க. சி போடுங்க, ரொம்பலாம் டைப் பண்ணாதீங்க, கஷ்டப்பட வேணும். சார் அந்த சிம்பிள் டேபிள் என்ன சார் யூஸ் பண்றோம்? சிம்பிள் டேபிளை பற்றி பேசணும்னா ஒரு 1/2 மணி நேரம் பேசலாம், ஆனால் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். சிம்பிள் டேபிள் வந்து ஒரு டேபிள் மேடம். இப்போ அதில் ஐடென்டிஃபையர் ஐடென்டிஃபையர் என்ன, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதில் வந்து ஆப்ரேட்டர் என்னது, அதுக்கப்புறம் வந்து அதனோட ப்ரிசிடென்ஸ், ஆப்ரேட்டர் ப்ரிசிடென்ஸு, அதாவது எது ஹையர் ப்ரியாரிட்டி எது லோயர் ப்ரியாரிட்டி, இந்த மாதிரி ஒரு டேபிள். இப்போ ஒன்றும் இல்லை, நான் உங்ககிட்ட இப்போ இந்த டாபிக்லாம் சொல்கிறேன், இதை நீங்கள் ஒரு டேபிளாக போட்டுக்கலாமா? இப்போ நான் சொல்கிறேன்ல, இப்போ நான் இந்த டாபிக்லாம் சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு சின்ன டேபிளாக போட்டு இது எது இம்பார்ட்டண்ட்டாகவே அதுக்கு நேராக வந்து இந்த பாயிண்ட்ல எது ஒரு டேபிள் மாதிரி கிரியேட் பண்ண. அதே மாதிரி தான் ஒரு ப்ரோக்ராமில் ஐடென்டிஃபையர் என்ன, ஆப்ரேட்டர் என்ன, ஆப்ரேட்டர் ப்ரிசிடென்ஸ் என்ன, இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு டேபிளாக கிரியேட் பண்ணுவோம், அதுதான் சிம்பிள் டேபிள். ஓகேவா? இப்படி சொல்லலாம் சார். இப்ப ஓகே சார், இன்டிஜர் ஓகே சார். C+Bன்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க சார். இப்ப ம். என்னென்ன வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கோம், அதுல என்னென்ன ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணிருக்கோம், அந்த ஆமா, நீ சொன்னதே தான் நானும் சொன்னேன், நீ என்ன பண்ணி பண்றோம். அதேதான் காஸ்ட் ஜென்ரேட் பண்ணும். அதனால நீங்க சிம்பிள் டேபிள் பத்தி டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நான் சொல்றேன், பட் இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம், ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டும் கிடையாது. அதே இது பேசிக்காக தெரிஞ்சதா போதும், ஏதாவது கொஸ்டின் வந்தால் நம்ம அட்டன் பண்ணுற அளவுக்கு தெரிஞ்சால் போதும். பாஸ்ட் சிம்பிள் டேபிள்லாம் அதில் தான் வரும், பட் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நம்ம அதை பற்றி பேசுவோம் அப்புறமா. ஓகேவா? இப்போ நம்ம பேசிக்ஸை முடிச்சிடுவோம். மேக்ரோனா என்ன, யாரா ஐடியா இருக்கா? மேக்ரோ ப்ரீடிஃபைன் பண்றது சார். ஓகே, மேக்ரோ அப்படின்றது வந்து ஒரு சிங்கிள் லைன் கமெண்ட். ப்ரீடிஃபைன் அப்படின்றது ஒரு வார்த்தை, அதோட முக்கியமாக வந்து உங்களுக்கு ஒரே வார்த்தை கீப் என்னன்னா சிங்கிள் லைனில் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? சிங்கிள் கமாண்ட் வந்து மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் கோடு அப்படின்றோம். இது மேக்ரோ அப்படின்றது வந்து இது என்ன சார் அப்படின்னா, மேக்ரோனா அது முக்கியமாக அசம்பிளி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க. சேம் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை திரும்ப திரும்ப எழுதுறதுக்கு பதிலாக ஒரு இடத்துல எழுதி அதான் நம்ம லூப் ஒரு லைக் வந்து பார்த்தோன்னா ஃபங்க்ஷன் தான் மேக்ரோ. மேக்ரோனா ஃபங்க்ஷன் தான், ஆனால் இந்த இடத்துல மேக்ரோன்றது அசம்பிளி லாங்குவேஜில் நம்ம யூஸ் பண்ணுறோம் முக்கியமாக. இங்கே பாருங்கள், நான் ஒரு எக்ஸாம்பிளே போட்டிருக்கேன் உங்களுக்கு புரியுறதுக்காக. இப்போ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேக்ரோ நேம், இது மேக்ரோ நேம் வந்து இன்க்ரிமெண்ட், இதுதான் மேக்ரோ நேம் என்ன, இன்க்ரிமெண்ட். ஒரு மேக்ரோ கிரியேட் பண்ணுறேன், என்னென்னா ஆட் R1 மூவ் R1 to R2, அவ்வளோதான். இதான் 2 லைன் தான். R1 ஆட் பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட்டை R2க்கு மூவ் பண்ணுறோம், அது மேக்ரோ எண்டு. இது வந்து கிரியேட்டு, இது எண்டு. இப்போ இன்க்ரிமெண்ட் அப்படின்ற மேக்ரோ நேமு, மேக்ரோ அப்படின்றது மேக்ரோட டெஃபினேஷன் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏமெண்ட்னா மேக்ரோ எண்ட் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சுங்களா? இப்போ இதை கால் பண்ணுறோம், கால் பண்ணும்போது இன்ஸ்டெட் ஆஃப் டைப்பிங் 2 லைன்ஸ், இப்போ இந்த 2 லைனை டைப் பண்ணதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், இந்த 2 லைனை டைப் பண்ணதுக்கு பதிலாக என்ன பண்ணுவேன், ஜஸ்ட் INCR மேக்ரோவோட நேமை மட்டும் கால் பண்ணோன்னு என்ன ஆகும்னா, கம்பைலர் என்ன பண்ணுவோம்னா இந்த INCR இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கும், அவ்வளோதான். கம்பைலர் அசம்பிளர் என்ன பண்ணா, சீஸ் தட் INC, ஏன்னா இங்கே அசம்பிளி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால அசம்பிளர் என்ன பண்ணோம், INCR பார்த்தோன்னே அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கும், அவ்வளோதான். இந்த INCRக்குள்ள என்ன இருக்கோ அதை எடுத்து வந்து இங்கே போட்டுக்கும், அது பேர் தான் மேக்ரோ ப்ராசஸ். திஸ் எக்ஸ்பேன்ஷன் இஸ் டன் பை த மேக்ரோ ப்ராசஸர். இது பேர் தான் மேக்ரோ அப்படின்னு. ஓகே தானே? கிளியரா? மேக்ரோ கிளியரா? ஃபங்க்ஷன் மாதிரி. அதே ஃபங்க்ஷன் தான், ஃபங்க்ஷன் மாதிரி இல்லை, அது வந்து அசம்பிளி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஃபங்க்ஷன் மாதிரிலாம் கிடையாது, தான் ஃபங்க்ஷன் தான். என்னன்னா ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம இங்கேருந்து அங்கே கால் பண்ணோம், ஆனால் இது என்ன பண்ணால் அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரும், அவ்வளோதான்.
நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஃபங்க்ஷன்னா நீங்க எங்க கால் பண்ணி இங்க இருந்து அங்க போகும். ஆனா அது அப்படி இல்லை. இங்க மேக்ரோ என்ன பண்ணுன்னா அந்த எக்ஸ்பான்ஷன் தூக்கி வந்து இந்த இடத்துல குத்துரும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த ஐஎன்சிஆர்ன்ற இடத்துக்கு பதிலா இதை தூக்கி வந்து போட்டுரும். புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன்னா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ கால் பண்ணா இங்க இருந்து டேரெக்டா அங்க போகும். ஆனா ஐஎன்சிஆர் இந்த மேக்ரோ அப்படின்றது வந்து இந்த இடத்துல ஐஎன்சிஆருக்கு பதிலா அந்த 2 லைனை எக்ஸ்பாண்ட் பண்ணும். அந்த எக்ஸ்பாண்ட்ற வார்த்தை நீங்க போடுங்க. ஃபங்க்ஷனா கால் ஆகும், இங்க இருந்து அங்க போகும். லிங்க் லைன் அதே தான் இன்லைன் ஃபங்க்ஷன். வெரி குட். இன்லைன் ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இது தேவையில்லை நம்மளுக்கு. டேரெக்டாக நீங்கள் கொஸ்டினுக்கு வாங்க. இப்போ கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் டு ரெகார்டிங் அசம்பிளி லாங்குவேஜ்? யாரும் வாய்ஸில் ஆன்சர் பண்ணக்கூடாது, மெசேஜில் தான் போடணும். இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். யாரும் மைக் ஆன் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு டைப் பண்ணுங்க. அது கூட நான் என்ன பண்ண போறேன்னா உங்களை மாற்றிடுவேன். எனக்கு டேரெக்டாக வர மாதிரி மெசேஜ் பண்ணுங்க. நான் பேசிக்கிட்டு பார்த்து போடுங்க. எல்லாம் நீங்களே போடுங்க. அது மெசேஜ் எனக்கு தான் வரும். நீங்கள் பாட்டு டைப் பண்ணுங்க, வரும். டைப் பண்ண முடியுதா பாருங்க. இதுலயே தப்பு பண்ணக்கூடாது. இதெல்லாம் பேசிக். இதில் யாரும் தப்பு பண்ணக்கூடாது. சில பேர் பி போறீங்க, சில பேர் சி போறீங்க. இதில் என்ன குழப்பம்னு எனக்கே தெரியல. பிஎஸ்சியும் நிறைய வருது. இதெல்லாம் பேசிக்ஸ் தான். நீங்க இதெல்லாம் தப்பு தவறுகள் பண்ணக்கூடாது. இல்ல சி போறீங்க, பியும் போறீங்க. வெறும் சிலர், ரொம்ப சிலர் தான் பிஎஸ்சி போட்டிருக்காங்க. நீங்க பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ட்ரூ ரெகார்டிங் அசம்பிளி லாங்குவேஜ்? அசம்பிளி லாங்குவேஜ்ன்றது வந்து கம்ப்ளீட்லி மெஷின் இண்டிபெண்டன்ட் அப்படின்றதா? இட் யூசஸ் நிமானிக்ஸ் ஆப்ரேஷன் கோடா? இட் ஈஸியர் ஃபார் கம்ப்யூட்டிங் எக்ஸிக்யூட் தன் மெஷின் கோடா? இது வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரெகார்டிங் அசம்பிளி லாங்குவேஜ் இட் டஸ் நாட் ரெக்கவர் அசம்பிளர்? இப்போ பார்த்தீங்கன்னா இது வராது, டி வராது. ஏன்னா அசம்பிளர் கண்டிப்பாக தேவை அசம்பிளி லாங்குவேஜ். இது ஒன்று. இது வந்து ஈஸியர் ஃபார் எக்ஸிக்யூட் தென் மெஷின் கோட் அப்படின்றது வந்து ஒரு, ஏன்னா அது நிறைய பேருக்கு அதனால தான் குழப்பம் வருது. இதுவுமே ஒரு ஆன்சர் மாதிரி தான் இருக்கு. இட் யூசஸ் நிமானிக்ஸ் ஃபார் ஆப்ரேஷன் கோட்ஸ். இது நம்ம சொல்லலாம். இட் இஸ் கம்ப்ளீட்லி மெஷின் இண்டிபெண்டன்ட் சொல்ல முடியாது, ஏன்னா அது மெஷின் டிபெண்டன்ட். அதனால தான் நிறைய பேர் பியும் சியும் போட்டுக்கிறீங்க. ஆனால் எக்ஸாக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஈஸியர். இப்போ ஹை லெவல் லாங்குவேஜ் என்ன சொல்லுவீங்க? இப்போ விட்டுருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டோர் அசம்பிளி லாங்குவேஜ்ன்றா. இப்போ நான் அந்த ஹை லெவல் லாங்குவேஜ் என்ன சொல்லுங்க? இட் ஈஸியர். Sir, understandable. ஆஹா, அது ஈஸியரா இல்ல அசம்பிளி லாங்குவேஜ் ஈஸியரா? Easier, sir. High level தான் sir easy. அப்ப பி தான் ஆன்சர் எக்ஸாக்டா வரும். சொல்றது புரியுதுங்களா? இப்ப நான் சொல்றதை வச்சு யோசிச்சா புரியுதா? Okay. அதாவது என்னன்னா நீங்க யோசிக்கிறது கரெக்ட். இது என்னப்பா இது? நீங்க யோசிக்கிறது கரெக்டா? இந்த இடத்துல இட் இஸ் ஈஸியர் ஃபார் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு தான் சார் இருக்கு. யூசருக்குன்னு கொடுக்கல. சரிங்க, கம்ப்யூட்டர்ஸ் தானுங்க. இப்ப கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னா மெஷின் லாங்குவேஜ் வச்சுங்க. சரி, அதை விட்டுருங்க. நீங்க சொல்றது கரெக்ட். கம்ப்யூட்டருக்கு வச்சுங்க. அப்ப மெஷின் லாங்குவேஜ் ஈஸியா அசம்பிளி லாங்குவேஜ் ஈஸியா? நீங்க கேக்குற கரெக்ட். நீங்க கேக்குற கொஸ்டின் ரைட் தான். அப்ப அசம்பிளி லாங்குவேஜ் ஈஸியா மெஷின் லாங்குவேஜ்? Assembly. Assembly. ஆஹா, கம்ப்யூட்டருக்கு எது ஈஸி? மெஷின் கோடு தான் சார். Mission code, sir. அப்ப அப்படி போட்டாலும் எது ஆன்சர் வரும்? ஓகேங்க சார். மெஷின் கோடு தான் இது. It is easier for computer to execute than machine code. Machine code தான் இருக்குதுல ஈஸி. ஈஸி. ஆமா, நீங்க நான் சொன்னாங்க. ஓகேங்க சார். அப்ப ஆன்சர் வந்து நிமானிக்ஸ் தான் ஆன்சர். கரெக்ட். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நான் சொன்னதை விட நீங்க சொல்றதான் கரெக்ட். இப்படிதான் யோசிக்கணும். நானே கூட ஹை லெவல் லாங்குவேஜ் வச்சு யோசிச்சேன். பட் அப்படி யோசிக்க தேவையில்லை. நீங்க யோசிக்க தான் கரெக்ட். கம்ப்யூட்டருக்கு எது ஈஸி அப்படின்னு கேட்கும்போது மெஷின் கோடு தான் ஈஸி. அதோட இது ஈஸியானா கிடையாது. அடுத்து ஹை லெவல் லாங்குவேஜஸ் சார். நீங்கள் ஆப்ஷனை மெசேஜில் தான் போடணும், வாய்ஸில் போடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் கடகடன்னு ஆன்சர் போடுங்க. ஆனால் எல்லாமே மைக்கில் போடாதீங்க. ஏன்னா இது வந்து நான் க்ளவுட் கம்ப்யூட்டிங் ரெக்கார்டிங் பார்க்கும்போது இது பெரிய பிரச்சனை. யாரோ ஒருத்தவங்க வாய்ஸ்லேயே சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு வாய்ஸ்லேயே சொல்கிறாங்க, என்ன ஆன்சரே போட விட மாட்டாங்கன்ற பிரச்சனை வருது. நானே இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சேன். க்ளவுடு கொஞ்சம் ஈஸியாக இருக்குதா? சார் க்ளவுட் ஈஸி. இந்த கிளவுட் பரவாயில்லாம இருக்குது சார். ஆனா பட் அதுல எது ஏரியா அப்படிலாம் எதுவும் தெரியல சார். அது எல்லாமே கவர் பண்ண வேண்டிய மாதிரி தான் இருக்குது. இல்லை, நான் உங்களுக்கு சொல்கிறேன். க்ளவுட் நான் வந்து சும்மா ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அது ரொம்ப எது இம்பார்ட்டன்ட் அது மட்டும். க்ளவுட் ரொம்பலாம் உங்களுக்கு டஃபாலாம் எதுவும் தேவையில்ல. சும்மா அது ஓகே சார். ஐஓடி தான் கொஞ்சம். ஆமா சார். ஐஓடி ஜாஸ்தி. ஐஓடி நான் உங்களுக்கு அதுவுமே ஐஓடி க்ளவுடுமே நான் ஏதோ ஒரு சாட்டர்டே சண்டேல படிக்க அப்படியே கிளாஸஸ்
சார் சார் ஏஐ சொல்லுவீங்களா சார் இம்பார்ட்டன்ட்? தான் சொல்லிட்டேனே, அப்புறம் இன்னும் நான் உங்களை வேற கேட்குறீங்க என்ன? சார் நான் வந்து லேட்டா ஜாயின் பண்ண நல்லா தெரியும். அப்படியா? சரி சரி சொல்கிறேன். ஓகே சார், ஓகே. ம் சரி, நான் உங்களுக்கு ஐஓடி வந்து கிளவுட் ஐஓடி வந்து ஏதோ ஒரு சாட்டர்டே சண்டேல ஏதோ இந்த வாரம் படிச்சு முடிச்சிட்டுனா உங்களை அப்படியே ஒரு கோத்ரூ பண்ணி விட்டுறேன், எது இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி. ப்ராபப்ளி நான் இன்னைக்கு நாளைக்குள்ள கிளவுட் முடிச்சிருவேன், அடுத்தது ஐஓடி முடிச்சுட்டு ஒன்று சொல்லுவேன். நான் ஐஓடி வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் இன்டர் கூட என்ன ஆகும்னா இதுவாகும், அதில் இருக்கிற ப்ரோட்டோகால்ஸு இதெல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கில் நீங்கள் நல்லா படிச்சீங்கன்னா ஐஓடி கொஞ்சம் கவர் ஆகிடும். கரெக்ட் தானே? எஸ் சார். அந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே அதில் தானே வருது நம்மளுக்கு. ஏன்னா நெட்ஒர்க்கிங் தானே, நெட்ஒர்க்கிங் வித் டிவைஸ், அவ்வளோதான். நெட்ஒர்க்கை நம்ம டிவைஸ் ஐஓடி படிச்சுட்டு திருப்பியும் இப்போ ஒரு நாள் கழிச்சு பார்த்தா புதுசா படிக்கிற மாதிரியே இருக்கு சார். நீங்கள் இன்னொரு நாள் கழிச்சு பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். அந்த அந்த டேர்ம்ஸ் எல்லாம் மைண்ட்ல இருக்கவே மாட்டேங்குது. அதெல்லாம் வேணாம், விடுங்க மேடம். சும்மா நீங்கள் பாருங்கள், எக்ஸாம் கொஸ்டின் வரும்போது நான் மைண்டுக்கு வந்துடும் மேடம். நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் அதான் மேடம் நடக்கும். நீங்கள் சும்மா பாருங்கள், அது எக்ஸாம் போகும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? டோன்ட் வரி டூ மச், லைஃப் இஸ் ஈஸி. ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்த்துருவோம். எதுவுமே நீங்கள் டேக் இட் ஈஸியாக எடுத்துங்க. ஓகே, எல்லாமே ரைட்டான ஆன்சர் போட்டிருக்கீங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக போட்டுக்கிறீங்க. ஸோ ஹை லெவல் லாங்குவேஜ் வந்து மெஷின் டிபெண்டன்ட் கிடையாது, பைனரி கோடும் கிடையாது, நாட் போர்ட்டபுளும் கிடையாது, அது போர்ட்டபுள் தான். அப்போ மெஷின் இண்டிபெண்டன்ட் தான். அதனால எல்லாமே கரெக்டான ஆன்சர் போட்டீங்க. விச் இஸ் ட்ரூ அபவுட் மெஷின் லாங்குவேஜ்? விச் இஸ் ட்ரூ அபவுட் மெஷின் லாங்குவேஜ்? கடகடன்னு போடுங்க, இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதெல்லாம் மிக மிக எளிமையான கொஷின்ஸ். இது சும்மா ஒரு ரீகாலுக்காக, நம்ம அப்படியே கான்செப்டே படித்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால நான் அப்படியே கொஞ்சம் கொஷினை தூக்கி போட்டுக்கிறேன். ஆனால் இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின், நீங்கள் வந்து அப்படி தான் எடுத்துருக்கேன். அப்போ வந்து டைரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும், அதான் எக்ஸிக்யூட்டபிள் வந்து டைரெக்டாக இருக்கும். ரெக்கார்ட் ட்ரான்ஸ்லேஷன் இருக்காது மெஷின் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும், சிம்பாலிக் நேம்ஸ் இருக்காது, இண்டிபெண்டன்ட் கிடையாது, அது டிபெண்டன்ட். அதனால டைரக்ட்லி எக்ஸிக்யூட்டபிள் தான் ரைட்டான ஆன்சர். விச் phases ஆஃப் கம்பைலேஷன் செக் த சின்டாட்டிக் ஸ்ட்ரக்சர்? சின்டாட்டிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கொஞ்சம் யோசிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. கம்பைலேஷனில் எது வந்து சின்டாட்டிக் ஸ்ட்ரக்சர் வந்து செக் பண்ணுங்க. அந்த வார்த்தையிலே இருக்கு ஆன்சர், அதனால் நீங்கள் ஆன்சர் ஈஸியாக பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கீங்க. வெரி குட், சூப்பர், ஃபேண்டாஸ்டிக், எக்ஸலண்ட், மாவலஸ். சரியான விடைகளை எல்லாமே தேர்ந்தெடுத்துருக்கீங்க. ஸோ சின்டாட்டிக் ஸ்ட்ரக்சர்னா சின்டாக்ஸ் அனலைசிஸ் தான். சின்டாட்டிக்னால சின்டாக்ஸ் தான், அது பார்த்தோமே தெரிஞ்சிடும் இல்லையா? இன்டர்பிரேட்டர் டிஃபர் ஃப்ரம் கம்பைலர் இன் தட். இன்டர்பிரேட்டர் டிஃபர் ஃப்ரம் கம்பைலர், அது உங்களுக்கு ஏன்னா இன்டர்பிரேட்டர்னா கம்பைலர்னா எல்லாருக்கும் தெரியும். அவங்க கொஸ்டின் என்ன கேட்குறான்னு பார்த்து பண்ணணும். சின்ன கொஸ்டின் தான், ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும், தப்பாக பண்ணக்கூடாது. சில பேர் சின்ன கொஸ்டினே தப்பு பண்ணுவாங்க. ஸோ இதுவுமே ஆல்மோஸ்ட் எல்லாமே கரெக்டாக போட்டுங்க. ஸோ வந்து இன்டர்பிரேட்டர் டிஃபர் ஃப்ரம் கம்பைலர்னு கேட்கும்போது இன்டர்பிரேட்டர் தான் பற்றி பேசுகிறாங்க. அப்போ வந்து லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன். இதே கம்பைலர் டிஃபர் ஃப்ரம் இன்டர்பிரேட்டர் கேட்டால் என்ன சொல்லுங்க? இந்த இடத்துல கம்பைலர் வந்து இந்த இடத்துல இன்டர்பிரேட்டர்னா என்ன சொல்லுங்க? பி சொல்லுவோம் சார். என்டையர் ப்ரோக்ராம். அவ்வளோதான். Which of the following is not a characteristic of an interpreter? இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வச்சுங்க. Which of the following is not a characteristics of interpreter? நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம், ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம், யோசிச்சு பண்ணுங்க. ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் இந்த கொஸ்டின்.
சில பேர் தப்பா போறீங்க. நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் போடுறீங்க. எக்கச்சக்கமா நிறைய பேர் கரெக்டாக போடுறீங்க. 1-2 பேர் தான் தப்பா போறாங்க. உங்களுக்கு கொஸ்டினை பார்த்தாலுமே ஆன்சர் வந்துடும். என்னன்னா இமிடியேட் எரர் டிடெக்ஷன் கண்டிப்பாக பண்ணுறோம். இன்டர்பிரட்டர்னா இமிடியேட்டாக எரர் டிடெக்ட் பண்ணும். அது வந்து நாட் ஏ கேரக்டரிஸ்டிக் கேட்டிருக்காங்க. நாட் ஏ கேரக்டரிஸ்டிக் கேட்டிருக்காங்க. கேரக்டரிஸ்டிக் கேட்டால் பரவாயில்ல. நாட் ஏ கேரக்டரிஸ்டிக். ஸ்லோ எக்ஸிகியூஷன் கேரக்டரிஸ்டிக்கா நாட் ஏ கேரக்டரிஸ்டிக்கா? ஸ்லோ கேரக்டரிஸ்டிக். கேரக்டர் தான். ஏன்னா ஸ்லோ எக்ஸிக்யூட் ஆகும். டீபக்கிங் சூட்டபுளா இருக்குமா இது? ஆமா, டீபக்கிங். Immediate results. ஆமா, டீபக்கிங்னா என்னது? எரர் நம்ம டிடெக்ட் பண்றதானே. எரர் டிடெக்ஷன் நம்ம பண்ணிட்டோம்ல, அது டீபக்கிங் அது. அப்போ பர்மனன்ட் ஆப்ஜெக்ட் ஃபைல இது பண்ண, ஏன்னா ஆப்ஜெக்ட் ஃபைல அது கிரியேட் பண்ணாது. அப்படிதானே நான் சொன்னேன். இதுல ஆப்ஜெக்ட் ஃபைல் இருக்காது. டைரக்டா அதாவது கிரியேட் பண்ணாது, டைரக்டா எக்ஸிக்யூட் ஆகுது. அதனால மெஷின் போட்டு டைரக்டா மாறும். அதனால ப்ரொடியூஸ் பர்மனன்ட் ஆப்ஜெக்ட் ஃபைல் தான் நாட் ஏ கேரக்டரிஸ்டிக். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். விச் லோடர் லோட் த ப்ரோக்ராம் இந்த சேம் மெமரி லொகேஷன்? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது புக் பேக் கொஸ்டின். சில கொஸ்டின் பேசிக்கு, சில கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து சேம் மெமரி லொகேஷன் எவ்ரி டைம் வந்து லோட் பண்ணுற லோடர் பேர் என்ன அப்படின்னு கேட்குறேன். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். நல்லா கவனிச்சிங்கன்னா போதும். நீங்கள் இதுக்கு படிக்கலாம் தேவையில்லை. கிளாஸ் தனியாக உட்காந்து படிக்க தேவையில்லை. இதுக்கு நீங்கள் எந்த நோட்ஸும் எடுக்க தேவையில்லை. காதில் வாங்கினா போதும். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்தில் எல்லாம் தலை. அந்த மாதிரி நீங்கள் செவிச்செல்வத்தை யூஸ் பண்ணீங்கன்னா இதுக்கெல்லாம் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணணும். நீங்கள் தனியாக உட்காந்து படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓஎஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனியாக உட்காந்து படிக்காதீங்க. இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, இல்லை ரெக்கார்டிங் பார்க்குறீங்களா, அதுவே போதும். ஏன்னா இதெல்லாம் படித்த டாபிக் தான் நீங்கள். அதனால் தயவு செஞ்சு தனியாக நேரத்தை வீணாக்காமல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க டாபிக் அந்த டைம் யூஸ் பண்ணுங்க. நான் இனிமேல் உங்களுக்கு எடுக்கிறது தான் படிக்க போகிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஓஎஸ் நான் என்ன படிக்க போகிறேன்? உங்களுக்கு என்ன எடுக்கிறனோ அதை நான் படிக்கிறேன். நீங்கள் டைம் வந்து டிஸ்கிரிட் மேக்ஸ், டிஓசி இந்த மாதிரி சப்ஜெக்ட் கொஞ்சம் பாருங்கள், இம்பார்ட்டன்ட்லாம். ரைட், இதுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? சேம் மெமரி லொகேஷன் அட் எவ்ரி டைம் அப்படின்னும் போது அது அப்சல்யூட் லோடர். கரெக்டா? அப்சல்யூட் லோடர் தான். ஆமாம். அப்போ டைனமிக் லோடர்னா டைனமிக் லோடர்னா ரன் டைத்துல வந்து டூரிங் ரன் டைம். லொகேஷன் பட் டூரிங் ரன் டைம். Anywhere. ஆமாம், எனிவேர். ரீலொகேஷன் வந்து எனிவேர், பட் இட் இஸ் அ கம்பேர் டைம். டைரக்ட் லோடர்னு இருக்குது. டைரக்ட் லோடர்ன்றது டைரக்ட் லோட் பண்ணும். ஸோ ரீலொகேஷன் இஸ் ரெக்வயர்டு பிகாஸ் ரீலொகேஷன் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. இது ஆப்ஷனை நீங்கள் போடுங்க பார்ப்போம். உங்களுக்கு இது ஈஸியான ஆன்சர் தான். எத்தனை பேர் ரைட்டாக போகிறீங்கன்னு நான் பார்க்குறேன். சில பேர் ஏ போடுறீங்க, அது தப்பு. ஏ தப்பு. சில பேர் ஏ போடுறீங்க. நல்லா யோசிச்சு போடுங்க. ஏன் ஏ போடுறீங்கன்னு எனக்கு தெரியும். சில பேர் போட்டிருக்கீங்க, எல்லாரும் போடல. ஒன்றும் தப்பு இல்லை, யோசிக்க தப்பு. அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் இப்போ அதுக்காக உடனே டென்ஷன் ஆகாதீங்க. அந்த மாதிரி யோசிக்காமல் வேறு மாதிரி யோசிங்க, அவ்வளோதான். இப்போ தப்பு பண்ணுங்க, எத்தனை நாள் தப்பு பண்ணுங்க இப்போ. ஆனால் எக்ஸாம் டைமில் கரெக்டாக ஆகிடுங்க, அவ்வளோதான். இப்போ தப்பு பண்ணுறவங்களாம் எக்ஸாம் டைமில் கரெக்டாக எழுதுவீங்க. அதனால் ஒன்றும் ஒர்க் பண்ணுங்க. சார் என்ன தப்புன்னு சொல்லிட்டாரே அப்படின்ட்டு. ஸோ யோசிச்சு பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீலொகேஷன் எதுக்காக தேவைப்படுது? ப்ரோக்ராம் மஸ்ட் ரன் அட் த அட்ரஸ் அஸ்யூம் டூரிங் த கம்பைலேஷன். அப்படியா? ப்ரோக்ராம் மஸ்ட் ரன் அட் த அட்ரஸ் அஸ்யூம் டூரிங் த கம்பைலேஷன்னா அது ரீலொகேஷனா? அது வந்து dynamic. அப்சல்யூட். அது அப்சல்யூட். கம்பைலரில் என்ன இருக்கோ அதே அட்ரஸ் தான் அங்கேயும், ஆனால் அது அப்சல்யூட் தான். அது அதனால அது அது ரீலொகேஷனே கிடையாது. ஸோ ப்ரோக்ராம் மே லோடட் அட் டிஃப்ரெண்ட் மெமரி லொகேஷன் தான் ரீலொகேஷன். கரெக்டாக? ரீலொகேஷனா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல எங்கே வேணாலும் போகலாம்னா ரீலொகேஷன். அப்சல்யூட் லோடர் பர்ஃபார்ம் ரீலொகேஷனா? அப்சல்யூட் லோடர் பண்ணுமா ரீலொகேஷனை? அப்சல்யூட் லோடர். அதுக்கு no relocation. நேம் அட்ரஸ் மெஷின் இன்ஸ்ட்ரக்ஷன் நெவர் யூஸ் அட்ரஸ். அப்படியா? மெஷின் இன்ஸ்ட்ரக்ஷன் அட்ரஸே யூஸ் பண்ணாதா? பால்சிங் சார். ஆமாம். அப்போ ஆன்சர் வந்து பி தான். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு பேசிக்ஸ் இது கிளியரா? இப்போ இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இப்போ ஓரளவுக்கு ஐடியா வந்துச்சா? அதாவது நான் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னா நான் சொல்லலை. இது வந்து பேசிக். நம்ம வந்து எதுவுமே பேசிக் இல்லாமல் டேரெக்டாக எடுக்கக்கூடாதுன்றதுனால தான்
நான் இந்த கிளாஸை பேசிக் எடுத்துட்டு நாளையிலேருந்து ஃபுல்லாகவே இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் நடத்த போகிறேன். மீதியெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அவ்வளோதான், நேரம் இல்லை. 5 நாள் தான் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அந்த 5 நாள்லேயே மெமரி மேனேஜ்மெண்ட் 5 நாள் நடத்தலாம், அவ்வளோ இருக்குது அதில். அப்போ மற்றெல்லாம் என்ன பண்ணுறது? மெமரி மேனேஜ்மெண்ட் இருக்குது, டெட்லாக் இருக்குது, ப்ராசஸ் சிங்க்ரோனைசேஷன் இருக்குது. அதுலேயும் நிறைய டாபிக்லாம் கொஸ்டின் எப்படி வேணாலும் கேட்கலாம். CPU ஷெட்யூலிங் எத்தனை வாட்டி சொன்னாலும் இன்னும் கொஸ்டின் கேட்கலாம் அதில். ஸோ CPU ஷெட்யூலிங் ஒரு நாள், மெமரி மேனேஜ்மெண்ட் ஒரு நாள் இல்லை 2 நாள் ஆகும் அதுக்கு, டெட்லாக் ஒரு நாள். அப்புறம் என்ன, எத்தனை நாள் இருக்குது? இந்த திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை தான் ஒரு சப்ஜெக்ட். அப்படி போனால் தான் டிசம்பர் 20க்குள்ளே உங்களுக்கு முடியும். ஒரு நாள் எக்ஸ்ட்ரானாலுமே அங்கே இடிக்கும் கணக்கு, ரைட்டுங்களா? அதனால் நீங்கள் அதனால் 5 நாள் தான் ஒரு சப்ஜெக்ட், நீங்களும் 5 நாள் தான் படிக்கணும். ஒரு டாப்பிக்கில் 5 இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை படிங்க. மீதி எல்லாம் எதாவது சொல்லுவாங்கள்ல, கண்ண முடின்னு கடவுள் மேலே பாரத்தை போட்டு தூக்கி போடுங்க, அவ்வளோதான். வேறு வழி இல்லை. நம்ம எல்லாத்தையும் படித்து மனப்பாடலாம் பண்ண முடியாது. நான் அப்படியே நடத்துறேன்னு வச்சிங்களேன், அப்படியே நீங்கள் எல்லாத்தையும் படித்து அப்படியே எக்ஸாமுக்கு நீங்கள் எல்லா டாப்பிக்கும் போய் ஞாபகம் வச்சிங்கன்னா ஒரு காலம் முடியாது. மெமரி அவ்வளோ லோடு தாங்காது. நம்மளுக்கு தெரியும் நம்ம அந்த கெப்பாசிட்டி என்ன அப்படின்ட்டு. அதனால் நம்ம கெப்பாசிட்டி கற்றுக்கினா தான் நம்ம படிக்கணும், ரைட்? சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்த டாபிக் என்னென்னா பேசிக்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இன்னைக்கு பார்க்கறதுல இதெல்லாம் பேசிக்ஸ், அவ்வளோதான். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நான் இங்கே ஓவர் கொடுத்துருக்கேன். OS ஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கு கொடுத்துருக்க டாபிக். OS ஸ்ட்ரக்சர், ஆப்ரேஷன் சர்வீசஸ், சிஸ்டம் கால். இதில் கொஞ்சம் பார்க்கணும், நம்ம சிஸ்டம் கால் பார்க்கணும். சிஸ்டம் பூட்டு, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன், இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்க டாபிக். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர் அப்படின்னும் போது இதான் ஃபர்ஸ்ட் டாபிக். OS பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்மீடியட்டாக இருக்குது. யாருக்கு? ஹார்ட்வேர்க்கும் யூஸருக்கும். இது ரொம்ப முக்கியம். OS இஸ் ப்ரோக்ராம். இது ஒரு ப்ரோக்ராம் தான். OSன்றது ஒரு சாஃப்ட்வேர், ஒரு ப்ரோக்ராம். இது இன்டர்மீடியட்டாக இருக்குது. யாருக்குன்னா ஹார்ட்வேர்க்கும் யூஸருக்கும். இது எல்லாருக்கும் தெரியும். அந்த OSோட மேஜர் காம்போனன்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராசஸ்ஸு, மெமரி, ஃபைலு, IO, செக்யூரிட்டி, நெட்வொர்க்கிங்கு, சிஸ்டம் கால் அண்ட் கமாண்ட் இன்டர்பிரேட்டர். இதெல்லாம் OS காம்போனன்ட். இதில் முக்கியமாக இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட் அதை நம்ம சொல்கிறோம். ஃபைல் மேனேஜ்மெண்ட், IO மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி அண்ட் ப்ரொடக்ஷன், நெட்வொர்க்கிங், சிஸ்டம் கால். இதுதான் OSோட ஸ்ட்ரக்சரில் நம்மளுக்கு மேஜர் காம்போனண்ட்டாக வருது. நெக்ஸ்ட் OSோட ஸ்ட்ரக்சர் டைப்ஸு. அது என்ன சொல்கிறோன்னா OS எந்த மாதிரி இருக்குன்னா மோனோலித்திக் கர்னல்னு சொல்கிறோம். மோனோலித்திக் கர்னல்னா என்னென்னா, மோனோலித்திக்ன்றது மைக்ரோ கர்னல் இருக்குது. 2 தான் ரொம்ப முக்கியமானது. இந்த 2 கர்னல் தான் உங்களுக்கு கேட்டால் கொஸ்டினில் கேட்கலாம். பட் இதெல்லாம் ரொம்ப ரேர், கேட்கறதில்ல அதிகமாக. மோனோலித்திக்னா எல்லா ஆப்ரேஷன், இப்போ நம்ம சொல்கிறல ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டு, மெமரி மேனேஜ்மெண்ட்டு, ஃபைல் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் ஒரே இடத்துல இருக்கும். ஃபுல்லாகவே அப்படியே ஒரு இடத்துல காம்பேக்டாக இருக்கிறது மோனோனா ஒரே இடத்துல வச்சிருக்கு. மைக்ரோ கர்னல் அப்படின்னா என்னன்னா, அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல வைக்காம அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் ஒரு இடத்துல வச்சுட்டு மீதியெல்லாம் வேற இடத்துல வைக்கிறது தான் மைக்ரோ கர்னல். அது நான் உங்களுக்கு ஹைபிரிட்னா 2 சேர்ந்தது, மோனோவும் மைக்ரோவும் சேர்ந்தது. லேயர்டு அப்படின்னா லேயராக பிரிச்சுருவாங்க. லேயர் 0, லேயர் 1, லேயர் 2 அப்படின்னு பிரிச்சுருவாங்க. மாடுலர்ஸ்னு ஒன்றும் கிடையாது, மாடலாக இருக்கு. இது நம்மளுக்கு கேட்கறதில்ல. அதனால இது முக்கியமாக மோனோலித்திக், மைக்ரோ கர்னல். ஹைபிரிட்னா 2 கலந்து. இது 2 மட்டும் பார்த்துங்க, ரைட்டுங்களா? மோனோலித்திக் யூனிக்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. மைக்ரோ மேக்கின்டோஷ் அந்த சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறாங்க. ஹைபிரிட் விண்டோஸ், லினக்ஸ்லாம் இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. ஹைபிரிட் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கு, 2 சேர்ந்த மாதிரி. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா டியூவல் மோட் ஆப்ரேஷன். 2 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆப்ரேஷன், இதெல்லாம் டாபிக். அது என்னன்னா யூசர் மோடு, கர்னல் மோடு, 2 மோடு இருக்கு. OSோட மோடு 2 மோடில் இயங்கும். ஒன்று யூசர் மோடு, இன்னொன்று கர்னல் மோடு. யூசர் மோடு அப்படின்றது யூசர் ஆக்சஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? கர்னல் மோட்னா கர்னல் மோடுன்றது ஹார்ட்வேர் ஆக்சஸ் பண்ணும். யூசர் பார்த்தீங்கன்னா சில ப்ரோக்ராம் ஆக்சஸ் பண்ணுறது யூசர் மோடு. இல்லை யூசர் சில யூசர் ஒரு சம் ஸ்பெசிஃபிக் ரெஸ்ட்ரிக்ஷன் தான் யூசருக்கு இருக்கும். ஆனால் அந்த கர்னல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த OS இருக்கு இல்லையா, அந்த OS தான் கர்னல் மோடில் இயங்கும். அந்த OS எல்லா ஹார்ட்வேர் ஆக்சஸ் போகும், ரைட்டுங்களா? ஸோ அதனால யூசர் அதை போய் ஆக்சஸ் பண்ண முடியாது. ப்ரிவென்ட் த யூசர் ஃப்ரம் ஆக்சஸிங் த கிரிட்டிக்கல் ரிசோர்சஸ். கர்னல் மோட போய் யூசர் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ யூசர் மோடு, கர்னல் மோடு 2 மோடு இருக்குது. நம்ம டீப்பாக பார்ப்போம் உள்ள போயிட்டு. நெக்ஸ்ட் இன்டரப்ட் ஹேண்ட்லிங் அப்படின்னும் இன்டரப்ட்னா உங்களுக்கு தெரியும், CPU கரண்டாக எக்ஸிக்யூட் பண்ணதை ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீன் இருக்கும், ISRன்னு சொல்லுவாங்க, இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீன். அதில் போய் பார்த்தோன்னா என்ன இன்டரப்ட் வந்திருக்குன்னு பார்த்துட்டு அந்த இன்டரப்ட்டுக்கு அது என்ன பண்ணணும்னா அந்த இன்டரப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை அங்கே ப்ரியாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி இன்டரப்ட்டுக்கு ப்ரியாரிட்டிலாம் இருக்குது. இன்டரப்ட் நம்ம இன்டரப்ட்டை பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது மாஸ்கபிள், நான் மாஸ்கபிள், அதெல்லாம் நம்ம கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரில் படிப்போம். இன்டரப்ட்டை பற்றி டீட்டெயிலாக படிப்போம். ஏன்னா கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரும் OS கொஞ்சம் சிமிலராக இருக்கும். ஏன்னா கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்ன்றது ஃபுல்லாக ஹார்ட்வேரை பற்றி படிக்கிறது. OSன்றது ஹார்ட்வேர் கூட எப்படி இந்த OS லைக் மிங்கிள் ஆகுது, எப்படி ஆப்ரேட் பண்ணுது, அந்த OS எப்படி ஹார்ட்வேர் ஆப்ரேட் பண்ணுது அப்படின்போது ஹார்ட்வேர் பேப்பரும் இந்த OS கூட நம்ம படிக்கும். அதனால் இந்த 2 பேப்பரும் சிமிலர் பேப்பர்னு சொல்லுது. ஸோ அதுக்கப்புறம் IO கம்பைலேஷனு, ட்ராப்ஸ், இன்டரப்ட், இதெல்லாம் நம்ம இன்டரப்ட் ஹேண்ட்லிங்காக படிப்போம். இதெல்லாம் இது சும்மா ஒரு ஓவர்வியூ மாதிரி. அப்புறம் OSோடைய சர்வீசஸ்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, IO ஆப்ரேஷன், ஃபைல் சிஸ்டம் மேனிபுலேஷன், கம்யூனிகேஷன், எரர் டிடெக்ஷன், ரிசோர்ஸ் அலோகேஷன், ப்ரொடக்ஷன், செக்யூரிட்டி,
ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் இதெல்லாம் வந்து ஓஎஸ் சொல்கிற சர்வீசஸ். சிஸ்டம் கால் அப்படின்றது வந்து ப்ராசஸ், ஃபைலு, டிவைஸு, இன்ஃபர்மேஷன், கம்யூனிகேஷன், ப்ரொடக்ஷன், இந்த 6 தான் சிஸ்டம் கால். மொத்தமாக இந்த 6 சிஸ்டம் கால் தான். அதில் முக்கியம் இந்த ஃபோக் பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம செட் எக்ஸாம் கொஸ்டினில் பார்க்கலாம். ஃபோக்கு, எக்ஸிக்யூட்டிவ், ஓப்பனு, ரீடு, ரைட்டு, வெயிட்டு, க்ளோஸ் இதெல்லாம் நம்ம சிஸ்டம் காலில் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்ஸாக இந்த 4 ஸ்லைடு மட்டும் நீங்கள் பார்த்தீங்க, இதெல்லாம் படிக்க தேவையில்ல, ஜஸ்ட் வாரிஸ் பாருங்க. அப்போ நான் இப்போ சொன்னது தான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். இந்த 4 இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் டாபிக்கு, செகண்ட் டாபிக்கு, தேர்ட் டாபிக்கு, ஃபோர்த் டாபிக், இது அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். 4 ஸ்லைடாக ஒரு 40 ஸ்லைடாக இருக்கும் எல்லாமே. ஜஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்ன்றதுனால ஜஸ்ட் பாருங்கள். ஓஎஸ்னா என்ன, ஓஎஸோடைய எக்ஸாம்பிள் இங்கே இருக்கும். ஓஎஸ் அப்படின்றது வந்து இங்கே இருக்குது, அது கீழே ஹார்ட்வேர்க் இருக்குது, அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கம்பைலர், அசம்பிளர், இதெல்லாம் சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்புறம் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம், இதெல்லாம் யூசர் வந்து அக்சஸ் பண்ணலாம். ரைட்டுங்களா? ஸோ ஓஎஸ்ன்றது வந்து இந்த யூசருக்கும் இந்த ஹார்ட்வேர்க்கும் இன்டர்மீடியட்டாக இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். ஹார்ட்வேர்னும் போது சிபியூ, மெமரி இதை சொல்லுவோம். அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ன்றது வந்து வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் சொல்லணும். அப்போ ஆப்ரேட்டிங் வந்து ரெண்டுத்துக்கும் கோஆர்டினேட் பண்ணுது. எதுக்காக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேவைன்னா ஹார்ட்வேர் அப்ஸ்ட்ராக்ஷனுக்கும் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும். ஹார்ட்வேர் அப்ஸ்ட்ராக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம யூசர் யூஸ் பண்ணுறோம், ஒரு எக்ஸல் யூஸ் பண்ணுறோம். எக்ஸல் யூஸ் பண்ணும்போது நம்ம எந்த இடத்துல மெமரி ஸ்டோர் ஆகுது, எந்த சிபியூ வந்து இந்த எக்ஸல் இருக்க அடிஷன்லாம் பண்ணுது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணால் ரிசல்ட் வருது, பர்சன்டேஜ் கொடுத்தா பர்சன்டேஜ் வருது, டோட்டல் கொடுத்தா டோட்டல் வருது. இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா அதெல்லாம் ஓஎஸ் பார்த்துது. ஓகேவா? அதுதான் ஹார்ட்வேர் அப்ஸ்ட்ராக்ஷன். நம்ம ஹார்ட்வேர் நம்ம யாரும் அக்சஸ் பண்ணல, ஓஎஸ் தான் அக்சஸ் பண்ணுது, நம்மளுக்கு ரிசல்ட் மட்டும் கொடுக்குது. இப்போ ஹார்ட்வேர்னா எதை சொல்கிறோம்? சிபியூ. சிபியூ என்ன பண்ணுது? 2 நம்பர் ஆட் பண்ணுறது சிபியூட வேலை. அந்த ஆட் பண்ண வைக்கிறது யார் பண்ணுது? ஒரு நம்பரை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து உங்களுக்கு வந்து ஆடரில் போட்டு அந்த ஆடர் வந்து ஆட் பண்ணி நமக்கு ரிசல்ட் கொடுக்குறது, திரும்ப பைனரிலேருந்து டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறது, இது எல்லாமே அது உள்ளுக்குள்ளே நிறைய நடக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு ஆன்சர் வருது, அவ்வளோதான். ஸோ அப்போ ஹார்ட்வேரோடைய அப்ஸ்ட்ராக்ஷன் ஃபுல்லாக மறைக்கிறது ஓஎஸோட வேலை, ரிசோர்ஸை கரெக்டாக மேனேஜ் பண்ணுறது ஓஎஸோட வேலை. ஏன்னா அது சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் போடணும் அப்படின்னாலுமே நம்ம வந்து நிறைய ஹார்ட்வேர் அக்சஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஒரு ஹலோ வேர்ல்டுன்னு டைப் பண்ணுறதுக்கு நான் மெமரி யூஸ் பண்ணணும், ப்ராசஸர் யூஸ் பண்ணணும், கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணணும், மானிட்டர் யூஸ் பண்ணணும், இத்தனை ஹார்ட்வேர் நான் யூஸ் பண்ணணும் ஜஸ்ட் ஹலோ வேர்ல்டுன்றதை டைப் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த வேர்டு வந்து மெமரிலேருந்து வந்து ப்ராசஸர் அதை ப்ராசஸ் பண்ணி அதில் கரெக்டாக டெஸ்க்டாப்பில் எந்த இடத்துல பிளேஸ் பண்ணுன்றதை கிராஃபிக்ஸ் கார்டு மூலிமா ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து ஷோ பண்ணணும் மானிட்டர். இத்தனை ஹார்ட்வேர் அக்சஸ் பண்ணணும் ஒரு சின்ன வேர்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு. அப்போ நிறைய ப்ரோக்ராம் நம்ம யூஸ் பண்ணுறோம், நிறைய கம்ப்யூட்டேஷன் பண்ணுறோம், அப்போ எத்தனை ஹார்ட்வேர் யூஸ் ஆகுது யோசிச்சு பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஓஎஸ்ஸே பார்த்துக்குது அப்படின்றாங்க. மற்றபடி ரிசோர்ஸ் அலோகேஷன் உங்களுக்கு தெரியும், மல்டிபிள் ஆப்ஸ் வந்து ஒரே டைமில் ரன் ஆகும்போது ஓஎஸ் என்ன பண்ணுது, ஒவ்வொரு ஆப்புக்கும் தனித்தனியாக மெமரி அலோகேட் பண்ணி ஒரு ஆப் இன்னொரு ஆப்போடைய டேட்டாவை வந்து என்ன பண்ண முடியாது, டேட்டாவை அக்சஸ் பண்ண முடியாத மாதிரி மெமரியை வந்து லிமிட்டை வந்து செட் பண்ணி இதெல்லாம் ஓஎஸ் தான் மேனேஜ் பண்ணுது. ரைட்டுங்களா? ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் என்னென்ன சர்வீசஸ்னு, ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன், ஐஓ ஆப்ரேஷன், ஃபைலு, கம்யூனிகேஷன், ரிசோர்ஸ் அலோகேஷன், இதெல்லாம் ஓஎஸோட வேலை. ஜஸ்ட் இதெல்லாம் வாட் இஸ் வாட் இப்போ நான் சொன்னது தான். ரைட்டுங்களா? இது ஜஸ்ட் கோத்ரூ பண்ணுங்க, இது எதுவும் படிக்க தேவையில்லைங்க. அடுத்து சிஸ்டம் கால். சிஸ்டம் கால் அப்படின்றது ரொம்ப முக்கியமான டாபிக். இது ஏன்னா இதை கொஸ்டினில் கேட்குறாங்க, இதான் ரொம்ப ரேராக கேட்குறாங்க. அதுவும் சிஸ்டம் கால்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஓஎஸ்ன்னு வச்சுங்க, நீங்கள் தான் ஹார்ட்வேர். ரைட்டுங்களா? இப்போது உங்களை நான் அக்சஸ் பண்ணணும். இப்போ நான் ஒரு மானிட்டர் அக்சஸ் பண்ணணும், மானிட்டரில் போய் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஓஎஸ் எனக்கு எப்படி தெரியும்? நீங்கள் என்னை கால் பண்ணணும், அப்போ தான் நான் போய்ட்டு அதை அக்சஸ் பண்ணணும். அப்போ கால் அப்படின்றது வந்து இப்போ இல்லை, நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, நீங்கள் என்கிட்ட கேட்டால் தான் நான் உங்களை ஆன்சர் பண்ணணும். சிஸ்டம் கால்ன்றது ஒரு இன்டர்மீடியேட். இது என்ன பண்ணுது அப்படின்னா யூசர், கர்னல், இது ரெண்டுத்துக்கு இந்த ஓஎஸ் வந்து எல்லா வேலையுமே இந்த சிஸ்டம் கால் வழியாக தான் நடக்குது. யூசர்லேருந்து கர்னல் ஸ்பேஸுக்கும், கர்னல்லேருந்து யூசர் ஸ்பேஸுக்கும் போகிறதுக்கு இந்த சிஸ்டம் கால் யூஸ் ஆகுது. இப்போ பாருங்கள், ப்ராசஸர் ஷிஃப்ட் ஃப்ரம் யூசர் மோட் டு ப்ரிவிலேஜ் மோட். ப்ரிவிலேஜ் மோட்னா கர்னல் மோட். இதுக்கு யார் யூஸ் பண்ணான்னா சிஸ்டம் கால் யூஸ் ஆகுது. ரைட்டுங்களா? இப்போ பாருங்கள் இது எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். சிஸ்டம் கால்ன்றது வந்து ஒரு சின்ன ஃபைலை நான் ரைட் பண்ணாலுமே எனக்கு நிறைய சிஸ்டம் கால் தேவைப்படுது. அதாவது என்ன சொல்கிறாங்க, ஒரு செகண்டுக்கு வந்து 1000 சிஸ்டம் கால் யூஸ் பண்ணுறோம் தான். ஒரு செகண்டு, இந்த ஒரு செகண்டில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஓஎஸ் வந்து 1000 சிஸ்டம் கால் யூஸ் பண்ணும். அப்படின்னா சிஸ்டம் கால் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ யூசர் மோடில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ பிரிண்ட்டு நான் கொடுக்குறேன். பிரிண்ட்னு கொடுத்தோடனே பிரிண்ட்டுன்றது வந்து யூசர் மோடில் இருக்கும். அந்த பிரிண்ட்டுன்னு பார்த்தோன்னா அது எங்கே போய் பிரிண்ட் ஆகும்னா, எங்கே பிரிண்ட் ஆகும்? பிரிண்ட்ன்றது வந்து மானிட்டரில் தான் பிரிண்ட் ஆகும். அப்போ யூசர் மோட்லேருந்து கர்னல் மோடுக்கு மாறி ஆகணும். அதுக்கு என்னென்னா ரைட்டுன்ற சிஸ்டம் கால் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். ரைட்னா வந்து பிரிண்ட்டுக்கு நடுவில் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அது வந்து ரைட்டுன்னா போயிட்டு இந்த டெஸ்க்டாப்பில் அது காமிப்பாங்க. ரைட்டுங்களா? ஸோ சிஸ்டம் காலிங் வந்து இதில் போட்டுருக்கோம் பாருங்கள். பிரிண்ட்டு நம்ம கொடுக்குறோம், பிரிண்ட் கிரீட்டிங்ஸ் கொடுக்குறேன், உடனே அது வந்து யூசர் மோட்லேருந்து கர்னல் மோடுக்கு மாறும். ரைட்டுன்ற ஒரு ஃபங்க்ஷன் தான் சிஸ்டம் கால். அதில் போயிட்டு சிஸ்டம் கால் ரைட்டுன்றது கொடுத்த உடனே அது டெஸ்க்டாப்பில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அதை ரைட் பண்ணணும்.
ரைட்டுங்களா? அதுதான் யூசர் ஸ்பேஸ் வந்து கர்னல் ஸ்பேஸ் மூவ் ஆகிறதுக்கு யார் யூஸ் பண்ணாங்கன்னா சிஸ்டம் கால் யூஸ் ஆகுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் கால் தான் நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் கால் அப்படின்னா ப்ராசஸ் கண்ட்ரோல், ஃபைல் மேனிப்புலேஷன், இது மட்டும் தான் 6 தான். அதனால் நீங்கள் இதை படிச்சிருங்க ஒரு வாட்டி. ப்ராசஸ் கண்ட்ரோல், ஃபைல் மேனிப்புலேஷன், டிவைஸ் மேனிப்புலேஷன், இன்ஃபர்மேஷன் மெயின்டெனன்ஸ், கம்யூனிகேஷன், ப்ரொடக்ஷன், இதுதான் சிஸ்டம் கால். இதில் வந்து பார்த்தோன்னா ப்ராசஸ் அப்படின்னாலுமே ப்ராசஸ் வந்து ப்ராசஸ் கண்ட்ரோல் என்ன, ஒரு ப்ராசஸ் வந்து அபார்ட் பண்ணுறது, எக்ஸிக்யூட் பண்ணுறது, லோட் பண்ணுறது, கிரியேட் பண்ணுறது மாதிரி இதுலேருந்து வாங்க. கிரியேட் ப்ராசஸ், டெர்மினேட் ப்ராசஸ், எண்ட் ப்ராசஸ், அபார்ட் ப்ராசஸ், லோட் ப்ராசஸ், வெயிட் ஃபார் டைம், வெயிட் ஃபார் ஈவெண்ட், சிக்னல் ஈவெண்ட்டு, அலோகேட் அண்ட் ஃப்ரீ மெமரி, கெட் ப்ராசஸ் அட்ரிபியூட், செட் ப்ராசஸ் அட்ரிபியூட், இந்த மாதிரி ப்ராசஸை பற்றி எல்லாத்தையும் பண்ணுறது யாருன்னா ப்ராசஸ் தான். இந்த சிஸ்டம் காலில் இருந்து யூஸ் ஆகும். அப்புறம் ஃபைலு, கிரியேட் ஃபைலு, ஓப்பன் ஃபைலு, க்ளோஸ் ஃபைலு, ரீட் ஃபைலு, ரைட் ஃபைலு, கெட் ஃபைல் அட்ரிபியூட், செட் ஃபைல் அட்ரிபியூட்னா ஃபைல் மேனேஜ்மெண்ட். டிவைஸ் அப்படின்னும் போது ரீடு ரைட்டு, அதுவும் டிவைஸ் வந்து நான் இப்போ நம்ம வந்து இன்புட் டிவைசஸ் இருக்குது, அவுட்புட் டிவைசஸ் இருக்குது, அந்த டிவைஸை பற்றி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது வந்து டிவைஸ் மேனேஜ்மெண்ட். ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறது டிவைஸு, ரிலீஸ் பண்ணுறது டிவைஸு, ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது, இந்த ஆட்ரிபியூட்டை செட் பண்ணுறது, இதெல்லாம் டிவைஸ் மேனேஜ்மெண்ட். இன்ஃபர்மேஷன் மெயின்டெனன்ஸ், இப்போ சிஸ்டத்தோட டேட்டு, டைமு, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் மெயின்டைன் பண்ணுறது, ப்ராசஸ்ஸு, ஃபைலு, டிவைஸோட ஆட்ரிபியூட்ஸு. ஏன்னா இப்போ ப்ராசஸ் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளாக வந்து ஒரு ரீட் ரைட் ஹெட் இருக்குது, அந்த ஹெட் எங்கே இருக்குது, டைம் என்ன கரண்ட்டாக, டேட்டா செட் பண்ணுறது, டைம் செட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்க்குறது இன்ஃபர்மேஷனை மெயின்டைன் பண்ணுறது. கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து சென்ட் ரிசீவ் மெசேஜ், அதாவது ஒரு ப்ராசஸ் இன்னொரு ப்ராசஸுக்கும் கம்யூனிகேஷன் நடக்குது இல்லையா, அதெல்லாம் இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம் கால் யூஸ் பண்ணும். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கம்யூனிகேட் பண்ணும். அப்போ இதோடைய எக்ஸாம்பிள் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் கிரியேட் ப்ராசஸ் அது ஈக்குவலாக விண்டோஸில் இருக்குது, யூனிக்ஸில் என்ன இருக்குன்னா, இதை கொஸ்டினில் கேட்டிருக்காங்க நெட் எக்ஸாமில். கிரியேட் ப்ராசஸ் விண்டோஸில் இருக்குன்னா யூனிக்ஸில் என்னென்னா ஃபோக்னு இருக்கும். எக்ஸிட் ப்ராசஸ்னு விண்டோஸில் இருந்தால் இதில் எக்ஸிட். ஆனால் இதை தான் நம்ம கொஸ்டினாக கேட்பான். ஏன்னா கிரியேட் ப்ராசஸ்னால் ஃபோக்குன்றது எல்லாருக்கும் தெரியாது. எக்ஸிட் ப்ராசஸ்னா எக்ஸிட் சொல்லிடலாம், வெயிட் ஃபார் சிக்னல்னா வெயிட்னு சொல்லிடலாம், கிரியேட் ஃபைல்னா ஓப்பன், இது நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்குறாங்க. கிரியேட் ஃபைல்னா ஓப்பன், ரீட் ஃபைல்னா ரீடு, ரைட் ஃபைல்னா ரைட்டு, க்ளோஸ் ஹேண்டில்னா க்ளோஸு, செட் கன்சோல்னா ஐஓ கண்ட்ரோல், ரீட் கன்சோல்னா ரீடு, ரைட் கன்சோல்னா ரைட்டு. ஸோ இந்த சிஸ்டம் கால் மட்டும் பாருங்கள், ப்ராசஸில் என்னென்ன பண்ணுறோம், இதெல்லாம் தான் சிஸ்டம் கால். இந்த சிஸ்டம் கால் வழியாக தான் விண்டோஸ் வந்து இப்போ நீங்கள் ஒரு ப்ராசஸை கிரியேட் பண்ணீங்கன்னா இந்த சிஸ்டம் கால் தான் எப்படி ஃபங்க்ஷன் கால் பண்ணுமோ அது மாதிரி இது கால் ஆகும். கிரியேட் ப்ராசஸ், எக்ஸிட் ப்ராசஸ்னா அந்த ப்ராசஸ் வந்து எக்ஸிட் ஆகிடும். வெயிட் ஃபார் சம் டைம்னா இந்த வெயிட் ஃபார் சிக்னல் ஆப்ஜெக்ட் யூஸ் ஆகும். ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு ஃபைல் ஆசிரியர் அகாடமி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணேன்னா அப்போ இந்த கிரியேட் ஃபைல்ன்ற ஒரு சிஸ்டம் கால் யூஸ் ஆகும். அதை ரீட் பண்ணால் ரீட் ஃபைல், ரைட் பண்ணாலும் ரைட் ஃபைல், க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் ஆகும். இப்போ டிவைஸ் வந்து நான் செட் பண்ணுறேன், ஒரு கீபோர்டோ பிரிண்டரோ இல்லை மானிட்டரோ ஒரு லைக் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் மெமரி டிவைசஸோ பண்ணோன்னா செட் கன்சோல், ரீட் கன்சோல், ரைட் கன்சோல். அதேமாதிரி இன்ஃபர்மேஷன், செட் டைம், ஸ்லீப்பு, கரண்ட் ப்ராசஸ் ஐடி, கம்யூனிகேஷன், கிரியேட் பைப் வச்சு தான் கம்யூனிகேட் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம பார்ப்போம், உள்ளக்குள்ளே போகும்போது ஐபிசியில் பார்க்கலாம், கிரியேட் ஃபைல் ஐபிசி பார்த்தா பார்க்கலாம். அதேமாதிரி ப்ரொடக்ஷன் அப்படின்னா செட் ஃபைல் செக்யூரிட்டி, இதெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் ஆகும். இந்த சேஞ்ச் மோடுன்றது சிஸ்டம் கால் யூனிக்ஸில் யூஸ் பண்ணணும். இது பைப்புன்றது யூனிக்ஸில் யூஸ் பண்ணணும். ஷேர் மோடு, ஓப்பன், மெமரி மேப்பு, மெமரி மேப் வியூ ஃபைல். வேணா இதை ஜஸ்ட் வாட் ஏன்னா இது மேக்ஸ் ஃபாலோயிங்லாம் கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். சரிங்களா? சிஸ்டம் கால் இது ரெண்டுத்தையும் ஒரு வாட்டி பாருங்கள், மற்றெல்லாம் சேமாக தான் இருக்கும். ஸ்லீப்னா ஸ்லீப்பு, டைம் டைம்னா அலாரம், ப்ராசஸ் என்ன கெட் ப்ராசஸ் ஐடி, கிரியேட் பைப்னா பைப்பு, கிரியேட் ஃபைல் மேப்பிங், இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, இதை மட்டும் பார்த்துங்க. மற்றதெல்லாம் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. கிரியேட் ஃபைல் மேப்பிங்க்கு ஈக்குவலாக இருக்கிற சிஸ்டம் கால் என்னென்னா ஷேர், மெமரி ஓப்பன், ரைட்டுங்களா, ரீட் லைக், அதுக்கப்புறம் வந்து மேப் வியூ ஃபைல்னா மேப், சேஞ்ச் மோடு, செட் ஃபைல் செக்யூரிட்டினா சேஞ்ச் மோடு, ரைட்டில் மோடு வந்து ரீட் மோடு, ரைட் மோடு, இதெல்லாம் இருக்குல்ல, அந்த மோடு சேஞ்ச் பண்ணுறது. அதுமாதிரி யூ மாஸ்க், இனிஷியலைசேஷன் செக்யூரிட்டி டிஸ்கிரிப்டர் யூ மாஸ்க். அதுபோல் சேஞ்ச் ஓனர், செட் செக்யூரிட்டி டிஸ்கிரிப்டர் குரூப் வந்து சேஞ்ச் ஓனர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டியூவல் மோடு நம்ம பார்த்தோம், கர்னல் மோடு, அப்புறம் வந்து பார்த்தோன்னா யூசர் மோட்னா மோடு பிட் 1 செட் ஆகும், கர்னல் மோட்னா மோடு பிட் 0 ஆகும். மோட் பிட்டுன்னு ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இப்போ கரண்ட்டாக ஓஎஸ் வந்து எந்த மோடில் இருக்குது, யூசர் மோடில் இருந்தால் அந்த மோடு பிட் 1 செட் ஆகும், கர்னல் மோடில் இருந்தால் மோடு பிட் 0 செட் ஆகும். வரும். அப்போ சிஸ்டம் கால் வந்தோடனே என்ன ஆகும், சிஸ்டம் கால் ஆனோடனே என்ன ஆகும், எந்த பிட்டு எந்த மோடில் இருக்கும், சிஸ்டம் கால் வந்தோடனே யூசர் மோடில் போகுமா கர்னல் மோடு போகுமா, யூசர் மோட்ல இருந்து கர்னல் மோடு போகும். சிஸ்டம் கால் ஆனோடனே யூசர் மோட்ல இருந்து கர்னல் மோடு, அது முடிஞ்ச உடனே திருப்பி ரிட்டர்ன் வந்து பேக் அதே இதுக்கு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு வேலை இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இந்த வேலையை முடிங்கன்னா முடிச்சுட்டு நீங்கள் திரும்ப அந்த இடத்துல வந்து என்கிட்ட கொடுக்குறீங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ ஓஎஸ் டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மோனோலித்திக் ஸ்ட்ரக்சர் இருக்குது, மைக்ரோ கர்னல் இருக்குது, 2 லேயர் அப்ரோச் இருக்குது.
அப்புறம் மைக்ரோ கர்னல். இதுதான் நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பாக. இது சும்மா இதெல்லாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, தெரிஞ்சு வச்சுங்க. கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம், சப்போஸ் ரொம்ப பேசிக்லேருந்து கேட்குறாங்கன்னா தெரிஞ்சு வச்சுங்க. மோனோலித்திக்னா என்னென்னா எல்லாமே ஒரே இடம், அவ்வளோதான். மோனோனா இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். மெமரி மேனேஜ்மெண்ட், சிபி ஷெட்லிங்கு, ஃபைல் மேனேஜ்மெண்ட், நெட்ஒர்க்கிங், இன்டர்பிராஸ் கம்யூனிகேஷன், இது எல்லாமே ஒரு சின்ன இடத்துல வச்சுருக்கோம். அதான் கர்னல் ஸ்பேஸ். இதுலேயே எல்லாமே இருக்குது. அப்போ ரொம்ப டைட்டாக இருக்குது பாருங்கள். கர்னல் ஸ்பேஸில் எல்லாம் இருக்குது பாருங்கள். ஆல் காம்போனன்ட்ஸ் OS இன் கர்னல் ஸ்பேஸ். எல்லா காம்போனன்ட்டும் இந்த இடத்துல இருக்கும். இது என்னன்னா ரொம்ப நிறைய லார்ஜ் ஸ்பேஸ் எடுத்துக்குது, டிஃபிகல்ட்டாக இருக்குது மெயின்டைன் பண்ணுறதுக்கு, பக்ஸ் அதிகமாக இருக்குது, வெரிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாம் ஒரே இடத்துல இருக்குன்னா எது தப்பு பண்ணுது ரைட்டாக இருக்குன்னு தெரியும். அது வந்து லைக் ப்ரோஸ் என்னென்னா டேரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதாவது இதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜ். அட்வான்டேஜ் தான் ப்ரோஸ். என்ன சொல்கிறாங்கன்னா டேரெக்டாக கம்யூனிகேஷன் நடக்கும். ஏன்னா ஒரே இடத்துல இருந்தால் இது கூட கம்யூனிகேட் பண்ணும், இது டேரெக்டாக கம்யூனிகேட் பண்ணும். அதனால் ஸ்பீடு கொஞ்சம் நிறைய ஸ்பீடாக இருக்கும், ரைட்டுங்களா. இது வந்து பார்த்தோன்னா கர்னல் ஸ்பேஸ் ஒரே இடத்துல இருந்தால் அது வந்து மோனோலித்திக். OS லேயர்டு அப்ரோச்னா ஹார்ட்வேர் லேயர் 0 லேயரில் இருக்கும், அப்புறம் பேசிக் கர்னல் சர்வீஸ் லேயர் 1ல் இருக்கும், மெமரி மேனேஜ்மெண்ட் லேயர் 2ல் இருக்கும். இந்த மாதிரி லேயராக வச்சுருக்கிறது லேயர் அப்ரோச். அவ்வளோ எந்த லேயர் என்னெல்லாம் கேட்க மாட்டாங்க, சும்மா லேயர் அப்ரோச்னா லேயராக பிரிப்பாங்க. ஆனால் இதில் வந்து உங்களுக்கு கொஸ்டின்லாம் ஒன்றும் பெருசாக வராது, ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்புறம் மைக்ரோ கர்னல் அப்படின்னா என்னென்னா இங்கே பாருங்கள், கர்னல் ஸ்பேஸில் கொஞ்சோண்டு மட்டும்தான் இருக்குது பாருங்க, ஐபிசி மட்டும்தான் இருக்குது. மீதி எல்லாம் யூசர் ஸ்பேஸில் இருக்கும், ஃபைலு, ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், டிவைஸ் மேனேஜ்மெண்ட்லாம், ரைட்டுங்களா. இந்த ஐபிசி மூலயமா ஒன்றுலேருந்து இன்னொன்று வந்து அது வந்து என்ன பண்ணும், கால் பண்ணிக்குவாங்க, கம்யூனிகேட் பண்ணி. அப்போ வந்து கர்னல் ஸ்பேஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். இங்கே பாருங்க, கர்னல் ஸ்பேஸ் ரொம்ப டைட்டாக இருக்கும், இந்த கர்னல் ஸ்பேஸ் ஈஸியாக இருக்கும். இதுதான் மைக்ரோ கர்னல். எவ்ரி காம்பனன்ட் ஓன் ஸ்பேஸ் இருக்கும், இன்ட்ராக்ஷன் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்னல் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஃபர்ஸ்ட் லெவல் கேட்சில் இது வந்து ஃபிட் ஆகிடும், லெவல் 1 கேட்சில் இது போய் ஃபிட் ஆகிடும். ஃபைனல் டாபிக் வந்து சிஸ்டம் பூட். சிஸ்டம் பூட் அப்படின்னா என்னென்னா, ஒரு சிஸ்டத்தை ஆன் பண்ண உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இந்த பூட் ஸ்டாப் லோடர்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூட் ஸ்டாப் லோடர் அப்படின்னா என்ன மேடம்? பூட் ஸ்டாப் லோடர், பூட் ஸ்டாப் லோடர்னு ஒன்று இருக்குது. லோடரில் நம்ம பார்த்தோம்னா அதில் ஒன்று டைப் இருக்குது, பூட் ஸ்டாப் லோடர். அது என்ன பண்ணும், OS நம்ம initiate சிஸ்டம் ஆன் பண்ண உடனே வந்து ஓஎஸ் எல்லாம் வந்து load ஆகுது. OS boot பண்றது. எங்க இருந்து லோட் பண்ணும் OS? அதுதான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரோம் OS சார் அது சார் ரோம்ல இருந்து சார் ரோம்ல இருந்து ரோம் ஞாபகம் வச்சுங்க. ரோமுக்கும் இந்த பயாஸ்னாலுமே ரோம் வந்து ரொம்ப முக்கியமானது. பயாஸு, சிஸ்டம் பூட்டு, பூட் ஸ்டாப் லோடர்னா ரோம். ஏன்னா ரோம்ல இருந்து தான் நம்மளுக்கு என்னன்னா அந்த பூட் ஸ்டாப் லோடரே வந்து இனிஷியேட் ஆகும். அந்த பூட் ஸ்டாப் லோடருக்கான ஃபைல் ரோம்ல இருந்து போகும், அதுக்கப்புறம் அது போய் டிஸ்க்ல இருந்து எடுத்து லோட் பண்ணும். ஸோ பயாஸ் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் நடக்கும். பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட்னு சொல்கிறோம், போஸ்ட்னு சொல்கிறாங்க. அப்போ சிஸ்டம் பூட் ஆகும்போது ஃபஸ்ட்டு செல்ஃப் டெஸ்ட் நடக்கும், எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் நடந்தோடனே சிஸ்டம் பவர்டு ஆன் பண்ண உடனே பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் ஆர் யூனிஃபைடு எக்ஸ்டென்சிபிள் ஃபிம் இன்டர்ஃபேஸ் UEFI அப்படின்றது வந்து நடக்கும். அப்போ போஸ்ட் செக் பண்ணி ஹார்ட்வேர் காம்பவுண்ட்லாம் கரெக்டாக இருக்குது, CPU கரெக்டாக இருக்குது, மெமரி கரெக்டாக இருக்குது, ஸ்டோரேஜ்லாம் கரெக்டாக இருக்குது, எல்லா பெரிஃபரல்ஸும் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுது. அப்போ போஸ்ட் வந்து அந்த போஸ்ட்னா என்னென்னா பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் தான் போஸ்ட்னு சொல்கிறோம். அப்போ போஸ்ட் என்ன பண்ணுன்னா எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணும். அப்போ ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா அது என்ன ஆகும்னா ஹால்ட் ஆகும், டிஸ்பிளேல எரர் மெசேஜ் காமிக்கும், பீப் சவுண்டு வரும். இப்போ ஏதோ ஒரு உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் வந்து போயிடுச்சு, இல்லை ரேம் வந்து ஏதோ பிரச்சனையாக இருக்குன்னா ஒரு சவுண்டு காமிக்கும், அப்போ உள்ளே போகாது. அது வந்து யார் பண்ணான்னா ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணும், பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். இது முடிஞ்ச உடனே லோடிங் பூட் ஸ்டாப் லோடர். நான் சொன்னால பூட் லோடர்னு சொல்லலாம், பூட் ஸ்டாப் லோடர்னு சொல்லுவோம். ஆஃப்டர் போஸ்ட் த பயாஸ் லுக்ஸ் ஃபார் த பூட்டபிள் டிவைஸ். அதாவது பூட்டபிள் டிவைஸ்னா என்னன்னா அதுலேருந்து தான் வந்து என்ன இருக்கும், அது SSDயோ இல்லை ஹார்ட் டிஸ்கோ, அதுலேருந்து தான் என்னத்தை லோட் பண்ணும், பூட் லோடர் எடுத்து ஃபர்ஸ்ட் செக்டார்னா MS இங்கே இருக்கு பாருங்க, மாஸ்டர் பூட் ரெக்கார்டு MBR அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா கைட் போர்ஷன் GPTன்னு சொல்லுவாங்க, கைட் பார்ட்டிஷன் டேபிள். அப்போ பூட் லோடர் என்ன பண்ணோம்னா இந்த செக்டார்லேருந்து மாஸ்டர் பூட் ரெக்கார்ட்லேருந்து தான் அந்த OS வந்து லோட் பண்ணும். இட் லோட் த பூட் லோடர் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் செக்டார். இந்த பூட் லோடர் ஸ்மால் ப்ரோக்ராம் ரெஸ்பான்ஸ் ஃபார் லோடிங் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கார்னர். இந்த பூட் லோடர் என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கும், எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஹார்ட்வேர்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, அதில் ஏதாவது பிரச்சனை பீப் சவுண்டு கொடுத்துட்டு இந்த எரர் காமிக்கும். அடுத்த ஸ்டெப் என்னன்னா போஸ்ட்டுக்கு அப்புறம் பயாஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பூட்டபிள் டிவைஸ், அந்த பயாஸ்லேருந்து தான் அந்த பூட்டபிள் டிவைஸ்க்கு போகுது லிங்க்கு. பூட்டபிள் டிவைஸ்ன்றது வந்து பூட் லோடர் என்ன பண்ணுன்னா அந்த பூட்டபிள் டிவைஸ்னா என்னன்னா OS எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த லொக்கேட் பண்ண தான் பூட்டபிள் டிவைஸ். இப்போ OS வந்து SSDயில் இருக்கா, ஹார்ட் டிஸ்கில் இருக்கா, D டிரைவில் இருக்கா, E டிரைவில் இருக்கா, எந்த டிரைவ்லன்னு கண்டுபிடிச்சி அந்த பூட் லோடர் கண்டுபிடிச்சி அங்கே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து OS லோட் பண்ணும், OSோட கர்னலை லோட் பண்ணும். அதான் லோடிங் த கர்னல். பூட் லோடர் வந்து லொக்கேட் த லோட்ஸ் OS கர்னல். அதுதான் கோர் பார்ட், அதுலேருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும்.
அப்போ இனிஷியலைசிங் இந்த கர்னல் ஒன்ஸ் லோட் ஆனோடனே கர்னல் இனிஷியலைஸ் ஆகிட்டோம், ஓஎஸோட ஃபர்தர் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்டிங் த இனிட் சிஸ்டம் அப்புறம் ஸ்டார்ட் ஆகிட்டு யூசர் லெவல் ப்ராசஸ்லாம் அதுக்கப்புறம் தான் ஒர்க் ஆகும். நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட், கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸ் இதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் யூசர் லாகின் நடக்கும். ஏன்னா ஓஎஸ் பண்ணோடனே அப்புறம் லாகின் ஸ்க்ரீனில் வரும். கமாண்ட் ப்ராம்ப்ட் நீங்கள் கீபோர்டை டைப் பண்ணி நீங்கள் உள்ளே போய் ஓஎஸ் அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்த உடனே உள்ளே போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? அப்போ பூட் லோடரில் பயாஸ் ஒன்று முக்கியமானது, பூட் லோடர் முக்கியமானது, கர்னல் முக்கியமானது. அவ்வளோதான். இது கோல்டு பூட்டு, வார்ம் பூட்டு அப்படின்னு 2 இருக்குது. பூட்டிங்கில் 2 இருக்குது. ஒன்று வந்து கோல்டு பூட்டு, இன்னொன்று வார்ம் பூட்டு. கோல்டு பூட்னா என்ன, வார்ம் பூட்னா என்ன? ரொம்ப ஜில்லுன்னு இருந்தால் கோல்டு, ரொம்ப சூடாக இருந்தால் வார்மா? வார்ம் பூட்னா ரீஸ்டார்ட் பண்றது சார். கோல்டு ஆ பூட்னா ஃபர்ஸ்ட்லயே நம்ம ஸ்டார்ட் பண்றது, ஆன் பண்றது, சிஸ்டம் ஆன் பண்றது. வெரி குட். கோல்டு பூட் தாங்க சார் ஸ்டார்ட் பண்றது. அத கோல்டு பூட் வந்து தான். ஆமாம். வந்து ஹாட் பூட்னு சொல்லுவாங்க. வார்ம் ம் பூட்ட வந்து சாஃப்ட் பூட்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும் ரொம்ப ரீஸ்டார்ட் ஓவர் ஹீட் ஆயிருச்சுன்னா. ரீஸ்டார்ட் பண்ணுறது வார்ம் பூட். அவ்வளோதான். நீங்கள் இப்போ சிஸ்டத்தை நீங்கள் நார்மலாக ஆன் பண்ணுறீங்கன்றது அது கோல்டு பூட்டு. ரைட்டுங்களா? நார்மலாக ஆஃப் பண்ணிட்டு இப்போ ஆன் பண்ணுறீங்க, அது வந்து கோல்டு பூட்டு. ரைட்டுங்களா? அதே நீங்கள் வந்து இப்போ ஆனில் தான் இருக்குது, வேலை செஞ்சுட்டீங்க, ஏதோ பிரச்சனை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறோம், அது வந்து வார்ம் பூட். அவ்வளோதான். ஓகே தானே? ஸோ இதோட வந்து உங்களுக்கு 2 டாபிக் ஓவர்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? நான் இது ரொம்ப ஸ்பீடாக போட்டு இதில் நான் எதுவுமே கொஸ்டின் எடுக்கல. ஏன்னா இதெல்லாம் பேசிக். இதை பற்றி நம்ம எல்லாம் இன்டெப்த்தாக படிக்க போகிறோம். ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட், அதெல்லாம் இதுலேருந்து எதுவும் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சிஸ்டம் போட்டு கேட்டாலுமே கோல்டு பூட்னா என்ன, வார்ம் பூட்னா என்ன, முதல்ல பயாஸ்னா என்ன, இதெல்லாம் ரொம்ப பேசிக்காக கேட்பாங்க. அதுவும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ரைட்டுங்களா? அதனால் நான் இதில் ரொம்ப பெருசாக கொஸ்டின் எடுக்கல. ஆனால் எதில் இந்த கொஸ்டின் வரப்போகுதுன்னா அடுத்த டாபிக் தான். அடுத்த டாபிக் என்னது? ப்ராசஸ் லைஃப் சைக்கிள் சார். அவ்வளோதான். இதுதான் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட்ல. என்ன ஸ்டார்ட் பண்ணலாமா ப்ராசஸை? ஓகே சார். ரெடியா சார் கண்டினியூ எல்லாம்? பண்ணலாம் சார், கண்டினியூ பண்ணலாம். ரெடியா? எல்லாம் ரெடியா? ரெடினா ஆர் போடுங்க. எஸ் எஸ். ஓ, சார் chat டிசேபிள்ல இருக்கு சார். இப்ப உங்களுதுல தானே பண்ணிட்டு இருக்கோம், அப்படிதானே பண்ணிட்டே இருக்கீங்க? இல்ல ஆமா. சேட் டிசேபிள் சொல்ல, அது எனக்கு மட்டும் டைரெக்டாக வர மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகே சார். ஓகேவா? அப்படியே இருக்கட்டும். அப்போதான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். ரைட். இப்போ நம்ம வந்து ப்ராசஸ் அப்படின்னாலுமே நம்ம வந்து இதை வந்து உங்களுக்கு பெருசாக வந்து சொல்ல வேண்டியதே இல்லை. நான் அப்படியே சிம்பிளாக சொல்லி முடிக்கிறேன். ப்ராசஸ் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூஷன் இருந்தால் அது ப்ராசஸ். நான் சொல்கிற 4 பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணுங்க. ப்ராசஸ் வந்து கரண்ட்டாக எக்ஸிக்யூட்டில் இருக்குது. ஒரு ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூஷனில் இருந்தால் அது பேர் ப்ராசஸ். ப்ரோக்ராம் இன் எக்ஸிக்யூஷன். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நீங்கள் வந்து ஷார்ட்டாக எழுதுங்க. புதுசாக படிக்கிறவங்க கூட இப்படி எழுதிங்க. ப்ராசஸ்னா என்ன? ப்ரோக்ராம் இன் எக்ஸிக்யூஷன். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ப்ராசஸோடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ப்ரோக்ராம் இன் எக்ஸிக்யூஷன். ரெண்டாவது என்ன, ப்ராசஸுக்கு வந்து பார்த்தோன்னா 5 ஸ்டேட்ஸ் இருக்கு. ப்ராசஸோட 5 ஸ்டேட்ஸ். என்னென்ன ஸ்டேட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட் என்ன சொல்லணும்? ப்ராசஸ் ஸ்டேட்டு New ready, running, New waiting, ready, New ready, running, block. waiting, terminate. நியூ, ரன்னிங்கு, ரெடி, வெயிட்டு, அப்படின்னா பிளாக்கு, இன்னும் டெர்மினேட். அவ்வளோதான். இந்த 5 ஸ்டேட் இருக்கும். சரிங்களா? நியூனா நியூவாக கிரியேட் ஆகுது. அப்போ நியூவாக எங்கே கிரியேட் ஆகும்னா இது எந்த இடத்துல நடக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் இப்போ நான் சொல்கிறதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எல்லாமே. நியூ அப்படின்னா என்னன்னா இது வந்து செகண்டரி மெமரி. செகண்டரி மெமரி எஸ்எம் போட்டுங்க. செகண்டரி மெமரி ரொம்ப சிம்பிளாக எழுதி வச்சுங்க. நியூனா செகண்டரி மெமரி. ரன்னிங் அப்படின்னா பிரைமரி மெமரி. அப்போ வந்து ரன்னிங்னு சொல்லும்போது அது வந்து பிரைமரி மெமரியில் இருக்குன்னு அர்த்தம். ரன்னிங்னா பிரைமரி மெமரி. ரெடி அப்படின்னாலும் அதுவும் பிரைமரி மெமரியில் தான், ஆனால் எக்ஸிக்யூட் ஆகலை. ரன்னிங்னா பிரைமரி மெமரியில் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இது வந்து எக்ஸிக்யூட் ஆகுது ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். ரெண்டுமே பிரைமரி மெமரி தான், ஆனால் இது எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு, இது ரெடியாக இருக்கு. வெயிட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இதுவுமே எங்கே அப்படின்னா வெயிட்டிங் ஸ்டேட்டில் இருக்கு. இது எங்கே வெயிட்டிங் ஸ்டேட் எங்கே இருக்கும்னா அதுவும் வந்து பிரைமரியில் தான் இருக்கும் வெயிட்டிங் ஸ்டேட். இது வந்து ஐஓக்காக வெயிட் பண்ணும், இன்புட் அவுட்புட்டுக்காக வெயிட் பண்ணுது. ஐஓக்காக வெயிட் பண்ணும், இன்புட் அவுட்புட்டுக்காக வெயிட் பண்ணதான் ஐஓ. டெர்மினேட்னா கம்ப்ளீட் ஆகி போச்சு, ஒரு ப்ராசஸ் வேலை முடிஞ்சு போச்சு, கம்ப்ளீட் ஆகி போச்சு. இப்போ 5 ஸ்டேட்: நியூ ஸ்டேட்டு, ரெடி ஸ்டேட்டு, ரன்னிங் ஸ்டேட்டு, வெயிட்டிங் ஸ்டேட்டு, டெர்மினேட் ஸ்டேட். ரைட்டுங்களா? அப்புறம் ப்ராசஸ் பற்றி இன்னொன்று என்ன அப்படின்னா ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக், பிசிபி அப்படின்னு சொல்லுவாங்க. பிசிபினா என்னன்னா ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக். அந்த பிசிபிக்குள்ளே என்ன இருக்குன்னா இது ஒரு ஐடி கார்டு மாதிரி. இப்போ நான் வந்து உங்கள் ஃபேக்கல்ட்டியாக இருந்தால் ஃபேக்கல்ட்டிக்கு ஒரு ஐடி கார்டு இருக்குது, ஸ்டூடெண்ட் இருந்தால் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஐடி கார்டு இருக்குது. அதில் எப்படி ஸ்டூடெண்ட் நேம் இருக்குது, ரோல் நம்பர், மொபைல் நம்பர், அட்ரஸு எல்லாமே இருக்கு இல்லையா? அதே மாதிரி இந்த ப்ராசஸை பற்றி ஐடி, ப்ராசஸோட ஐடி. இந்த ப்ராசஸ் வந்து கரண்ட்டாக வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது, ரெடி ஸ்டேட்டா ரன்னிங் ஸ்டேட்டா, இந்த ப்ராசஸ் வந்து என்ன மாதிரி ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணுது, சிபி யூஸ் பண்ணுதா, மெமரி யூஸ் பண்ணுதா, மெமரியாக இருந்தால் அதனுடைய அட்ரஸ் என்ன, ரைட்டுங்களா, என்ன ஸ்டேட்டில் இருக்குது கரெக்டாக,
இதனுடைய அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன், இதில் என்னென்ன மாதிரி ரிசோர்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கு, எவ்வளோ தூரம் வச்சிருக்கு, அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன், இதனோட செக்யூரிட்டி என்ன, இது இந்த ப்ராசஸ் வந்து ரீட் பண்ணுறது மட்டுமா, ரைட் பண்ணுறதா, இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் இருந்தால் அது பேர் ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? அதே மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து லோட் ஆன உடனே அதை வந்து 4 பார்ட்டாக பிரிக்கிறோம். அதாவது மெயின் மெமரியில் போவோம். இந்த மெயின் மெமரி இருக்கு இல்லையா, இந்த மெயின் மெமரியை 4 பார்ட்டாக பிரிக்கிறோம். அதெல்லாம் நான் உங்களுக்கு உள்ளே சொல்கிறேன், ஏன்னா எப்படியே சொன்னேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட போகிறேன். ஸோ இதுதான் ஒரு மெமரிக்குள்ளே போனோடனே இதுதான் மெயின் மெமரின்னு வச்சுங்களேன். இந்த மெயின் மெமரியில் 4 பார்ட் இருக்கும். ஒரு ப்ராசஸ் லோட் ஆனோடனே இப்போ ஒரு ப்ரோக்ராம் போடுறேன், இங்கே பாருங்க, இதில் காமிக்கிறேன் பாருங்க. இது ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் போட்டோடனே இந்த மெயின் மெமரியில் என்னன்னா, எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமில் டைனமிக்காக மெமரி அலோகேட் ஆயிருக்கா, அப்போ டைனமிக் மெமரி அலோகேட்னா அது வந்து ஒரு இடத்துக்கு போயிடும். ஃபங்க்ஷன் கால் நடக்குதா, அப்போ அது ஒரு இடத்துக்கு போகும். இந்த ஃபங்க்ஷன் காலில் எங்கே போகும் சொல்லுங்க பார்ப்போம். ஃபங்க்ஷன் காலில் எங்கே நடக்கும்? ஸ்டாக்கு போயிடும். ஃபங்க்ஷன் நேமு, ஃபங்க்ஷன் கால் இதெல்லாம் ஸ்டாக்ல போயிடும். அதாவது இது ப்ரோக்ராமு, இந்த ப்ரோக்ராம்ல எல்லா லைனும் இருக்குது. அப்போ அது சில லைன் வந்து சில இடத்துக்கு போகுது. அந்த மாதிரி தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது. அப்போ இந்த ஃபங்க்ஷன் காலு இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஸ்டாக்கு போகும். ரைட்டுங்களா? குளோபல் வேரியபிள் இப்போ வந்து சில வேரியபிள்லாம் நம்ம மேலே டிக்ளேர் பண்ணியிருக்கோம் பாருங்க, இன்டிஜர் கால்ஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து குளோபல் வேரியபிள். ஏன்னா இந்த மெயின் ஃபங்க்ஷன் மேலே டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா குளோபல் வேரியபிள். இந்த மெயினுக்கு மேலே போனால் குளோபல் வேரியபிள். அந்த குளோபல் வேரியபிள் எங்கே போகும்னா டேட்டாக்குள்ளே போயிடும். குளோபல் அண்ட் ஸ்டாட்டிக்னு இருந்தால் அது இங்கே போயிடும். டைனமிக் மெமரி அலோகேஷன், நீங்கள் பாருங்க பாயிண்ட் வச்சு மெமரி அலோகேட் பண்ணுறோம் இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீப்புக்கு போயிடும். ஹீப்னா டைனமிக் மெமரி அலோகேஷன். இது பேர் என்ன? டைனமிக்காக மெமரி அலோகேட் பண்ணுறது. ரைட்டுங்களா? டெக்ஸ்ட்னா ரிமைண்டர், மீதி இருக்கிறதுலாம் ரிமைண்டரா. அதாவது இப்போ ஃபங்க்ஷனு பேராமீட்டர்ஸ்லாம் வந்து ஸ்டாக்குக்கு வந்துடும். டைனமிக்காக மெமரி அலோகேட்னா ஹீப்புக்கு வந்துடும். குளோபலு ஸ்டாட்டிக் டேட்டானா டேட்டாவில் வந்துடும். மீதி எல்லாமே டெக்ஸ்ட்டுக்கு வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து இந்த மாதிரி ஏன் சார் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்னா ஈஸி மேனேஜ்மெண்ட்டுக்காக தான். எல்லாத்தையும் பிரிச்சுட்டா ஸ்டாக் வந்து இந்த ஃபங்க்ஷன் பேராமீட்டர், ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் டைப் இதெல்லாம் அது ஹேண்டில் பண்ணிடும். ஹீப் வந்து டைனமிக் மெமரி அலோகேஷன் அதை ஹேண்டில் பண்ணும். குளோபல் டேட்டா ஸ்டாட்டிக் டேட்டா என்னன்னு கண்டுபிடிக்கிறதா டேட்டா செக்ஷன் போய் பார்த்தா அதை ஹேண்டில் பண்ணும். மீதி இருக்கிறது டெக்ஸ்ட் செக்ஷனில் இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸுக்குமே வந்து ஒவ்வொரு தனியாக கர்னல் இருக்கும், அதுக்கு ஸ்டாக் இருக்கும், அதுக்கு ஹீப் இருக்கும், டேட்டா இருக்கும். ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு ப்ராசஸுக்குமே தனித்தனியாக இந்த செக்ஷன் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கர்னல் வந்து எல்லாத்துக்கும் காமன் தான். கர்னலுக்குன்னு ஒரு மெமரி ஸ்பேஸ் அது இங்கே லோட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஸ்பேஸ். இது எல்லாத்துக்கும் வேறு வேறமாக இருக்கும். ஒவ்வொரு ப்ராசஸ் இப்போ வந்து நான் வேர்டு யூஸ் பண்ணேன்னா அதுக்கு தனியாக ஸ்டாக் ஹீப் இருக்கும். எக்ஸல் யூஸ் பண்ணேன்னா அதுக்கு தனியாக ஸ்டாக் ஹீப் இருக்கும். பவர் பாயிண்ட்னா அதுக்கு தனியாக இருக்கும். ஆனால் கர்னல் மட்டும் எல்லாத்துக்கும் சேமாக தான் இருக்கும். கர்னல் வந்து ஓஎஸ் வந்து எல்லாருக்கும் காமன் தான். பட் அதுக்குள்ளே இருக்கிற ப்ராசஸ் வந்து வேறு. ஸோ அதுதான் சொன்னேன். ப்ராசஸ் ஸ்டேட் வந்து நியூ ஸ்டேட், ரெடி ஸ்டேட், ரன்னிங் ஸ்டேட், வெயிட்டிங் ஸ்டேட், டெர்மினல் ஸ்டேட் சொன்னேன். அதெல்லாம் நம்ம பார்த்துருவோம். நியூ ஸ்டேட்னா எங்கே இருக்கும், ரெடினா என்ன சொன்னாலே அதே தான் கதை. ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக்கு அதில் என்ன இருக்குன்னா அங்கே பாருங்கள், இதை பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும். ப்ராசஸ் ஐடி, ப்ராசஸோட ஸ்டேட்டு, ப்ராசஸோட பாயிண்டர்னா பேரண்ட்டு. இப்போ ப்ராசஸ்க்கு வந்து பேரண்ட் இருக்கும், சைல்டு இருக்கும். அப்போ பேரண்ட் யார், சைல்டு யாருன்னா பாயிண்டர் சொல்லும். ப்ரியாரிட்டி, அந்த ப்ராசஸ் வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியா லோயஸ்ட் ப்ரியாரிட்டியா. ப்ரோக்ராம் கவுண்டர் அப்படின்னா என்ன, ப்ரோக்ராம் கவுண்டர்னா என்ன சொல்லுவோம்? கரண்ட்லி நெக்ஸ்ட் அதை பற்றி டீட்டெயில் இருக்கும். ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும், இன்ஃபர்மேஷன், அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. சும்மா அதில் வாட் இஸ் வாட் ப்ராசஸ் ஸ்டேட்டு, ப்ராசஸ் ப்ரிவிலேஜ், ரீட் ரைட்டா, ப்ராசஸ் ஐடி, பாயிண்ட் இருந்தால் பேரண்ட் ப்ராசஸ், ப்ரோக்ராம் கவுண்டர் வந்து அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு பி எக்ஸிக்யூட் ஃபார் த ப்ராசஸ், சிபியூ ரிஜி. அதாவது நெக்ஸ்ட் இந்த இப்போ ப்ராசஸ் தானே ரன் ஆகிட்டு இருக்கு, அப்போ நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எது அப்படின்றத ப்ரோக்ராம் கவுண்டரில் வச்சிருக்கோம். சிபியூ ரெஜிஸ்டர், எந்த ரெஜிஸ்டர் இப்போ வந்து கரண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன ஷெடியூலிங் யூஸ் பண்ணுறாங்க, சிபியூ ஷெடியூலிங்கில் என்ன ஷெடியூலிங் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி மெமரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த மெமரி கரெக்டாக யூஸ் பண்ண, அதனோட லிமிட் என்ன அக்கௌண்டிங்கில் அது சிபியூ எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணணும், எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன டைம் லிமிட்டு, இன்புட் அவுட்புட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, இதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் ஷெடியூலிங் நான் சொல்லிட்டே இருக்குமே, சிபி ஷெடியூலிங் பற்றி பேசுறது. ப்ராசஸ் கியூஸ் வந்து 3 கியூ இருக்குது. ஜாப் கியூ, ரெடி கியூ, டிவைஸ் கியூ. சும்மா இதெல்லாம் வாட் இஸ் வாட் தெரிஞ்சுங்க. ஜாப் கியூ இருக்குது, ரெடி கியூ இருக்குது, டிவைஸ் கியூ இருக்குது. ஜாப் கியூ அப்படின்றது வந்து இப்போ நம்ம வந்து நிறைய வேலை இருக்குதுங்க. இப்போ வந்து நான் வந்து பிஜிடிஆர்பிக்கு வந்து ஓஎஸ் படிக்கணும், டிபிஎம்எஸ் படிக்கணும், டேட்டா ஸ்ட்ரக்சர் படிக்கணும், ஐஓடி படிக்கணும், க்ளவுடு படிக்கணும், தமிழ் படிக்கணும், ஜிகே படிக்கணும். இவ்வளோ ஜாப் இருக்குது படிக்க வேண்டியது. அப்போ இதை நான் என்ன பண்ணியிருப்பேன்னா ஒன்று ஷெடியூல் பண்ணியிருப்பேன். திங்கள்லேருந்து திங்கள் செவ்வாய் புதன் இதை படிக்கிறேன், இல்லை வியாழன் வெளியே இதை படிக்கிறேன், அடுத்து வந்து சனிக்கிழமை தமிழ் படிக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை ஜிகே படிக்கிறேன். இதுதான் ஜாப் கியூ. நம்மளுடைய ஜாப் எல்லாத்தையும் லைனாக வச்சிருக்கோம். இது ஒரு கியூ லைனாக ஆர்டர் பண்ணி வச்சிருக்கோம். அது ஒரு கியூன்றது வந்து 1 by 1 வச்சிருக்கு. ரேஷன் கார்டில் போகிறோம், லைனாக நிற்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கியூன்னு வச்சுங்க. ரெடி கியூ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மெயின் மெமரியில் இருக்கும். இப்போ ஜாப் கியூ எங்கே இருக்கும் அப்படின்னா அது எங்கே இருக்கும், ஜாப் கியூ எந்த இடத்துல இருக்கும்,
நியூல இருக்கும் சார். நியூ அதுவுமே மெயின் மெம்பரில் தான் இருக்கும். ஜாப் கியூமே மெயின் மெம்பரில் தான் இருக்கும். எல்லா ஜாபும் ரெடியாக இருக்கிறதுக்காக இருக்கும். ரெடி ஸ்டேட் தான் ஜாப் கியூன்னு சொல்லலாம். சரி, ஜாப் கியூன்றது வந்து ஜாப் கியூ செகண்டரி மெமரி செகண்டரி மெம்பரில். ஜாப் ஆமாம் நியூ சார். செகண்டரி ஆமாம் மெமரி செகண்டரி சார். மெம்பரில் இருக்கும். ஜாப் சாரி, ஷெட்யூலர்ல இருக்கு. ஜாப் கியூன்றது செகண்டரி மெம்பரில் இருக்கும். ஏன்னா எல்லா ஜாப் கிரியேட் ஆகுது இல்லையா, அங்கே இருக்கும். ரெடி கியூன்றது தான் மெயின் மெமரிக்கு போகும். ரெடியாக இருக்கிறதெல்லாம் மெயின் மெமரில் இருக்கும். அப்போ அதாவது எதெல்லாம் நியூவாக கிரியேட் ஆகுதோ அதெல்லாம் ஜாப் கியூவில் இருக்கும். இப்போ இது நிறைய ஜாப் இருக்குது, அதெல்லாம் இது வந்து பார்த்தோன்னா நியூ ஸ்டேட்டில் இருக்கிற எல்லா நிறைய ப்ரோக்ராம் கிரியேட் ஆயிருக்கு, அதெல்லாம் ஜாப் கியூவில் இருக்கும். அடுத்து எந்தெந்த ப்ரோக்ராம், இதில் வந்து ஒரு 100 ப்ரோக்ராம் இருக்குன்னா அதில் ஒரு 10 ப்ரோக்ராம் ரெடியாக இருக்குது அப்படின்னா அது வந்து இதுக்கு ஒரு கியூ தேவைப்படுது. அது வந்து ரெடி கியூ. இது வந்து மெயின் மெமரியில் இருக்கும். அடுத்து சில கியூ வந்து பார்த்தோன்னா சில இதெல்லாம் வந்து ஐஓக்கு போயிருக்கு. ஐஓ அந்த இடத்துல ஒரு கியூ ஃபார்ம் ஆகுது. சில தான் ஐஓக்காக வெயிட் பண்ணுது. அந்த இடத்துல ஒரு கியூ ஃபார்ம் ஆகுதுன்னா அது வந்து டிவைஸ் கியூன்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? இதெல்லாம் கியூ. அவ்வளோதான். ஜாப் கியூ, ரெடி கியூ, டிவைஸ் கியூ, அவ்வளோதான். இது வந்து நியூ ஸ்டேட்டு, இது ரெடி ஸ்டேட்டு, இது ரன்னிங் ஸ்டேட்டு. ரன்னிங் பண்ணும்போது நமக்கு ஐஓ தேவைப்பட்டால் ஐஓ கியூக்கு வந்துடும். 3 ஷெடியூலர் பார்க்கணும். அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் ஷெடியூலர், லாங் டேர்ம் ஷெடியூலர், மீடியம் டேர்ம் ஷெடியூலர். நீங்கள் இப்படி படிக்கலாம்: ஷார்ட்டு, மீடியம், லாங். ஷார்ட் அப்படின்னா சிபி ஷெடியூலர், மீடியம்னா ஸ்வாப்பிங். இதெல்லாம் கீவேர்டு, அவ்வளோதான். நீங்கள் வேறு எதுவும் படிக்கதில்ல. ஷார்ட் டேர்ம் ஷெடியூல்னா சிபி ஷெடியூலர் அப்படின்னு எழுதி வச்சுங்க. ஷார்ட் டேர்ம் ஷெடியூலர், சிபி ஷெடியூலர். மீடியம் டேர்ம் ஷெடியூல்னா ஸ்வாப்பிங். லாங் டேர்ம் ஷெடியூல்னா ஜாப் ஷெடியூலர், அவ்வளோதான். ரைட்டுங்களா? அப்போ ஜாப் ஷெடியூலர்னா லாங் டேர்ம் ஷெடியூலர் சொல்லிடலாம். ஷார்ட் டேர்ம் ஷெடியூல்னா சிபி ஷெடியூலர், வேறு எதையும் நீங்கள் படிக்கல, சிபி ஷெடியூலர் சொல்லிடலாம். மீடியம் டேர்ம் ஷெடியூல்னா ஸ்வாப்பிங். இதுதான் கீவேர்டு. இதுதான் கொஸ்டினில் கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், ஸ்வாப்பின் ஸ்வாப் அவுட்லாம் நடக்குது. ஸ்வாப்பின்னா என்ன? ஒரு ப்ராசஸ் உள்ளே போகிறது, ஸ்வாப் அவுட்னா வெளியில் வருது, அவ்வளோதான். ரைட்டுங்களா? இதெல்லாம் நீங்கள் கம்பேரிசன் பாருங்கள். கான்டெக்ட் சுவிட்ச்னா என்ன அப்படின்னா, ஒரு ப்ராசஸ் வந்து உள்ளே போயிட்டு ஒரு ப்ராசஸ் வெளியில் வருது இல்லை, அதான் கான்டெக்ட் சுவிட்ச்னு சொல்கிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, நான் வந்து ஒரு டாப்பிக்கு இன்னொரு டாபிக் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு கேட்குறேன்ல, அது ஒரு கான்டெக்ட் சுவிட்ச்னு சொல்லலாம். இல்லைனா நீங்கள் ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்க, ஒரு ஓஎஸ் வந்து இல்லை ஜாவாவோ எடுத்துகிட்டு இருக்கீங்க கிளாஸில், உங்கள் அவர் முடிஞ்ச உடனே வெளியில் போயிட்டு இன்னொரு அவர் ஒருத்தவங்க உள்ளே வராங்க இல்லையா, அதுக்கு டைம் எடுக்குது, ஒரு செகண்ட் எடுக்குது இல்லை வெளில போகிறதுக்கும் உள்ளே வரத்துக்கும், அது கான்டெக்ட் சுவிட்ச் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? ஸோ கான்டெக்ட் சுவிட்ச்ன்றது ஒரு ப்ராசஸ் வந்து உள்ளே போய்ட்டு ஒரு ப்ராசஸ் வெளில வரது தான் கான்டெக்ட் சுவிட்ச். ஓகேங்களா? அப்படி போகும்போது லாஸ்ட்டாக நான் எந்த இடத்துல முடித்தேன் அப்படின்றத நோட் பண்ணிக்குவேன். இப்போ ஜாவா வந்து நான் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் முடிச்சிருக்கேன், அதை சேவ் பண்ணிவிட்டு நான் போயிடுவேன். அப்போ அடுத்து வரவங்க அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க, அவங்க எங்கே முடிச்சாங்க அவங்க ஸ்டோர் பண்ணிக்குவாங்க. திரும்ப அடுத்த கிளாஸ் வரும்போது கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே தான் இங்கேயும் பண்ணுது. கான்டெக்ட் சுவிட்ச் வந்து ஸ்டோர் பண்ணி சேவ் த கரண்ட் ஸ்டேட்டு, லோட் த செகண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம் அந்த கிளாஸ் ரூமில். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான் எம்சிக்யூவில். அதாவது சில பேர் பிஜிடி அபி நெட்டுக்கு படிச்சவங்க தெரியும், மற்றவங்களாம் ஆன்சர் போடுங்க. நீங்கள் படிச்சவங்களா இருந்தாலும் ரீகால் பண்ணுங்கள். விச் ஆர் த ஃபாலோயிங் இன்க்ளூட் கரண்ட் ஆக்டிவிட்டி ரெப்ரசன்ட் பை த வேல்யூ ஆஃப் த ப்ரோக்ராம் கவுண்டர். ப்ரோக்ராம் கவுண்டர் அப்படின்றது வந்து கண்டென்ட் ஆஃப் த ப்ராசஸர் ரிஜிஸ்டர். விச் ஆர் த ஃபாலோயிங் இன்க்ளூட் கரண்ட் ஆக்டிவிட்டி ரெப்ரசன்ட் த வேல்யூ ஆஃப் ப்ரோக்ராம் கவுண்டர் அண்ட் கண்டென்ட் ஆஃப் த ப்ராசஸர் ரிஜிஸ்டர். கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எந்த பார்ட் வந்து ப்ரோக்ராம் கவுண்டர் ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டாக்கா, டெக்ஸ்டா, டேட்டாவா, ஹீப்பா? இப்போ ஸ்டாக்ன்றது வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் காலு, பெராமீட்டர்ஸ் இதை சொல்லுவேன். டேட்டானா குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்லியிருந்தோம், ஸ்டாட்டிக் வேரியபிள். ஹீப்னா டைனமிக் மெமரி லொகேஷன் அப்படின்னு சொல்லி. அப்போ எது வரும்? டெக்ஸ்ட். அடுத்து செக்ஷன் இஸ் டைனமிக்லி அலோகேட்டட் மெமரி. டைனமிக்லி அலோகேட்டட் மெமரி அப்படின்னாலுமே நீங்கள் இப்போ தான் சொன்னேன், டைனமிக் மெமரி அலோகேஷனா என்ன சொல்கிறோம்? டைனமிக் மெமரி அலோகேஷனா என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் டக்கு டக்குன்னு. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஹீப் தான் டைனமிக் மெமரி அலோகேஷன். டேஷ் இஸ் இன்க்ளூட் லைக் ஃபங்க்ஷன் பேராமீட்டர், ரிட்டர்ன் அட்ரஸ், லோக்கல் வேரியபிள் இதெல்லாம் எங்கே வரும்னா ஸ்டாக்ல வந்துடும். நான் இதெல்லாம் சும்மா வாட் இஸ் வாட் வேகமாக ஆமாம் நான் வேகமாக போகிறேன், ஏன்னா இதெல்லாம் பேசிக் தான், அதனால் வேகமாக போகிறேன். இந்த கொஷின் நெட்டில் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஹவு மெனி ஸ்டேட்ஸ் கேன் பி அ ப்ராசஸ்? ப்ராசஸ்க்கு எத்தனை ஸ்டேட் இருக்குது? நியூ ஸ்டேட்டு, ரெடி ஸ்டேட்டு, ரன்னிங் ஸ்டேட்டு, வெயிட்டிங் ஸ்டேட்டு, டெர்மினேட் ஸ்டேட், 5 ஸ்டேட் இருக்குது. இப்போ இது நீங்கள் பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்கள். இது நான் வேகமாக போகல, ஏன்னா இது பேசிக் கிடையாது. இப்போ இந்த வந்து நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக கவனிக்கிறோம் ஓஎஸ் அப்படின்னா இது நான் உங்களுக்கு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நியூ ஸ்டேட் இருக்கும், ரைட்டுங்களா? அடுத்தது வந்து ரெடி ஸ்டேட் இருக்கும், நான் படமாக வரைஞ்சிடறேன். அடுத்த ரன்னிங் ஸ்டேட் இருக்கும், அப்புறம் வெயிட்டிங் ஸ்டேட் இங்கே வந்துடும். இது வந்து எக்ஸிட் இல்லை டெர்மினேட் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் இருக்குங்க, அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூலேருந்து ரெடிக்கு போகும். கரெக்டாக நியூலேருந்து ரெடி. இதுக்கு தான் என்ன ஷெடியூலர்னா ஜாப் ஷெடியூலர் யூஸ் ஆகும். இப்போ ஜாப் ஷெடியூலர், இந்த ஜாப் நியூலேருந்து ரெடிக்கு வந்து ஜாப் ஷெடியூலர் யூஸ் பண்ணுவோம்.
ரெடியிலேருந்து ரன்னிங் போகுது அப்படின்னா இதுக்கு என்ன ஷெடியூல் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா என்ன ஷெடியூல் யூஸ் பண்ணுவாங்க? CPU ஷெடியூலர், அதுக்கு பேரு தான் டிஸ்பேச்சர். CPU ஷெடியூலர் இல்லை ஷார்ட் டேர்ம் ஷெடியூலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெடியில் இருக்கிறது ரன்னிங் தூக்கும் போது ஷார்ட் டேர்ம் ஷெடியூலர், CPU ஷெடியூலர், அதெல்லாம் டிஸ்பேச்சர், இந்த மாதிரி நிறைய நேம் சொல்லுவாங்க. இது எல்லாமே கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு ப்ராசஸ் ரன்னிங்கில் இருக்குது, ரன் ஆகிட்டே இருக்குது, டக்குன்னு அதுக்கு ஐஓ தேவைப்படுது, இன்புட் அவுட்புட் தேவைப்படுது அப்படின்னா அது வெயிட்டிங் வந்துடும். இப்போ ஐஓலாம் முடிஞ்சிச்சுப்பா, இன்புட்லாம் வாங்கிட்டேன் இல்லை அவுட்புட் பிரிண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா திரும்ப வெயிட்டிங்லேருந்து ரெடிக்கு தான் போகும், ரன்னிங் போகாது. ஏன்னா ரன்னிங்லேருந்து வரும்போது வெயிட்டிங் வந்துடும், வெயிட்டிங் முடிஞ்சிட்டு டேரெக்டாக ரெடிக்கு தான் போகும், ரன்னிங் போகாது. இப்போ ரெடியிலேருந்து தான் ரன்னிங் போகும், ரைட்டுங்களா? ஒரு ப்ராசஸ் முடிஞ்சிச்சுன்னா எக்ஸிட் ஆகிட்டு டெர்மினேட் ஆகிடும். இதை தான் அங்கே கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ ரெடியிலேருந்து ரன்னிங் ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறேன்னா ரெடி டு ரன்னிங். ரெடி டு ரன்னிங் அப்படின்னும் போது பாருங்கள், ரெடி டு ரன்னிங் எது பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிஸ்பேட்ச். ரெடியிலேருந்து ரன்னிங் போனால் டிஸ்பேச்சர். நான் எதுவுமே சொல்லியிருக்கேன் டிஸ்பேச்சர். அங்கே அப்போ இங்கே எங்கே பாருங்க, ப்ராசஸ் டிஸ்பேச். அப்போ ரெடியிலேருந்து ரன்னிங்னா டிஸ்பேச். அப்போ ஒரு ப்ராசஸ் வந்து பிளாக்ல இருக்குது, பிளாக்னால வெயிட்னால ஒன்று தான். இது வந்து பிளாக்னு சொல்லலாம், வெயிட்னு சொல்லலாம். பிளாக்லேருந்து ரெடிக்கு போகுது எப்போனா ஐஓ வந்து கம்ப்ளீட் ஆனால், நான் இன்புட் அவுட்புட்டுக்காக வெயிட் பண்ணல, அது கம்ப்ளீட் ஆனால் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சாட்டிஸ்ஃபைடு ஆர் ஈவன் விச் இஸ் வாட் வெயிட்டிங் அக்கர்ஸ். ரெக்வஸ்ட் மேடு பை த ப்ராசஸ் இஸ் சாட்டிஸ்ஃபைடு. நான் வந்து ஏதோ ஒரு ரெக்வஸ்ட் வச்சேன், அது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, எதுனா ஐஓ, அதுக்கு மீனிங் ஐஓ தான். அப்போ அந்த சாட்டிஸ்ஃபை என்ன வெயிட்டிங்லேருந்து வெளில வந்துடுறோம் இல்லையா? அப்போ வந்து பிளாக்லேருந்து ரெடிக்கு போகிறேன். ஒரு ரன்னிங்கில் இருக்கேன், அப்போ எப்போ பிளாக் தேவைன்னா ப்ராசஸ் விஷ் டு வெயிட் சம் ஆக்ஷன், ஏதோ இன்புட் அவுட்புட் தேவைப்படும், அப்போ தான் இது வந்து சிக்கு வந்து 2. ஃபைனலாக ரன்னிங்கில் இருக்கேன், எப்போ நான் ரெடிக்கு போவேன். அப்போ இங்கே பாருங்கள், இந்த ஆரம்பம் ரன்னிங்லேருந்து ரெடியிலேருந்து ரன்னிங் போட்டேன், ஆனால் ரன்னிங்லேருந்து ரெடிக்கு போகும்போனா போகும். எப்போ போகும்னா ப்ரீஎம்ஷன் நடந்தா, ப்ரீஎம்ஷன்னா விட்டு கொடுத்தா, ஒரு ஹையர் ப்ரியாரிட்டி இருக்குது. இப்போ நீங்கள் எல்லாம் சிக்னலுக்காக வெயிட் பண்ணுறீங்க, ரைட்டுங்களா? எல்லாரும் சிக்னல் ரெட் லைன் போட்டாங்க, வெயிட் பண்ணுறீங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வருதுன்னா அதுக்கு நம்ம வழி விட்டாகணும். ஏன்? அதுக்கு சிக்னல்லாம் கிடையாது, ஏன்னா அது ஹையர் ப்ரியாரிட்டி, நம்ம வேலைக்கு போயின்னுக்கிறோம், ஆனால் அது உயிருக்காக போராட்டி இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ரன்னிங்கில் இருக்கிறது ரெடிக்கு போகும். எப்போனா ப்ரீஎம்ஷன், டேரெக்டாக ப்ரீஎம்ஷன் பண்ணால் ரெடியிலேருந்து ரன்னிங் வருது இல்லை, ரன்னிங்லேருந்து ரெடிக்கு போகும். எப்போனா ப்ரீஎம்ஷன், ஹையர் ப்ரியாரிட்டி ப்ராசஸ் இருக்குன்னா ப்ரீஎம்ஷன் நடக்கும். அப்போ ப்ராசஸ் இஸ் ப்ரீஎம்டட் அப்படின்னா ரன்னிங்லேருந்து ரெடிக்கு போகும், ரைட்டுங்களா? இது வந்து நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஒரு டாபிக். ஸோ அப்போ நீங்கள் இதை வச்சு பார்த்தா எதுக்கு ஆன்சர் வந்து பாருங்கள், ஏக்கு வந்து 3, அப்போ இந்த பியும் சியும் வராது. பிக்கு வந்து என்ன வருது 1, பிக்கு வந்து 1, அப்போ சிக்கு வந்து 2, டிக்கு 4னா ஆப்ஷன் வரும். விர்ச்சுவல் மெமரி பேஸ்டு மெமரி மேனேஜ்மெண்ட் ஸ்வாப்பிங் அப்படின்னாலுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது மீடியம் டேர்ம் ஷெட்யூலிங். ஸ்வாப்பிங்னா மீடியம் டேர்ம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ப்ராசஸ் தட் கேன் பி ரெடி ஸ்டேட். ஒரு ரெடி ஸ்டேட்டில் எத்தனை ப்ராசஸ் இருக்கலாம் அப்படின்றது வந்து யார் டிசைட் பண்ணுவாங்க? த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ப்ராசஸ் தட் கேன் பி இன் ரெடி ஸ்டேட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் வித் NCPU. ஒரு NCPU இருக்குது அப்படின்னா அது எத்தனை ரெடி ஸ்டேட் வரலாம் அப்படின்னா அது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் த என். அது வந்து 2n n/2 எதுவுமே கிடையாது. அது வந்து பார்த்தோன்னா எத்தனை வரலாம் அப்படின்றது வந்து டிபெண்ட் கிடையாது. அது வந்து டிபெண்ட் அப்போ அந்த ப்ராசஸ், எத்தனை ப்ராசஸ் என்னன்றது வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஸ்டேட் எத்தனை ரெடி ஸ்டேட் இருக்கோ அதுக்கு எத்தனை. அப்போ இண்டிபெண்ட் ஆஃப் என்ன தான் ஆன்சர் அது. வாட் இஸ் ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர் அப்படின்னா, ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர்னா இப்போ தான் சொன்னேன் இல்லையா, ஆஸ் எக்ஸிக்யூட்டட் நெக்ஸ்ட் allocate the CPU, இதான் ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், யூஜிசி நெட் கொஸ்டின். இதெல்லாம் நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். ஒன்ஸ் ப்ராசஸ் இஸ் allocated CPU அண்ட் எக்ஸிக்யூட்டிங் விச் ஆஃப் த செவரல் ஈவெண்ட் குட் அக்கர். எத்தனை ஈவெண்ட், என்னென்ன ஈவெண்ட்லாம் நடக்கும், நல்லா கவனிங்க. இந்த கொஸ்டின் நல்லா உள்வாங்கி ஆன்சர் பண்ணுங்க, புதுசாக படிக்கிறாங்க. ஒன்ஸ் ப்ராசஸ் இஸ் allocated to the CPU, ஒரு சிபியூக்கு ப்ராசஸ் அலோகேட் பண்ணியாச்சு, அப்போ வந்து ரெடியிலேருந்து ரன்னிங் போகுது. ரெடினா என்ன அர்த்தம்? மெயின் மெமரிலேருந்து. ரன்னிங்னா சிபியூக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். சிபியூனாலும் ரன்னிங்னாலும் ஒன்று தான், நான் போச்சு. ரன்னிங்னா சிபியூவில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ சிபியூக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. விச் ஆஃப் த செவரல் ஈவெண்ட் அக்கர், என்ன மாதிரி ஈவெண்ட்லாம் அக்கர் ஆகலாம் அப்படின்னா ஆன்சர் பாருங்கள். இந்த ப்ராசஸ் குட் இஷ்யூ ஐஓ ரெக்வஸ்ட். இப்போ சிபியூவில் ரன் ஆகிட்டு இருக்கும்போது அதுக்கு ஐஓ தேவைப்படலாம், இன்புட் அவுட்புட் தேவைப்படலாம், அதனால தான் அது வெயிட்டிங் ஸ்டேட்டுக்கு போகும். அப்போ ஐஓ ரெக்வஸ்ட் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும், இது உண்டு. ஸோ இது உண்டு. இந்த ப்ராசஸ் குட் கிரியேட் எ நியூ சைல்டு ப்ராசஸ். இப்போ என்னன்னா ஒரு ப்ராசஸ் வந்து என்ன ஆகுனா ரன்னிங்கில் இருக்கும்போது, இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தோன்னா ஒரு ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அதில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கால் வருது. அப்போ ஃபங்க்ஷன் காலை நான் என்ன பண்ணணும், ஒரு சைல்டு ப்ராசஸாக கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு ப்ராசஸ், பேரண்ட் ப்ராசஸ் வந்து ஒரு சைல்டு ப்ராசஸ் கிரியேட் பண்ணலாம். எப்போ அப்படின்னா ஒரு ப்ராசஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும்போது, டு கிரியேட் எ நியூ சைல்டு ப்ராசஸ், ரைட்டுங்களா? அடுத்த ப்ராசஸ் ரிமூவ் ஃபோர்ஸ்ஃபுல்லி. இப்போ ஒரு ப்ராசஸ் ரன் ஆகிட்டே இருக்குது, அது ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதை தூக்கி ரெடியில் போடலாம் தானே? இப்போ தானே சொன்னேன், போடலாமா போடக்கூடாதா? போடலாம் சார். போடலாம் சார். அதான் ப்ரீஎம்ப்ஷன் நான் சொன்னேன்.
ரன்னிங்ல இருந்து ரெடிக்கு போகும். எப்பனா ஹையர் ப்ரியாரிட்டி வருது, இப்போ ஆம்புலன்ஸ் வருதுன்னு சொன்னால அந்த கணக்கில் நான் வச்சுக்கணும். அப்போ அதுவும் நடக்கும். ப்ராசஸ் குட் ரிமூவ் ஃபோர்ஸ்ஃபுல்லி ஃப்ரம் தி CPU, ரிசல்ட் வந்து இன்டரப்ட் இருந்து போகும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ரைட்டுங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஏபிசி, அதாவது 1 2 3 ஆன்சர். ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் டு நாட் பிலாங் டு த கியூ? அப்போ ஜாப் கியூ இருக்கு, டிவைஸ் கியூ இருக்கு, ரெடி கியூ. பிசிபின்றது கியூ இல்லை, பிசிபின்றது ஸ்டேட். ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக்ன்றது ஒரு ஸ்டேட், அது வந்து ஒரு ஸ்டாக் கூட சொல்லலாம், ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் சொல்லலாம். ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஆமா, டேட்டா ஸ்ட்ரக்சர். அது கியூ கிடையாது, அது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். அது எல்லாம் கலந்தது. ஸோ ஸ்விட்சிங் CPU, அதனால கவனிங்க. another process requires performing state save the current process. ஒரு ப்ராசஸ் சேவ் கரண்ட் ப்ராசஸ் வந்து சேவ் பண்ணிட்டு இன்னொரு ரீஸ்டோர் பண்றோம் அப்படின்னா அது பேர் தான் கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங். கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங். ப்ராசஸ் செலக்டட் ஃப்ரம் த டேஷ் கியூ, இதெல்லாம் நெட் கொஸ்டின். ஒரு ப்ராசஸ் செலக்ட் பண்றது எந்த கியூல இருந்து செலக்ட் பண்ணுவோம், எந்த ஷெடியூலர் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்னா ரெடி கியூல இருந்து செலக்ட் பண்ணி ஷார்ட் டர்ம் ஷெடியூலர், அதுதான் நான் CPU ஷெடியூலர் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அதை வந்து பண்ணணும். அவ்வளோதாங்க. நாளைக்கு டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக்ங்க. இதுதான் ப்ராசஸ். இதுல இருந்தா உங்களுக்கு கொஸ்டின் வரும் நாளைக்கு வரது. கிரிட்டிக்கல் செக்ஷனு, ஃபீச்சர்ஸ் அண்ட் சொல்யூஷனு இதெல்லாம் விட்டுருங்க. கம்யூனிகேஷன் இதெல்லாம் விட்டுருங்க. செமஃபோரு, சிங்க்ரோனைசேஷன் 100% இது வந்து கொஸ்டின் வரும். அதனால் நாளைக்கு டாபிக் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, ரெடியாக வாங்க. நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். இன்றைக்கி ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகிறேன், எனக்கே தெரியும். அது உங்களுக்கும் தெரியும் நான் ஏன் ஸ்பீடாக போகிறேன்ட்டு. இதெல்லாம் பேசிக்ன்றதுனால கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். முக்கியமானதுன்னா ஸ்டாப் பண்ணி தான் போவேன். அதனால் ஒன்றும் பயப்பட வேணாம். யாராவது ரொம்ப ஸ்பீடாக ஃபீல் பண்ணுறீங்களா? நெட்டுக்கு செட்டுக்கு படிக்காமல் இப்போ பிஹெச்டிக்காக படிச்சுட்டு பண்ணுறோம் சார், எங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக இருக்குன்னா நீங்கள் பேசிக்கு தான். அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்னொரு வாட்டி கேளுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு வாட்டி கேட்க இன்னொரு வாட்டி நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடணும். ஏன்னா நம்மளுக்கு 5 நாள்லாம் முடிக்கணும், இம்பார்ட்டன்ட்லாம் கவர் பண்ணணும். அப்படியே சப்போஸ் ஏதாவது ஒன்று கேட்டாங்கனாலும் அதுக்கு ஆன்சர் பண்ணணும். இந்த 3 கிரைட்டீரியா நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன். அதாவது நம்ம எல்லாத்தையும் வெறும் இம்பார்ட்டன்ட் மட்டும் நடத்தினா ஸ்லோவாக போகலாம், அன்இம்பார்ட்டன்ட்டையும் நடத்தணும். ஏன்னா சம்டைம் அதில் இருந்து கேட்டாங்கன்னா அப்படின்னு ஒரு மனசில் ஒரு இது வர வேணாம். அப்போ அன்இம்பார்ட்டன்ட்டையும் பார்க்கணும், இம்பார்ட்டன்ட்டையும் கிளியராக படிக்கணும். எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும். அப்படின்னா நம்மளுக்கு நேரமும் குறைவாக இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். ரொம்ப ஸ்பீடு நான் சொல்லலை. அது ஓகே, இஸ் இட் ஓகே? மற்றவங்க சொல்லுங்கள், நெட்டு செட்டு இதெல்லாம் விட்டுட்டு இப்போ தான் சார் நாங்கள் கிளாஸ் படிக்கிறோம், எங்களுக்கு ஓகேவா இருக்குது. உண்மையை சொல்லணும், உண்மையை தான் சொல்லணும். இஸ் இட் ஓகே? இப்படி யாருமே இல்லையோ? ஓகே சார், ஓகே சார். வெரி குட், குட், தேங்க்யூ. இப்படி யாராவது கேட்டு ஓகேன்னு சொல்லுங்கன்னு சொல்லியே கேட்பாங்களா? நான் மட்டும் தான் அப்படி கேட்பேன். ஓகே தானே அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் சொல்ல முடியாது. லாட் ஓகேலாம் சொல்ல முடியும், அப்படி தானே வேணாம், வேற வழி இல்லை. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க பாருங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட்னா என்ன நீங்க எப்போனாலும் கேட்கலாம். சார் இதுதான் டவுட்டா இருக்கு என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். ஓகேவா? ஓகே, வேற ஏதாவது டவுட் இல்லையா? முடிச்சுக்கலாமா கிளாஸை? எதுவுமே சொல்ல மாட்டீங்க. சார் அதான் இல்ல. பிசிபி கண்ட்ரோல் ஓகே சார், ஓகே சார். அவ்வளவுதான் ஓகே மேடம். சார். ஓகே, சொல்லுங்க மேடம். பிசிபி டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொன்னீங்கல்ல சார். ஆமா, டேட்டா ஸ்ட்ரக்சர்னா ஹவு டு ஆர்கனைஸ் த மெமரின்னு சொல்லுவாங்க சார். அது அப்படி மட்டும் சொல்லக்கூடாது மேடம். டேட்டா ஸ்ட்ரக்சர்னா ஹவு டு ஆர்கனைஸ் மெமரி யார் மேடம் உங்களுக்கு சொல்லி தந்தது? நானா சொன்னேன்? சார் டிபிஎம்எஸ்னா ஹவு டு ஆர்கனைஸ் த டேட்டா சார். டேட்டா ஸ்ட்ரக்சர்னா ஹவு டு ஆர்கனைஸ் த மெமரி சார். மெமரி அப்படின்னு மட்டும் தான் டேட்டா ஸ்ட்ரக்சரா? இது நான் சொன்னது கரெக்டா தப்பா சார்? நீங்க அது கரெக்ட். ஆனா எந்த பாயிண்ட் ஆஃப் வியூலன்றது தான் முக்கியம். அதாவது ஒரு விஷயங்கள் கரெக்டா தப்பான்றது வந்து எந்த கான்டெக்ட்டை பொறுத்து தான் இருக்கு. இப்ப நான் சிரிக்கிறேன், அது எந்த இடத்துல சிரிக்கணுன்றதை பொறுத்து தான் நான் சிரிக்கிறது ரைட்டா தப்பான்னு. வீட்டுல போய் சிரிச்சா என்ன ஆகும்? என்ன பொழந்துருவாங்க இல்லையா? அந்த மாதிரி கான்டெக்ட்டை பொறுத்து தான் இருக்கு. நீங்க சொல்றது வந்து எந்த கான்டெக்ட்ல அந்த இடத்துல தான் அது ரைட்டா தப்பான்னு சொல்ல முடியும். அதனால நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா நீங்க எந்த அர்த்தத்துல அதை கேட்கறீங்கன்றது எனக்கு தெரியல. இல்ல சார், டேட்டா ஸ்ட்ரக்சர்லயும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்சர்ட் பண்றது, டெலீட் பண்றது அத பத்தி படிக்கிறோம். டிபிஎம்எஸ்லயும் பாத்தீங்கன்னா அதுக்கான கமாண்ட் தான் நம்ம படிக்கிறோம். ஏன் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும்போது இந்த சப்ஜெக்ட வந்து எனக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார் அப்படிதான் சார் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க சொல்லுங்க, எனக்கு அப்பதான் எனக்கு தெரியும். அதான் சார், இப்ப ரெண்டுலயுமே ஒரே கான்செப்ட் தானே படிக்கிறோம். இந்த லிங்க்டு லிஸ்ட் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுன்னா அந்த மெமரியை எப்படி ஆர்கனைஸ் பண்றது அப்படிங்கறத சொல்லும். இது வந்து அதுலக்குள்ள போடுறோம்ல டேட்டா. அதாவது நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்போ உங்ககிட்ட பீரோ இருக்குது, நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். பீரோ இருக்குது, அந்த பீரோல ரேக் இருக்கு,
அந்த ரேக்கு தான் டிபிஎம்எஸ். ஓகேவா? பீரோவில் ரேக் இருக்குது, அந்த ரேக்கை பற்றி படிக்கிறீங்கன்னா அது டிபிஎம்எஸ். ரேக் வந்து எந்த மாதிரி இருக்குது, பெரிய ரேக் என்ன, சின்ன ரேக் என்ன, நகை வைக்கிற ரேக்கு, அந்த ரேக் எல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிறீங்கன்னா அது டிபிஎம்எஸ். அந்த ரேக்கில் நீங்கள் ட்ரெஸ்ஸை வைக்கணும். உங்கள் ட்ரெஸ் வைக்கிறீங்க, உங்கள் பையன் ட்ரெஸ்ஸு, உங்கள் வீட்டுக்கார ட்ரெஸ்ஸு, அது என்ன மாதிரி வைக்கிறீங்க, உங்கள் நகை வைக்கிறீங்க, நீங்கள் எந்த ஆர்டரில் வேணாலும் வைக்கலாம், எப்படி வேணாலும் அரேஞ்ச் பண்ணலாம். எஸ் அது அதுதான் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகேவா? அந்த உங்களோட ட்ரெஸ்ஸோ ஜுவல்ஸ் எந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறீங்க, எப்படி அரேஞ்ச் பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் உங்கள் பையன்கிட்ட வச்சு, அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வச்சு, அப்புறம் உங்கள் வீட்டுக்காரத்தை வச்சு ஈஸியாக இருக்குமா, இல்லை வந்து ஜுவல்ஸ் வைக்கிறதுல வந்து வேற ஒன்று வச்சு இதை வைக்கணுமா, அந்த மாதிரி நிறைய நிறைய ப்ராபர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, அது டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ புரியுதுங்களா? அதை கரெக்டா வச்சு எடுக்கிறது ஓஎஸ். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஓஎஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். கரெக்டாக வச்சு எடுக்கிறதுன்னு மட்டும் சொல்ல முடியாது. இப்ப இந்த பிசிபிஎன் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம், அதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள்? அதுதான் இப்போ சொன்னேன். பிசிபி ஏன் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம் அப்படின்னா, பிசிபிக்குள்ளே எல்லாமே இருக்குல்ல. பிசிபிக்குள்ளே என்ன இந்த இருக்கு? ப்ராசஸ பத்தி எல்லா டீடைலும் இருக்கு. அப்போ அந்த ப்ராசஸ் பற்றி படிக்கிறோம், அதை பற்றி படிக்கலாம். அது ஒரு அதுக்குள்ளே கியூ இருக்கு, ஸ்டாக் இருக்கு, அதனால அது டேட்டா ஸ்ட்ரக்சர் சொல்கிறோம். அவ்வளோதான். ஓகே அதுக்குள்ளே கியூ இருக்கு, ஸ்டாக் இருக்கு தானே. எஸ் சார். எந்த சரி, இடத்துல சரி. எந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம அதை ஆ. ஆர்கனைஸ் பண்ணணுங்கிறது தான் டேட்டா அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர். மெத்தட வச்சு நீங்க சொல்றீங்க சார். ஆமா 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 ஓகே சார். ஆமா சுகந்தி, ஆமா சுகந்தி. சார் இந்த கிளாஸ் பிபிடி டிரைவ்ல போட்டுருவீங்களா சார்? இல்ல மேடம், அதை தூக்கி பக்கத்து வீட்டுல போட்டுருவேன். எல்லா கிளாஸும் டிரைவ்ல தான் போட போறேன். இதுல உங்களுக்கு இப்ப அமுச்சு விட்டுறேன், சரிங்களா? இப்ப உடனே அமுச்சு விட்டுறேன் உங்களுக்கு. சார் எனக்கு இது ஏஐல கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சொல்லணும் சார். ஏஐல இம்பார்ட்டன்ட், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இம்பார்ட்டன்ட். ஆமா ஆமா சார். அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கொஞ்சம் லைவ்ல போட்டுருங்க சார். கொஸ்டின்ல கொஞ்சமா போடணுமா இல்ல எல்லாத்தையும் போடணுமா, அதை மட்டும் சொல்லுங்க எனக்கு. எல்லாத்தையும் எல்லாமே போடுங்க சார். போட்டுடலாம், எல்லாமே போட்டுடலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே போட்டுடலாம், அவ்வளவுதான். எல்லா யூனிட்டுக்கும் போட்டுருங்க சார். கண்டிப்பா போறேன் சார். இனிமே தான் வரப்போகுது நம்மளுக்கு. இது வரைக்கும் நடத்தலாம் சும்மா ட்ராக் தான். அதனால உங்களுக்கு நான் தானே எடுக்க போறேன், அதனால உங்களுக்கு மத்தெல்லாம் நான் எடுக்க போறேன். இப்போ ஓஎஸ் எடுக்கிறேன்னா அது முடிஞ்ச உடனே கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர், உங்களுக்கு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கு. சார் இந்த ஓஎஸ்க்கு அப்புறம் அடுத்த டாபிக் நீங்க வந்து இது எடுக்கிறீங்களா சார்? எது எடுக்கலாம் சொல்லுங்க நீங்களே. இல்ல சார் சார் அடுத்தது ஒரு இது நாங்க கொஞ்சம் ரெடி ஆகும். அதான் நீங்க என்ன சொல்றீங்களோ எடுக்க. நான் அடுத்து நான் தான் எடுக்க போறேன். இனிமே ஈவினிங்லாம் நான் தான் எடுக்க போறேன், மார்னிங் நான் தான் எடுக்க போறேன். இது முடிஞ்ச உடனே அடுத்து என்ன வேணும் சொல்லுங்க, எடுத்துடலாம். உங்க சாய்ஸ் சொல்லுங்க. டேட்டா ஸ்ட்ரக்சர் சார். இருங்க, COADS. டிபிஎம்எஸ் வந்து மேடம் எடுக்கிறாங்க, அது மட்டும் அவங்க எடுக்கிறாங்க. டேட்டா ஸ்ட்ரக்சரும் டேட்டா ஸ்ட்ரக்சர் எடுக்கலாம் சார் நீங்க. சரி, டேட்டா ஸ்ட்ரக்சர் கஷ்டமானது நீங்க எடுக்கிறீங்களா சார்? எது மேடம்? நீங்க எடுக்கிறீங்களா, வித்யா மேம் எடுக்கிறாங்களா சார்? நெட்வொர்க் நான் தான் எடுக்கிறேன், வித்யா மேம் வந்து டிபிஎம்எஸ் எடுக்கிறாங்க. டேட்டா ஸ்ட்ரக்சர் திவ்யா மேம் எடுக்கலையா சார்? இல்ல நான் தான் எடுக்கிறேன், டேட்டா செக்ஷன் நான் எடுக்கிறேன். இந்த வாட்டி அவங்க நெட்டுக்கு எடுத்துட்டு இருக்காங்க, நான் டேட்டா செக்ஷன் நான் எடுக்கிறேன். டேட்டா செக்ஷன்லாம் நான் ரொம்ப காலமா எடுத்த சப்ஜெக்ட் தான், அதனால உங்களுக்கு ஈஸியா சொல்லி தந்துருக்கோம். ஒரு காலகாலமா 12 வருஷமா டேட்டா செக்ஷன் தான் எடுத்திருந்தேன். டிபிஎம், டேட்டா செக்ஷன், கம்ப்யூட்டர் நெட்வொர்க், இதெல்லாம் என்னோட. மேம் சார் திவ்யா பாஸ்கர் சார் மேம்னு ஒருத்தவங்க இருப்பாங்களே சார், ஆமா, அவங்க எடுக்கலீங்களா சார்? இது அவங்க எடுக்க வேணா அவங்கள்ட்ட எடுத்துக்கங்க, வேணா ரெக்கார்டிங் இருக்குது. அவங்க இப்ப நெட்டுக்கு எடுத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பாருங்க, நானும் எடுப்பேன் உங்களுக்கு. சரியா? ஓகே சார். ஓகே சார். அவங்கள்தான் ரெக்கார்டிங் இருக்கும் பாருங்க. அவங்க ஆல்ரெடி டேட்டா செக்ஷன் அவங்க தான் எடுத்திருப்பாங்க, அவங்களது ரெக்கார்டிங்ல இருக்கும். அதனால நான் கொஞ்சம் என் பாயிண்ட் ஆஃப் வியூ வேற மாதிரி தருவேன், அதனால நான் ஓகே எடுக்கிறேன். சார். சார் நீங்க முடிச்ச உடனே ஐஓடியும் கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படியே ஒரு இது சொல்லிருங்க சார். ஒரு இதுதான் சொல்றேன், ஐஓடி கிளவுட் கம்ப்யூட்டிங் ஒரு இது. ஓகேவா? சரிங்க. ஒன் டே செக்ஷன்ல சொல்லிருங்க சார். சொல்லிடுறேன் மேடம், சொல்லிடுறேன். வேற சரி இம்பார்ட்டன்ட் சார். மேடம் அது சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். ஏ இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா சொல்றேன். ஏஏ இம்பார்ட்டன்ட் தான். நீங்க பேப்பர் 2 எப்படி படிச்சிட்டு இருக்கீங்க சார்? பேப்பர் 2 பேப்பர் 2 ஒண்ணு கூட நான் படிக்கல. நான் பேப்பர் 2 பத்தி ஒரு துளி கூட கவலைப்படல. 0% இருக்கிறேன். ஏன்னா நான் ஒரு முடிவுல வந்திருக்கேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதுல ஸ்ட்ராங்கா இருக்கேன், எதுல நான் வீக்கா இருப்பேன், எது எனக்கு ஸ்கோர் பண்ணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கேன். அதனால பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் பீப்புள் என்வரான்மெண்ட், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸு, அப்புறம் நான் வந்து கொஞ்சம் பாலிட்டி பக்கம் போகலை. ஏன்னா பாலிட்டி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால அந்த பக்கம் போகாமல் எக்கனாமிக்ஸு, இந்த 3 தான் நான் ரெடி பண்ண போகிறேன். எக்கனாமிக்ஸு, பீப்புள் என்வரான்மெண்ட்டு, அப்புறம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஏஐலேருந்து எப்படி இருந்தாலும் ஒரு கொஸ்டின் கேட்பான், அவ்வளோதான். இதை வச்சு நான் மேக்கப் பண்ணலாம் அப்படின்னு. அதனால் நான் அது ரொம்பலாம் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். ஒரு 1 வீக் படிப்பேன், அவ்வளோதான். 1 வீக் கூட இல்லை, ஒரு 3 days படிப்பேன், அவ்வளோதான். ஆனால் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் எனக்கு மார்க் வந்து 10, 20 மார்க், 25 மார்க் போட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன்.
மீதியெல்லாம் என்னோட ஃபோக்கஸ் வந்து 150 மார்க்ல தான் இருக்கு. அதனால நான் அதுக்கு தான் வெயிட்டேஜ் கொடுக்குறேன். தமிழ் கொஞ்சம் படிக்கிறேன் அவ்வளவுதான். சார் இந்த பீப்புள் என்விரான்மெண்ட்னு சொல்றீங்கல்ல, ஆமா, அது வந்து நீங்க நெட்டுக்கு எடுத்தீங்கல்ல, அதை படிச்சாலே ஓரளவு கவர் பண்ணி. போதும், அது போதும். அதே நம்மளுக்கு அதுதான் சிலபஸா கொடுத்துருக்காங்க. நெட்டுக்கு ஓகே படிச்சதே போதும். ஓகே சார். அதனால நான் ரொம்பலாம் பேப்பர் ஒன்றும் ஒரி பண்ணல மேடம். பேப்பர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏன்னா பேப்பர் 2 ஏஐ அந்த பத்தி கேட்டா சார் அந்த பீப்புள் நல்லா என்விரான்மெண்ட்ல எழுதிட்டு அந்த இது அதுக்கப்புறம் நம்ம பிடிஎஃப் கான்செப்ட கூட அனுப்பிடுறீங்க. விட்டு உள்ள நான் உங்களுக்கு எடுக்கிறேன் மேடம். பீப்புள் என்றோம் நான் எடுக்கிறேன். சார் இப்ப நான் ஏஐ எடுக்கிறேன். பத்தி கேட்டாங்கன்னா நம்ம இந்த கிளாஸ்ல உள்ள ஏஐ வச்சு கவர் பண்ணிடலாமா சார்? ஆமா, அப்புறம் என்ன அதுக்குன்னு அது வேற ஏஐ இது வேற ஏஐயா? எல்லாம் ஒரே எல்லாம் ஒரே ஏஐ தான். அப்ப நான் என்ன கேட்கறேன், இப்ப பாலிட்டி படிக்கிறவங்களுக்கு சொல்லுங்க. தருவீங்களா சார்? ஆ? தமிழ்ல நோட்ஸ் தருவீங்களா சார்? எதுக்கு மேடம்? ஏஐக்கா? தமிழ்ல நோட்ஸ் தருவீங்களா சார்? தமிழ்ல நோட்ஸ். ஏஐக்கெல்லாம் தமிழ் நோட்ஸே கிடையாது. ஆமா. பீப்புள் என்றவனுக்கு ரொம்ப கஷ்டம். தமிழ்லாம் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. அது இங்கிலீஷ்ல தான் படிச்சா வரும். அதனால தான் அது ரெண்டு அப்படி எடுத்துக்காது. ஏஐக்கு தமிழ் கிடையாது. பீப்புள் என்றவனும் தமிழ் கிடையாது. ஏன்னா பீப்புள் என்றவனுமே தமிழ்ல ரொம்ப அந்த டேர்ம்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால அதெல்லாம் இங்கிலீஷ்ல தான் எழுதி ஆகணும். வேற வழி இல்லை. நீங்க பாலிட்டி எக்கனாமி வேணா தமிழ்ல எழுதுங்க. அப்படி மற்றதெல்லாம் இங்கிலீஷ்ல எழுதுற மாதிரி வச்சுக்கோங்க. அதோட நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பீப்புள் என்வரான்மெண்ட் ஏஐ நீங்க என்ன அது வந்து பார்த்தோன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஏதாவது ஒரு இந்தியா கவர்மெண்ட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுது, பீப்புள் என்வரான்மெண்ட்ல கரண்டா வந்து குளோபல் வார்மிங்னா என்ன, அந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது அதை எப்படி கேட்பாங்கன்னா ரியல் டைமோட இணைச்சு தான் கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரியல் டைமும் யோசிச்சு தான் நம்ம வந்து அதெல்லாம் படிச்சு எழுதுற மாதிரிலாம் இருக்காது இந்த ஒரு பாயிண்ட்டும். சினரியோ ரெடி பண்ணிட்டு போனேன் சார். எதுங்க சார்? ஒரு சினரியோ வந்து திங்க் பண்ணிட்டு போகணும். ரியல் டைம். அதுதான் அதைதான் சொல்றேன். ஏன்னா அந்த இடத்துல நம்ம வந்து இதெல்லாம் வந்து படிச்சு எழுதுற மாதிரிலாம் இருக்காது. அது வந்து நம்ம வந்து அந்த டைம்ல ஆன் ஸ்பாட்ல ஏதாவது இது டைனமிக் லோடிங் மாதிரி. நம்ம இப்போ நீங்க படிக்கிறதெல்லாம் ஸ்டாட்டிக் லோடிங். நான் கொஞ்சம் டைனமிக் லோடிங் தான் யோசிக்கிறேன். ஏன்னா ஸ்டாட்டிக் வந்து எனக்கு சரி வராது. என்னை பொறுத்தவரைக்கும் நான் அதெல்லாம் வீக் ரொம்ப. உங்களை மாதிரி மனப்பாடம் பண்றதோ இல்ல எல்லாத்தையும் படிக்கிற அளவுக்கு எனக்கு நேரம் கிடையாது. உண்மையே சத்தியமா கிடையாது. அதனால எனக்கான நேரம் என்ன, என்னால என்ன பண்ண முடியுமோ அதுல நான் தெளிவா இருக்கேன். என்னுடைய பலம் என்ன, என்னுடைய பலவீனம் என்ன அப்படின்றத நான் ரொம்ப புரிஞ்சு வச்சிருக்கேன். அதனால நீங்க பேப்பர் ஒன்று நீங்க என்ன படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் நான் எதுவும் படிக்கல. அப்ப எப்ப படிப்பீங்க அப்படின்னா ஒரு 3 நாள் அவ்வளவுதான் என்னோட கணக்கு. அந்த 3 நாள்ல ஒரு 3 டாபிக் படிச்சுட்டு போயிடுவேன். அதுல என்ன கேட்டாலும் மேக்கப் பண்ணி எழுதுவேன். அது எழுதுறது கண்டிப்பா எழுதுறதுக்கு ஒரு ஒரு 20 மார்க்காவது வாங்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. மீதிய அப்ஜெக்டிவ்ல பாத்துக்கலாம். போதுமா சார்? ஆனா போங்க நீங்க என்ன என்ன எழுதாலும் 20 30 மார்க் தான் போடுவாங்க. நீங்க என்ன 50 மார்க் 50 போடுவாங்கன்னு நினைச்சுக்கிறீங்களா? அது டிசிப்ளினா மேக்ஸிமம் 20 ஒரு 30 35 நல்லா எழுதினாலுமே. ஒரு சார் போட்டிருக்கீங்கல்ல சார், இப்ப கூட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. என்னது மேடம்? சாட்டர்டே சண்டே எல்லாம் வர்றாருல்ல சார் ஒரு சாரு, ஆமா, அவர் நல்லா நடத்துறாரு சார். அத சொல்றதுக்கு தான் சார் நேத்து நான் கால் பண்ணேன், நீங்க எடுக்கல. நான் அதாவது நீங்க கால் பண்ணும்போதெல்லாம் நான் ஏதாவது ஒரு டெத்துக்கு அந்த மாதிரி போய் இந்த நேத்து அங்க போனதுனால எடுக்கல. நல்லா எடுக்கிறாங்களா? பாலிட்டி நல்லா எடுக்கிறாங்களா? சூப்பரா எடுக்கிறாரு சார். சார் நல்லா பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறாரு சார். அந்த பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம எலாபரேட் பண்ணி எழுதிக்கலாம் இப்ப சார். இங்க ஏமா இதுக்கெல்லாம் நான் இவங்க எல்லாமே உங்களுக்கு வந்து யூபிஎஸ்சி கோச்சிங் கொடுக்குறவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஹவருக்கு எவ்வளவு கொடுக்குறோன்னு கேட்டீங்கன்னா நீங்களாம் ஹார்ட் அட்டாக் வந்துருவீங்க உங்களுக்குலாம். நான் என்னன்னா நீங்க ஒருத்தர் எடுத்தாரே சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா இவங்க எல்லாம் கூப்பிட்டு எடுக்கிறோம். அதுக்கு ஹெல்ப் பண்றவர் நம்ம தமிழ் சார் சார் அவர் தான். அப்படியே தியரி அப்படியே படிக்கிற மாதிரியே இருந்தது சார். ரியாலிட்டியா நம்மளோட அப்படியே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது சார். மைண்ட்ல போயிட்டு கொஞ்சம் ஃபிக்ஸ் சுகந்தி ஆகுற தான் மாதிரி. கேட்டுங்க சார் எங்களுக்கு நல்ல அளவு சொல்லுங்க. அப்படியே சொல்ற கதை சொல்ற சார் மாதிரி சொல்லுங்க. நிஜமாலுமே ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. இப்ப பயமே எனக்கு இல்ல சார். அவரு வந்ததுல இருந்து ஒரு கான்பிடன்ட் கொஞ்சம் எகிரி இருக்கு. வெரி குட். அது வெரி சந்தோஷம் எனக்கு. ஏன்னா நான் பாலிட்டி நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா அது எனக்கு போதும். எனக்கு பாலிடிக்ஸ் ரொம்ப தூரம். எனக்கு பாலிடிக்ஸும் பிடிக்காது, பாலிட்டியும் பிடிக்கும் இல்லை. அதனால என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது. அதனால உங்களுக்கு அது செட் ஆனா சரிதான். ஆனா உங்களுக்காக தான் அதை ஏற்பாடு பண்ணது. சார் எக்கனாமி ஏதாச்சும் தமிழ்நாடு எக்கனாமி பத்தி சொல்ற மாதிரி ஏதாவது சார் ரெடி பண்ணி சரி நான் கொடுங்க பாக்குறேன். சார். அவர் ஆனா எக்கனாமி அவர் நல்லா தானே சொன்னாரு. சொன்னதெல்லாம் கரெக்ட் சார். அந்த இத பத்தி நம்மளோட இது இந்தியாவோட இது எல்லாம் சொன்னாரு. எக்கனாமி நல்லா தான் சார் சொன்னாங்க. அது போதுமா? தமிழ்நாடு எக்கனாமி பத்தி எலாபரேட்டா சொல்லல. சரி நான் கேட்கறேன். சாரிட்டி அவர்கிட்ட கேட்கறேன் தமிழ்நாடு எக்கனாமி கொஞ்சம் பத்தி. அத சைடுல அப்படி ஆனா சொல்லிட்டே நான் என்ன இருக்க சொல்றேன்னா சொல்லுங்க. நீங்க வந்து எல்லாத்தையும் படிக்க வேணாம். ஏதாவது 2 டாபிக் படிங்க. ஏன்னா எல்லாத்தையும் நான் படிக்க எக்கனாமி பாலிடிக்ஸ் படிக்கணும். படிக்கல சார். நானு எக்கனாமி தான் படிக்கிறேன். எனக்கு அது செட் ஆகல சார். சரி ஓகே. அதுதான் அவங்கவுங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். சில பேர் பாலிட்டி இப்போ சுகந்தி மேடம்லாம் பாலிட்டி படிச்சு நான் குரூப் எக்ஸாம் படிச்சனால பாலிட்டி கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சில பேர் ஒண்ணுமே படிக்காம இருக்கிறாங்க. என்ன மாரிலாம் எனக்கு வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இது மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்துக்கலாம்னு இருப்பேன். சில பேருக்கு வந்து எக்கனாமிக் கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்க என்ன தயவு செஞ்சு சார் படிச்சேங்கிறீங்க.
நான் இந்த டிஆர்பிக்காக அதுக்குள்ள போய் நுழைஞ்சேன் சார். அட என்னோட சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னமா இப்ப இல்ல நான் மட்டும் சார், என்னன்னா அது வந்து எப்படின்னா நான் அங்கேயும் வந்து எனக்கு இந்த 51 ரூல் வரைக்கும் தான் சார் மோஸ்ட்லி எடுப்பாங்க. எல்லா சென்டர்லயுமே 51 ரூல் வரைக்கும் தான் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது இம்பார்ட்டன்ட் தான் சார் எடுப்பாங்க. அந்த சரி. இம்பார்ட்டன்ட்ல தான் நம்ம படிச்சுக்கணும் சார், அவ்வளவுதான். நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் என்ன சொல்றேன், அதான் உனக்கு பாலிட்டி ஆமா ஏதோ ஒன்னத்தை படிச்சு எப்படிங்க ஒரு நீங்க கொஸ்டின் எப்பொழுதும் ஆசிரியர் அகாடமில ஒரு ஸ்டாஃப் எடுக்கிறாங்கன்னா பெஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன்ல சார். அது மாதிரி இப்ப ஒரு பெஸ்டான ஆளை செலக்ட் பண்ணிட்டீங்க சார். அதுக்கு வந்து தமிழையாக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் தான் எனக்கு அந்த மாதிரி ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தாரு. அதனால ரொம்ப நன்றி அவருக்கு. அதனால உங்களுக்கு அது சந்தோஷம் தான். அவரும் நல்லா எடுக்கிறவரு, எனக்கு நல்லாவே தெரியும். சார் சொன்னா இன்னொருத்தர் ஹிஸ்ட்ரி எடுக்கிறாங்க, ஹிஸ்ட்ரி எடுக்கிறோம் ரொம்ப சூப்பரா எடுப்பாரு. அவரும் வந்து அடுத்த வாரம் ஹிஸ்ட்ரி தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். இன்னும் பாலிட்டி இன்னும் 2 கிளாஸ் ஒரு 2 ஹவர்ஸ் கேட்டிருக்காரு. அதை கொடுத்துட்டு அடுத்தது ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிட்டுனா அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாடு எக்கனாமி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். பீப்புள் என்வரான்மெண்ட் முடிச்சிடும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கே கரெக்டாக இருக்கு. இந்த அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம், அவ்வளோதானே. அதுக்கு மேலே இருக்கா நம்ம டைம்? அதுக்கப்புறம் எக்ஸாம். அவ்வளோதான். அதனால நீங்க இப்பயே ரெடி ஆயிடுங்க. ஏதாவது ஒன்றத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க எல்லாருமே. எக்கனாமியா, பாலிட்டியா, இல்ல லைக் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியா. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரியும் இருக்கு. ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்க ஹிஸ்ட்ரி படிக்கலாம். இது ஏதாவது ஒன்றத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒன்று 2 ஃபிக்ஸ் பண்ணுங்க. சார் பேப்பர் 1க்கு நம்ம எழுதினாலே ஜென்ரலா நம்ம தெரிஞ்ச டாபிக்ல எழுதினாலே 20 மார்க் மேல போட்டுருவாங்க சொல்றாங்க சார். அதை தான் நானும் சொல்லிருக்கிறேன். இப்ப அது நான் மட்டும் என்ன சொல்லிக்கிறேன் உங்களுக்கு, 20 வேலை எடுத்துருவோம். டைம் ரொம்ப ஆமா, நம்ம அதுக்காக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணா இப்ப என்னன்னா ஒண்ணும் இல்ல சார். நீங்க நார்மலா ஓரளவுக்கு தெரிஞ்சது எழுதினாலுமே 20 மேல போட்டுருவாங்க. இப்ப சில பேர் வந்து ஒரு 35 40 எடுக்கணும், அவங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதாவது 20 மேல ஆவரேஜ். ஆமா, எல்லாரோட உழைப்பும் வந்து ஓரளவுக்கு சேமா, ஓரளவுக்கு எல்லாருமே நார்மலா படிக்கிறவங்க கூட எடுத்துருவாங்க. ஆனா அவங்க 40 அந்த மாதிரி ரீச் பண்ணணும்னா தான் அவங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அந்த 40 ரீச் பண்றதுக்கு ஹார்ட் ஒர்க் இப்ப பண்றது. தமிழ்ல இங்கிலீஷும் கலந்து எழுதக்கூடாதுன்னு first ஆஹா, sir அப்படி சொன்னாரு. எழுதக்கூடாது. அப்படி எழுதக்கூடாது. ஏதோ ரெண்டாவது அந்த சார் சொன்னாரு சில வேர்டு வந்து நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றது ரொம்ப வேர்டு ஓகேமா, சென்டென்ஸ் கலந்து எழுதக்கூடாது. வேர்டு நீங்க பிராக்கெட்ல போடலாம், தமிழ் இங்கிலீஷ் எழுதலாம், அது தப்பு இல்ல. சென்டென்ஸ் தான் எழுதக்கூடாது. நீங்க தமிழ் பாதி இங்கிலீஷ் பாதி எழுதுனீங்கன்னா கடவுள் பாதி மிருகம் பாதின்ற மாதிரி கணக்காயிடும். அதனால வேர்டு எழுதுங்க. இப்போ ஒரு வேர்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா செயற்கை நுண்ணறிவு, அது தப்பு இல்ல. அது அவங்களுக்குமே இருக்கும். ஏதோ ஆமா, வேர்டு எழுதுங்க. ஆனா சென்டென்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண வேணாம். ஓகே, வேற ஏதாவது டவுட்? சார் இன்டர்வியூ வந்து எதுக்காகனா அமௌண்ட் வாங்குறதுக்கு தான் இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருதுங்க சார். ஆனா எல்லாமே வரும் மேடம். நம்மளுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ். இந்த உலகத்துல நல்லது இருக்குது, கெட்டது இருக்கு. நம்ம நோக்கம் ஃபுல்லா நல்லதை நோக்கி இருக்கட்டும். கெட்டதை பத்தி ஒரு துளியும் கவலைப்படாதீங்க. 1000 இருக்கும், கண்டிப்பா இருக்கும், இல்லைன்னா நான் சொல்லல. பட் நம்மளுக்கு அது செட் ஆகாது. அதனால அதை பத்தி ஒரி பண்ணாம நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதில் பெஸ்டா பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகேவா? அது 1000 இருக்கு, உண்மைதான். எல்லாமே இருக்கும், எல்லாமே நடக்கும், எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இதுல எது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம்லாம் கிடையாது இந்த உலகத்துல. அவ்வளவுதான், அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுதான் சார் என்ன சொன்னாங்கன்னா, என்னதான் நீங்க எக்ஸாம் எழுதி போயிட்டாலும் கடைசியா செக் வந்து அதுலதான் வைக்கிறாங்க, அது கொடுத்தாதான் நீங்க வேலைக்கே போக முடியும். ஒண்ணே ஒண்ணு நான் சொல்றேன் உங்களுக்கு மேடம். அதாவது என்னன்னா, இந்த உலகத்துல எல்லாரும் என்னதான் அவங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்கவுங்க ஒன்னொன்னு பேசுவாங்க. ஆனா நம்மளுக்கு வந்து ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, நம்பிக்கை. என்ன நம்பிக்கை அப்படின்னா, நம்மளால முடிஞ்சோ ஹார்ட் ஒர்க் பண்ணா நம்மளோட ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பா மேல இருக்கிறவங்க ஒரு பலன் கொடுப்பாங்க. அந்த நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கட்டும். ஓகே. ஏன்னா எக்ஸாம்பிள் நான் எதுக்கு சொல்றேன்னா, லாவண்யா மேம் சொல்லிட்டு நான் அவங்க சொன்ன வார்த்தை இன்னும் எனக்கு மனசுல இருக்கு. லாவண்யா மேம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில அவங்க ப்ரொஃபஸரா இருக்காங்க, இப்ப இருக்காங்க கரண்டா. அவங்க வந்து யூஜிசி நெட் வந்து அவங்க பிஜி முடிச்சோடனே கிளியர் பண்ணிட்டாங்க. ஓகேவா? கிளியர் பண்ண உடனே அவங்க வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்றது வந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்போலாம் அதிகமாக யாரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நெட்டு பிஹெச்டி கிடையாது, எல்லாமே மேக்ஸ் தான். கம்ப்யூட்டர் சயின்ஸே யாரும் படிக்கல. அப்போ என்னன்னா இவங்க அப்ளை பண்ணாங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வேகன்சிக்கு. அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு கிடைக்காதுங்க, மெட்ராஸ் யூனிவர்சிட்டின்றது பெரிய இடம், அது வந்து காசு கொடுத்து வந்தால் தான் உள்ளே போக முடியும், செல்வாக்கு இருக்கணும், காசு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரும் சொல்லிட்டாங்களாம் அப்ளை பண்ணும்போதே. ஆனால் அவங்க என்னன்னா அதுக்காக அப்ளை பண்ணாமல் இருக்க வேணாம், இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அதே மாதிரி தான் சொன்னாங்களாம். ரிட்டன் எக்ஸாம் வச்சாங்களாம், அப்பயும் அதே தான் சொன்னாங்களா. பட் அவங்க என்ன எதனா சொல்லட்டும், என்னால் முடிஞ்ச நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா சில பேர் காசு கொடுத்து போனாங்க, இவங்களும் நேர்மையாக செலக்ட் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அதனால நிறைய பேர் நிறைய விதங்கள் நடக்கும், சில இதெல்லாம் நடக்கும் தான். ஆனால் நம்மளுக்குன்னு ஒன்று சில வழிகள் இருக்குல்ல, அந்த வழிகள் வந்து நம்மளுக்கு நேரம் என்னைக்கு இருக்கும். அதனால நீங்கள் 1000 சொன்னாலும் அதெல்லாம் காதை மூடிட்டு உங்க வேலை என்னவோ அதை மட்டும் யோசிங்க, அவ்வளோதான். ஓகேங்க சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. வேற சரி, ஓகே. நம்ம அடுத்தது நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம்.
ஓகேவா? நாளைக்கு காலைல படிங்க. கொஞ்சம் டைம் ஆயிடும். இப்போ இவ்வளோ நேரம் பேசியிருந்தா காலைல எழுந்துச்சு படிக்கணும்ல. குட் நைட். தேங்க்யூ ஆல். சார் மார்னிங் தேங்க்யூ டிபிஎம்எஸ் சார். தானே சார்? ஆமாம் மேடம், அடுத்து டிபிஎம்எஸ் தான். ஓகே சார். டிபிஎம்எஸ் அடுத்து ஓஎஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் சொன்ன மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர் நான் எடுத்துடுறேன். ஓகேவா? டேட்டா ஸ்ட்ரக்சர் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎம்எஸ் முடிஞ்சு கம்ப்யூட்டர் நெட்வொர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் நெட்வொர்க் சாஃப்ட்வேர் நீங்க தானே சார் எடுக்கிறீங்க? நெட்வொர்க்கு நான் தான் எடுக்க போகிறேன். கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் நான் தான் எடுக்க போகிறேன். ரைட்டுங்களா? ஓகே சார். ஓகே சார். அதெல்லாம் நானே ஏன்னா நான் என்ன உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிருவேன். எது எது இம்பார்ட்டன்ட் அதை மட்டும். ரொம்ப வளவலன்னு சொன்னால் நேரம் பத்தாதுன்றதுனால நான் எடுக்கிறேன். இல்லைன்னா நிறைய பேர் இருக்காங்க எடுக்கிறதுக்கு. உதயகுமார் சார் இருக்காங்க, இவங்க எடுக்காங்க, எல்லாருமே எடுப்பாங்க. பட் அவங்க வந்து ரொம்ப எலாபரேட்டாக எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரெக்கார்டிங்கில் இருக்கும் பாருங்க. அப்படி யாராவது ரொம்ப எலாபரேட்டாக வேணுன்றவங்க அதை பாருங்க. இந்த ஷார்ட் பீரியடில் படிக்கணுன்றவங்க நீங்கள் இந்த லெக்சர் அட்டன் பண்ணலாம். என்ன ரெண்டுமே உங்களுக்கு அவைலபிள் தான். எலாபரேட்டாக 10 கிளாஸ் இருக்குது டிபிஎம்எஸ்ல, 10 இல்லை 13 கிளாஸ் இருக்குது. டேட்டா ஸ்ட்ரக்சர் 15 கிளாஸ் எடுத்துக்கிறாங்க. கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் நான் ஒரு 15 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதெல்லாம் ரொம்ப எலாபரேட்டாக எடுத்துருப்போம். டிஸ்கிரிப்டுக்காக எடுத்தது. அது ரெக்கார்டிங்கில் இருக்குது. இல்லை சார் எனக்கு வந்து இப்போ வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் உடனே படிக்கணும், ஒரு ஏதாவது ரெடிமேட்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் இப்போ நான் எடுத்து போகிறேன். நீங்களே ரெடிமேடாக எடுத்துருங்க சார். நீங்களே எடுத்துருங்க சார். அதனால அதுக்கு ஏற்றவே நான் எடுப்பேன். அதுதான் நான் சொல்கிறேன், அது நான் கான்ஃபிடென்ட்டாக எடுப்பேன். உங்களுக்கு கண்டிப்பாக அதுலேருந்தே நீங்கள் மேக்ஸிமம் கொஸ்டின் அட்டன் பண்ணுவீங்க. அதனால் கவலைப்படுறேன். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. வேற காலையில கிளாஸ் தேங்க்யூ கிடையாதா சார். சார்? என்ன மேடம்? காலையில கிளாஸ் உண்டுங்களா? காலைல உண்டு மேடம். இது போடுவாங்க, லிங்க் போடுவாங்க. சரிங்க சார். ம்.